ஸோ இன்றைக்கி வந்து டிஸ்டன்ஸ் அண்ட் டிஸ்பிளேஸ்மெண்ட் பற்றி பார்க்கலாம். ஸோ இந்த வீடியோவில் வந்து பேசிக்ஸ் தியரி பார்க்க போகிறோம் டிஸ்டன்ஸ் அண்ட் டிஸ்பிளேஸ்மெண்ட் பற்றி. அதுக்கப்புறம் இந்த டிஸ்டன்ஸ் அண்ட் டிஸ்பிளேஸ்மெண்ட் ரிலேட்டடாக எது மாதிரியான ப்ராப்ளம்ஸ் வரும் அப்படின்றதையும் நம்ம டிஸ்கஸ் பண்ணுவோம். ஓகே, ஸோ முழு வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். உங்களுக்கு தியரி அண்ட் ப்ராப்ளம்ஸ் தனித்தனியாக இருக்கும். ஸோ நீங்கள் தியரி கம்ஃபர்டபுள்னால் ப்ராப்ளம்ஸ் போய் பார்க்கலாம். ஸோ ரெண்டுமே அவைலபிளாக இருக்குது. ஓகே, ஸோ ஃபஸ்ட்டு வந்து டிஸ்டன்ஸ் அண்ட் டிஸ்பிளேஸ்மெண்ட். Distance and displacement ஓகே. ஸோ இப்போ இதில் வந்து டிஸ்டன்ஸ் டிஸ்பிளேஸ்மெண்ட், இப்போ இந்த இடத்துல இருந்து என்னோடய ஜேர்னி, இது நான் 2 பாயிண்ட் சூஸ் பண்ணிக்கிறேன். இது வந்து ஏ பாயிண்ட் அண்ட் திஸ் ஒன் இஸ் பி பாயிண்ட். ஓகே, ஸோ நான் ஏலேருந்து பிக்கு போகிறதுக்கு நிறைய வழி இருக்குது இல்லையா? ஸோ நான் வந்து இது மாதிரி ஒரு பாத்தை வந்து சூஸ் பண்ணுறேன். ஸோ ஏலேருந்து பி போகிறதுக்கு இந்த பாத்தை சூஸ் பண்ணுறேன். ஓகே, ஸோ இப்போ அதுக்கப்புறம் ஏபியும் நான் என்ன பண்ணுறேன், ஒரு டேஷ் லைன்ஸால் ஜாயின் பண்ணுறேன், ஒரு ஸ்ட்ரைட் லைனால். இப்போ இங்கே வந்து டிஸ்டன்ஸ் அண்ட் இது வந்து ஒரு மோஷன், ஏலேருந்து பிக்கு போனது ஒரு மோஷன் நம்ம பண்ணியிருக்கோம். ஸோ டிஸ்டன்ஸுன்றது இங்கே என்ன அப்படின்னா total path length covered அப்படின்னு சொல்கிறாங்க. அதாவது ஒரிஜினல் பாத் லென்த் கவர்ட். இப்போ ஏலேருந்து பி போகும்போது எக்ஸாக்டாக என்னோடய பாத் வந்து இதுதான் இல்லையா? ஸோ இந்த இடத்துல என்னோடய ஒரு மெஷரிங் டேப்பை வச்சு நான் ஃபுல்லாக இதை மெஷர் பண்ணேன்னா அந்த வர லென்த்து தான் என்னது நம்மளுக்கு டோட்டல் பாத் லென்த். ஸோ அதை நம்ம டிஸ்டன்ஸ்னு கூப்பிட்றோம், இல்லை ஒரிஜினல் பாத் லென்த் அப்படின்னு சொல்லலாம். ஸோ இங்கே டிஸ்பிளேஸ்மெண்ட்ன்றது என்னென்னா, it is the shortest length between point A and B. பாயிண்ட் ஏக்கும் பிக்கும் இருக்கக்கூடிய அந்த ஷார்ட்டஸ்ட் லென்த்து தான் நம்ம வந்து என்ன சொல்கிறோம்னா டிஸ்பிளேஸ்மெண்ட் அப்படின்னு சொல்கிறோம். இப்போ நம்ம ஏலேருந்து ஆரம்பித்தோம் நம்மளோட ஜேர்னியை, பியில் போய் முடித்தோம். ஸோ இந்த இடத்துல வந்து இந்த ஸ்ட்ரெயிட் லைன் கனெக்டிங் த ஏ அண்ட் பி பாயிண்ட்ஸ், ஸோ இந்த லென்த்து தான் நம்ம என்ன சொல்கிறோம்னா டிஸ்பிளேஸ்மெண்ட் அப்படின்னு கூப்பிட்றோம். ஸோ இந்த லென்த்து, இந்த ஸ்ட்ரெயிட் லென்த்தை ஐ எம் கோயிங் டு கால் இட் அஸ் டிஸ்பிளேஸ்மெண்ட். ஓகே, ஸோ டிஸ்பிளேஸ்மெண்ட் இஸ் அ வெக்டார் குவான்டிட்டி. ஸோ இதை நான் என்ன கூப்பிடலான்னா, எங்கேருந்து மோஷன் ஆரம்பித்தேன், நம்ம ஏலேருந்து பி பார்த்து முடித்தேன் இல்லையா? ஸோ அதை வந்து வெக்டாராக நம்ம சொல்லுவோம். அதாவது என்னென்னா டிஸ்டன்ஸுன்றது வந்து ஒரு ஸ்கேலார் குவான்டிட்டி, ஆனால் அதே நம்மளுக்கு டிஸ்பிளேஸ்மெண்ட்ன்றது ஒரு வெக்டார் குவான்டிட்டி. இப்போ டிஸ்டன்ஸுன்றது வெறும் லென்த் மட்டும்தான். ஓகே, ஆனால் இங்கே டிஸ்பிளேஸ்மெண்ட்ன்றது வந்து இந்த இடத்த பொறுத்த வரைக்கும் நம்மளோட ஏபி வெக்டாரை நம்ம வந்து டிஸ்பிளேஸ்மெண்ட் வெக்டார் அப்படின்னு சொல்லணும். ஸோ இது வந்து ஒரு வெக்டார்னால இது வந்து ஒரு மேக்னிடியூட், அதுக்கப்புறம் ஒரு டைரக்ஷனாக எழுத முடியும். ஓகே, ஏபி கேப்னு போடுறேன் இதோட டைரக்ஷனை. ஸோ மேக்னிடியூட் இன்ட்டு டைரக்ஷன் அப்படின்னு எழுத முடியும். இப்போ மேக்னிடியூடுன்றது வந்து ஏபின்றது இந்த ஷார்ட்டஸ்ட் டிஸ்டன்ஸ், இந்த ஸ்ட்ரெயிட் லைன் நம்ம போட்டோம் இல்லையா, அந்த லென்த்து ஃபார் டிஸ்பிளேஸ்மெண்ட். டிஸ்டன்ஸுன்றது ஒரிஜினல் பாத்லேருந்து கவர்ட். ஓகே, ஸோ அதுதான் மெயினான விஷயங்கள். ஸோ இப்போ டிஸ்டன்ஸ் அண்ட் டிஸ்பிளேஸ்மெண்ட் பார்க்கும்போது ப்ராப்பர்ட்டிஸ் பார்க்கலாம். ஸோ நம்மளுக்கு டிஸ்டன்ஸ் வந்து ஸ்கேலார் குவான்டிட்டி, ஒன்றும் பிரச்சனை இல்லை. ஆனால் டிஸ்பிளேஸ்மெண்ட் வந்து சில நேரங்களில் என்ன பண்ணுவோம் அப்படின்னா, டிஸ்பிளேஸ்மெண்ட் இன் ஸ்பேஸ்ன்றது XYZ கோஆர்டினேட் சிஸ்டம் படிச்சிருப்பீங்க இல்லையா? ஸோ இது வந்து இது எக்ஸு ஒய் அண்ட் திஸ் ஒன் இஸ் சம் Z. ஓகே, இப்போ நான் வந்து இந்த பாயிண்ட் ஏல இருக்கிறேன். ஓகே, பாயிண்ட் ஏல இருக்கேன். இந்த பாயிண்ட் வந்து x1 y1
z1 பாயிண்ட். ஓகே, இந்த பாயிண்ட் B என்னன்னு பார்த்தீங்கன்னா x2 y2 z2 உள்ள பாயிண்ட் அப்படி நம்ம எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா, இப்போ நான் எங்கேருந்து எங்கே ட்ராவல் பண்ணுறேன்னு ஃபார் எக்ஸாம்பிள் வந்து இதுதான் என்னோட ஒரிஜினல் பாத் ஏலேருந்து பிக்கு வரும்போது. ஓகே, இப்போ இந்த இடத்துல டிஸ்டன்ஸ், இங்கே டிஸ்பிளேஸ்மெண்ட் டிஸ்டன்ஸ்ன்றது என்ன சொல்வீங்க? டிஸ்டன்ஸ்ன்றது வந்து டிஸ்டன்ஸ்ன்றது ஒரிஜினல் பாத்லேருந்து கவர், ஒரிஜினல் லென்த். அதை வந்து நம்ம ஒரு மெஷரிங் டேப் வச்சு தான் நம்ம வந்து மெஷர் பண்ண முடியும், ஒரிஜினல் பாத் லென்த். ஓகே, பட் ஆனால் இங்கே டிஸ்பிளேஸ்மெண்ட்ன்றது என்னது அப்படின்னா, ஸோ இப்போ நான் இங்கேருந்து போகிறேன்னா ஸ்டார்டிங் பாயிண்ட்டுக்கும் எண்டிங் பாயிண்ட்டுக்கும் நான் ஒரு வெக்டார் ஸ்ட்ரெயிட் லைன் ட்ரா பண்ணி ஒரு வெக்டார் ட்ரா பண்ணேன்னா, இந்த ஏபி வெக்டார் தான் என்னது என்னோட டிஸ்பிளேஸ்மெண்ட். ஓகே, ஸோ இதுதான் நம்மளோட டிஸ்பிளேஸ்மெண்ட். இப்போ விஷயம் என்ன அப்படின்னா, இது ஏபி வெக்டார் இஸ் டிஸ்பிளேஸ்மெண்ட் வெக்டார் நமக்கு தெரிஞ்சிருச்சு. பட் இந்த வெக்டாரை எப்படி கண்டுபிடிப்பீங்க? ஏபி வெக்டாரை எப்படி கண்டுபிடிப்பீங்க? ஸோ ப்ராப்ளம்ஸில் உங்களுக்கு எப்படி வரலான்னா, ஐ எம் கோயிங் டு கிவ் அ க்ளூ. ஸோ இப்போ வந்து ஏ பொசிஷன் வந்து x1 y1 z1. ஓகே, இப்போ ஆரிஜினில் இருந்து நம்மளால் என்ன வரைய முடியும்னா ஒரு பொசிஷன் வெக்டார் நம்மளால் வரைய முடியும். திஸ் இஸ் RA வெக்டார் அப்படின்னு கூப்பிடலாம். இப்போ இந்த இடத்துல RA வெக்டார்ன்றதுக்கு பேர் என்ன அப்படின்னா பொசிஷன் வெக்டார், பொசிஷன் வெக்டார் ஆஃப் பாயிண்ட் A. ஓகே, RBன்றது என்னன்னா பொசிஷன் வெக்டார் ஆஃப் பாயிண்ட் B, பொசிஷன் வெக்டார் ஆஃப் பாயிண்ட் B. ஸோ இந்த இடத்துல வந்து பொசிஷன் வெக்டார் வந்து எப்படி நம்மளுக்கு வந்து x1 y1 z1ன்றது கோஆர்டினேட் பாயிண்ட்ஸு, x y z கோஆர்டினேட்ஸு. அந்த பாயிண்ட்ஸ் மட்டும் தெரிஞ்சதுன்னா இந்த ஆரிஜினில் இருந்து அந்த பாயிண்ட் ஏக்கு இருக்கக்கூடிய வெக்டாரை நீங்கள் எப்படி பண்ணலாம்னா, பாயிண்ட் தெரிஞ்சிருச்சு இல்லையா, x1 i கேப் y1 j கேப் ப்ளஸ் z1 k கேப் அப்படின்னு போட்டு யூ கேன் ஃபைண்ட் த பொசிஷன் வெக்டார் ஆஃப் இட். பாயிண்ட் B வந்து x2 i கேப் y2 j கேப் அண்ட் z2 k கேப் அப்படின்னு போடலாம். ஸோ இப்போ என்னென்னா இங்கேருந்து நம்ம வரையக்கூடிய வெக்டார் வந்து என்னது நம்மளுக்கு RB வெக்டார். ஓகே, ஸோ இப்போ என்னென்னா உங்களால் வந்து இப்போ வந்து நம்ம வந்து டிஸ்பிளேஸ்மெண்ட் கேட்பாங்க. டிஸ்பிளேஸ்மெண்ட் கேட்கும்போது என்ன பண்ணணும் அப்படின்னா ஏபி வெக்டார் நம்ம கண்டுபிடிச்சி சொல்லணும். ஸோ ஏபி வெக்டாரை கண்டுபிடிக்கிறதுக்கு வந்து நம்மளுக்கு வந்து கொஞ்சம் இங்கே வந்து நம்ம ட்ரையாங்கிள் லா வந்து யூஸ் பண்ணலாம். ஓகே, ட்ரையாங்கிள் லா படி, ட்ரையாங்கிள் லா ஆஃப் வெக்டார்ஸ் படிச்சிருப்பீங்க. ஸோ அதுபடி நம்மளால் என்ன சொல்ல முடியும் அப்படின்னா, we need to find the displacement. ட்ரையாங்கிள் லா வந்து ஸோ கவனிங்க, இது வந்து RA வெக்டார், இது AB வெக்டார், இது ஒரு க்ளோஸ் ட்ரையாங்கிள் ஃபார்ம் பண்ணுது இல்லையா. ஸோ அதுபடி நம்ம என்ன சொல்லலாம் அப்படின்னா RA வெக்டார் ட்ரையாங்கிள் லா அப்ளை பண்ணியிருக்கேன். this will be equal to 0. ஸோ இப்போ இதில் நம்மளுக்கு என்ன ஆன்சர் வருது அப்படின்னா RB வெக்டார் minus RA வெக்டார் gives me AB வெக்டார். ஸோ AB is our displacement. ஸோ ஆரம்பித்த இடத்துல இருந்து முடிகிற இடத்த மார்க் பண்ணுற அந்த வெக்டார் தான் நம்ம என்ன சொல்கிறோம், we are calling it as displacement வெக்டார். ஸோ இது ஆக்சுவலாக என்னென்னா RB வெக்டார் மைனஸ் RA வெக்டார் வருது. ஸோ ஜென்ரல் ரூல் என்னென்னா ஃபைனலாக நம்ம எந்த இடத்த போய் ரீச் பண்ணுறோமோ அந்த இடம், அதாவது ஃபைனல் பொசிஷன் வெக்டார். RBன்றது ஃபைனல் பொசிஷன் வெக்டாரில் ஃப்ரம் த ஆரிஜின். ஸோ ஃபைனல் பொசிஷன் வெக்டார் மைனஸ் இனிஷியல் பொசிஷன் வெக்டார் பண்ணிங்கன்னா உங்களுக்கு எப்போவுமே என்ன கிடைக்கும், டிஸ்பிளேஸ்மெண்ட் வில் கெட். ஸோ அதுதான் வந்து இம்பார்ட்டன்ட் 2.2 நோட் ஹியர், ரைட்டா?
So this is all about the displacement. இப்போ சில ப்ராப்பர்ட்டிஸ் ஆஃப் டிஸ்பிளேஸ்மெண்ட் பார்க்கலாம். ப்ராப்பர்ட்டிஸ் அதாவது டிஸ்டன்ஸ் அண்ட் டிஸ்பிளேஸ்மெண்ட்டுக்கு இடையே இருக்கக்கூடிய ப்ராப்பர்ட்டிஸ் என்ன? ஓகே, ஸோ ஃபஸ்ட்டு ப்ராப்பர்ட்டி என்ன அப்படின்னா, இப்போ டிஸ்பிளேஸ்மெண்ட் வெக்டார்ன்றது ஏபி வெக்டார் கரெக்டாக, ஸ்டார்டிங் பாயிண்ட்டையும் எண்டிங் பாயிண்ட்டையும் கவர் பண்ணக்கூடிய அந்த டிஸ்டன்ஸை நம்ம என்ன சொல்கிறோம், அந்த டிஸ்பிளேஸ்மெண்ட் வெக்டார்னு கூப்பிட்றோம். ஸோ டிஸ்பிளேஸ்மெண்ட் வெக்டாரோட மேக்னிடியூட் இப்போ வந்து ஏ டு பி மோஷன் நடந்தது. ஸோ டிஸ்பிளேஸ்மெண்ட் வெக்டாரோட மேக்னிடியூட் will be always less than or equal to distance covered அப்படின்னு சொல்கிறாங்க. ஓகே, ஸோ இதுக்கு நம்ம எக்ஸாம்பிள் பார்த்தோம் அப்படின்னா, இப்போ ஏலேருந்து பிக்கு போகிறேன் நான். இதில் பார்த்தோன்னே உங்களுக்கு தெரியுது இல்லையா, இங்கே ஏபி வெக்டார் வந்து இதுதான் நம்மளோட ஏபி வெக்டார், டிஸ்பிளேஸ்மெண்ட் வெக்டார், ஃபைனல் பாயிண்ட்டையும் இனிஷியல் பாயிண்ட்டையும் கவர் பண்ணக்கூடிய அந்த வெக்டார். பட் இதுலேருந்து பார்த்தோன்னே நம்மளுக்கு தெரியுது டிஸ்டன்ஸோட லென்த் வந்து அதிகமாக இருக்குது. சி, இது ஏபி வெக்டாரோட மேக்னிடியூட்னா என்ன அர்த்தம், லென்த் ஆஃப் திஸ் வெக்டார். இந்த லென்த் ஆஃப் திஸ் வெக்டார் வந்து கம்பேர் டு திஸ் ஒன் எப்போவுமே எப்படி இருக்குது, கம்மியாக இருக்குது. ஓகே, ஸோ இது வந்து என்ன சிச்சுவேஷன் அப்படின்னா, இந்த ஈக்குவாலிட்டி வந்து லெஸ் தென் கண்டிஷன் வந்து இந்த இடத்துல பார்க்குறோம். ஓகே, ஸோ இப்போ இதே வந்து ஒரு ஸ்ட்ரெயிட் லைன் மோஷனில் நடக்குதுன்னு எடுத்துக்கோங்க. இப்போ ஏ டு பிஏ என்னோடய ஒரிஜினல் மோஷனே வந்து ஸ்ட்ரெயிட் லைனில் நடக்குது ஏலேருந்து பிக்கு. ஓகே, இந்த கண்டிஷனில் என்ன ஆகுது நம்மளுக்கு, ஏபி இஸ் மை டிஸ்பிளேஸ்மெண்ட் வெக்டார். இந்த இடத்துல நம்மளுக்கு வந்து டிஸ்டன்ஸ் வந்து ஒரிஜினல் பாத்துலேருந்து கவர்ட். ஸோ டிஸ்டன்ஸும் டிஸ்பிளேஸ்மெண்ட்டும் நம்மளுக்கு எப்படி இருக்குது, சேமாக இருக்குது. புரியுதா, இந்த இடத்துல டிஸ்டன்ஸும் டிஸ்பிளேஸ்மெண்ட்டும் சேமாக இருக்குது. ஸோ பொதுவாக டிஸ்டன்ஸும் டிஸ்பிளேஸ்மெண்ட்டும் நம்மளுக்கு எப்போவுமே ரிலேட்டட் லைக் திஸ். திஸ் ரிலேஷன் இஸ் ஆல்வேஸ் ட்ரூ. ஓகே, ஸோ இன்னும் ஒரு முக்கியமான ப்ராப்பர்ட்டி நம்ம அப்சர்வ் பண்ண வேண்டியது என்ன அப்படின்னா, டிஸ்டன்ஸ் வந்து பாத்தை டிபெண்ட் பண்ணி இருக்கிறது. டிஸ்டன்ஸ் இஸ் டிபெண்ட்ஸ் ஆன் பாத், டிபெண்ட்ஸ் ஆன் பாத். ஓகே, பாத்தை டிபெண்ட் பண்ணி இருக்கும், எந்த பாத்தில் ட்ராவல் பண்ணுது. வைல் displacement is dependent only on initial and final positions. Okay va, so that is the point to be noted here. So initial and final positions மட்டும் தான் டிபெண்ட் பண்ணியிருக்கு, and it is independent of path. ஓகே, ஸோ இது வந்து ட்ரூ, நம்ம ப்ரீவியஸ் உள்ள எக்ஸாம்பிள்ஸே எடுத்துக்கலாம். ஸோ டிஸ்டன்ஸ் வந்து அதோட ஒரிஜினல் பாத்தை டிபெண்ட் பண்ணியிருக்கு. பட் டிஸ்பிளேஸ்மெண்ட்டு கவலை இல்லை, நான் எந்த பாத்தில் பண்ணாலும் டிஸ்பிளேஸ்மெண்ட்றது இனிஷியலையும் ஃபைனலையும் ஜாயின் பண்ணியிருக்கக்கூடிய. ஆனால் வெக்டார் நீங்கள் ட்ரா பண்ணும்போது எங்கே ஆரம்பிக்கிறோமோ அங்கேருந்து ஆரம்பித்து டெய்ல் அங்கே இருக்கணும், முடிகிற இடத்துல ஹெட் இருக்கணும். அதுதான் டிஸ்பிளேஸ்மெண்ட் வெக்டாரோட முக்கியமான பார்ட். ஓகே, ஸோ see in a motion ஒரு மோஷன் வந்து நடந்துடுச்சு, ஒரு இடத்துலேருந்து இன்னொரு இடத்துக்கு ஆப்ஜெக்ட் மூவ் ஆகிடுச்சு. இந்த மோஷன் displacement may be zero
but distance can never be 0. Can never be 0. see இப்போ இங்கேருந்து நான் ஆரம்பிக்கிறேன், இங்கேருந்து ஆரம்பித்து திரும்ப நான் அதே இடத்துலையே வந்து சேர்றேன். ஓகே, ஸோ இந்த இடத்துல என்ன ஆகுதுன்னா என்னோடய ஆரம்ப பாயிண்ட்டும் முடிகிற பாயிண்ட்டும் ஒரே இடத்துல இருக்கனால என்னோடய டிஸ்பிளேஸ்மெண்ட் வந்து நான் ஆரம்பத்துலேருந்து எண்டிங் பாயிண்ட்டுக்கு எந்த வெக்டாரையும் வரைய முடியாது. ஸோ என்னோடய டிஸ்பிளேஸ்மெண்ட் இங்கே வந்து 0வாக இருக்குது. ஆனால் எந்த சூழ்நிலையிலையும் இது வந்து ஒரு டிஸ்பிளேஸ்மெண்ட் 0 ஆகிற சுச்சுவேஷனில் கூட டிஸ்டன்ஸ் வந்து நம்மளுக்கு என்ன ஆக மாட்டேங்குது, 0 ஆக மாட்டேங்குது. ஸோ அதுதான் இங்கே வந்து முக்கியமான பாயிண்ட். ஓகே, ஸோ இப்போ யூனிட் ஆஃப் டிஸ்டன்ஸ் அண்ட் டிஸ்பிளேஸ்மெண்ட் பார்க்கும்போது ரெண்டு பேருக்குமே யூனிட் வந்து என்னது, யூனிட் ஆஃப் டிஸ்டன்ஸ் அண்ட் டிஸ்பிளேஸ்மெண்ட் ரெண்டு பேருக்குமே யூனிட் வந்து சேம் யூனிட் தான். யூனிட் ஆஃப் டிஸ்டன்ஸ் அண்ட் டிஸ்பிளேஸ்மெண்ட். ஸோ யூனிட் ஆஃப் டிஸ்டன்ஸ் அண்ட் டிஸ்பிளேஸ்மெண்ட் எஸ்ஐ யூனிட் பார்க்கும்போது ரெண்டு பேருக்குமே யூனிட் வந்து சேம் தான். எஸ்ஐ யூனிட்டில் மீட்டர், எஸ்ஐ யூனிட்டில் மீட்டர். ஓகே, சிஜிஎஸ் யூனிட்டில் பார்க்கும்போது எஸ்ஐ யூனிட்னு சொல்லுவாங்க, இல்லை எம்கேஎஸ் சிஸ்டம் அப்படின்னு சொல்லுவாங்க. எம்கேஎஸ்னால் என்னது, மாஸ் மீட்டர் கிலோகிராம் செகண்ட். சிஜிஎஸ்ன்றது சென்டிமீட்டர் கிராம் செகண்ட். ஸோ இது வந்து சென்டிமீட்டர், சென்டிமீட்டரை சிஎம் அப்படின்னு சொல்லுவாங்க, இதை வந்து எம்ன்னு சொல்லுவாங்க. ஓகே, ஸோ 1 cm இஸ் ஈக்குவல் டு 10 to the power of -2 மீட்டர் அப்படின்னு அர்த்தம். 1 × 10 to the power of -2 மீட்டர்னு அர்த்தம். பொதுவாக சின்றது வந்து ஒரு ப்ரிஃபிக்ஸ்ன்னு சொல்லுவாங்க. ஓகே, ஒரு 10 to the power of இதை ரெப்ரசன்ட் பண்ணும். சென்டி அப்படின்னா அதுக்கு அர்த்தம் வந்து 10 to the power of -2ன்னு அர்த்தம். சிக்கான அர்த்தம் வந்து சென்டி, அதோட அர்த்தம் வந்து 10 to the power of -2. ஸோ நான் சியை மட்டும் 10 to the power of -2ன்னு எடுத்து எழுதியிருக்கேன். எம் வந்து மீட்டர், அதை அப்படியே எழுதிட்டேன். ஓகே, வேறு எதுவும் இங்கே இல்லை, ஐ டிட். ஓகே, ஸோ இப்போ ப்ராப்ளம்ஸ்க்கு நம்ம போகலாம். ரைட், ஸோ இப்போ நம்ம ப்ராப்ளம் ஸ்டார்ட் பண்ணலாம். ஸோ டிஸ்டன்ஸ் அண்ட் டிஸ்பிளேஸ்மெண்ட் ரிலேட்டட் கூடிய ஃபஸ்ட்டு ப்ராப்ளம் இது. ஸோ என்ன சொல்லியிருக்காங்க, a scooter is moving along a straight line AB, covers a distance of 360 meter in 24 seconds and returns back from B to C and covers 240 meters in 18 seconds. Find the total distance travelled by the scooter. ஓகே, டோட்டல் டிஸ்டன்ஸ் ட்ராவல் பை ஸ்கூட்டர் கேட்குறான். ஸோ ஒரு ஸ்கூட்டர் வந்து இந்த இடத்துலேருந்து ஸ்டார்ட் ஆகுது, நம்ம எடுத்துக்கலாம். ஏ பாயிண்ட்லேருந்து ஸ்டார்ட் ஆகுது. ஓகே, ஸோ ஏ பாயிண்ட்லேருந்து ஸ்டார்ட் ஆகுற ஸ்கூட்டர் வந்து ஸ்ட்ரைட் லைனில் ட்ராவல் பண்ணுது. அலாங் ஸ்ட்ரைட் லைன் ஏபி, ஏ டு பி கவர் பண்ணுது. எவ்வளோ டிஸ்டன்ஸ் கவர் பண்ணுது அப்படின்னு சொல்கிறாங்கன்னா 360 மீட்டர்ஸ். ஓகே, எவ்வளோ டைம்லனா 24 செகண்ட்ஸில் இட் இஸ் கவரிங். இப்போ அதுக்கப்புறம் என்ன ஆகுது, இங்கேருந்து இப்படி போகிற ஸ்ட்ரெயிட் லைனில் போகிற இது இட் இஸ் ரிட்டர்னிங் பேக். ரிட்டர்னிங் பேக்னால் அப்படியே ஸ்ட்ரெயிட் லைனில் ரிட்டர்ன் ஆகி ஸ்ட்ரெயிட் லைனில் ரிட்டர்ன் ஆகுது. ஓகே, ஸோ இட் இஸ் ரிட்டர்னிங் பேக் டு பாயிண்ட் சி. இந்த பாயிண்ட் சி ஹவு மச் டிஸ்டன்ஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 240 மீட்டர்ஸ். ஓகே, ஸோ இப்போ இந்த இடத்துல எவ்வளோ செகண்ட்ஸில் கவர் பண்ணியிருக்கு, பி டு சி வரதுக்கு 18 செகண்ட்ஸ் இட் ஹவ் டேக்கன். ஸோ இதில் டோட்டலாக அவன் என்ன கேட்குறான்னா ஃபைண்ட் த டோட்டல் டிஸ்டன்ஸ் ட்ராவல்டு பை த ஸ்கூட்டர் அப்படின்னு கேட்குறான். ஓகே, ஸோ இப்போ இந்த இடத்துல என்ன பண்ணணும் அப்படின்னா, இது வந்து ஒரு ஸ்ட்ரெயிட் லைன் மோஷன். ஸோ ஸ்ட்ரெயிட் லைன் மோஷன் ஒன்று. ஸோ இங்கே டிஸ்டன்ஸ் என்னவாக இருக்கும், டிஸ்டன்ஸ் வந்து டோட்டல் பாத் லென்த் கவர்டு. ஸோ டோட்டல் பாத் லென்த் கவர்னா நம்ம என்ன பண்ணணும், ஸோ டோட்டல் பாத் லென்த் கவர்டு இஸ் இனிஷியலாக ஏ டு பி போகும்போது 360 மீட்டர்ஸ் கவர் பண்ணுது. அதுக்கப்புறம் என்ன பண்ணுது அப்படின்னா பி டு சி வரும்போது 240 மீட்டர்ஸ் கவர் பண்ணுது. ஸோ ஓவரால் பார்க்கும்போது 0 நம்மளுக்கு 600 மீட்டர்ஸ் வந்து கவர் பண்ணுது. ஓகே, ஸோ த டிஸ்டன்ஸ் இஸ் 600 மீட்டர்ஸ். இப்போ அவன் டிஸ்பிளேஸ்மெண்ட் வந்து கொஸ்டினில் கேட்கல, பட் டிஸ்பிளேஸ்மெண்ட் கேட்டிருந்தா என்ன பண்ணியிருக்கணும்,
டிஸ்பிளேஸ்மெண்ட் கேட்டிருந்தானா என்னவா இருக்கும்? see இது வந்து ஒன் டைமென்ஷனல் மோஷன் இது. ஓகே, ஒன் டைமென்ஷனல் மோஷனுக்கு வந்து டிஸ்பிளேஸ்மெண்ட் வந்து நம்ம என்ன பண்ணலாம்னா டெல் எக்ஸ்ன்னு போடலாம். ஆக்சுவலாக நம்ம வெக்டார்ஸ் கொடுக்கும்போது ஃபைனல் மைனஸ் இனிஷியல் போட்டு நம்ம என்ன பண்ணுவோம், நம்மளோட டிஸ்பிளேஸ்மெண்ட் ஏபிஏ கண்டுபிடிப்போம். அதாவது நான் உங்களுக்கு சொன்னபடி ஃபைனல் மைனஸ் இனிஷியல் பொசிஷன் வெக்டார் பண்ணிங்கன்னா டிஸ்பிளேஸ்மெண்ட் கிடைக்கும்னு நான் சொல்லியிருந்தேன். இது ஒன் டைமென்ஷனில் வந்து நீங்கள் என்ன பண்ணலாம்னா ஃபைனல் பொசிஷன் வெக்டார் மைனஸ் இனிஷியல் பொசிஷன் வெக்டார் நீங்கள் பண்ணலாம். ஸோ ஃபைனலாக இனிஷியலாக எங்கே இருக்குது பொசிஷன்? இப்போ ஏ வந்து என்னோடய ஆரிஜின் நான் எடுத்துக்கிறேன் 0,0. ஓகே, ஸோ இங்கேருந்து பார்க்கும்போது இனிஷியலாக வந்து இனிஷியல் பொசிஷன் x1 வந்து நம்மளுக்கு என்ன அப்படின்னா 0 மீட்டரில் இருக்குது இனிஷியல் பொசிஷன். ஸோ ஃபைனல் பொசிஷன்ன்றது சி பொசிஷன். சி பொசிஷன்றது எங்கே இருக்குது? ஏலேருந்து பார்க்கும்போது சி எவ்வளோ டிஸ்டன்ஸில் இருக்குது? ஸோ 120 மீட்டர்ஸ் தள்ளி இருக்குது. கரெக்டாக? ஸோ திஸ் இஸ் 120. okay, so final position is what? 120 meters. So final minus initial will give me the displacement. So displacement இந்த இடத்துல வந்து ஒரு பாசிட்டிவ் டிஸ்பிளேஸ்மெண்ட், பாசிட்டிவ்ல ஆன்சர் கிடைச்சிருக்கு. நம்ம பாசிட்டிவ் டிஸ்பிளேஸ்மெண்ட் அப்படின்னு சொல்லணும். ஓகே, ஸோ ரைட். ஸோ இப்போ அடுத்த ப்ராப்ளம் என்ன சொல்கிறாங்கன்னு பாருங்கள். A wheel completes 2000 revolutions to cover 9.5 kilometer distance. Find the diameter of the wheel அப்படின்னு சொல்கிறான். அதாவது ஒரு வீல் வந்து எத்தனை ரெவல்யூஷன்ஸ் மேக் பண்ணுதான்? டோட்டல் நம்பர் ஆஃப் ரெவல்யூஷன்ஸ் எத்தனை? ரெவல்யூஷன் மீன்ஸ் ஒரு ஃபுல் ரொட்டேஷன். ஓகே, எத்தனை எழுதுனா 2000 it had made. இப்போ டு கவர் ஹவு மச் டிஸ்டன்ஸ், எவ்வளோ டிஸ்டன்ஸ் கவர் பண்ணுது அப்படின்னா 9.5 கிலோமீட்டர் இட் ஹவ் கவர்ட். இப்போ ஃபைண்ட் த டயாமீட்டர் ஆஃப் த வீல் அப்படின்னு கேட்குறான். இப்போது நல்லா கவனிங்க, இந்த வீல் இங்கேருந்து ஆரம்பிக்குது. ஓகே, இந்த வீல் இங்கேருந்து ஆரம்பிக்கும்போது அதோட ஃபுல் ரொட்டேஷன் முடித்து இப்போ ஏலேருந்து ஆரம்பிக்குது. திரும்ப இந்த பாயிண்ட் வந்து இதோட பாத்தை நான் ட்ரேஸ் அவுட் பண்ணேன்னா எனக்கு எப்படி வரும்னா இப்படி வரும். ஓகே, இது வந்து சம்திங் சைக்ளாய்ட் அப்படின்னு கூப்பிடுவாங்க. ஓகே, ஸோ திரும்ப இந்த பாயிண்ட்டை சுற்றி, அதாவது இந்த இடம் இப்படி சுற்றி திரும்ப இந்த இடத்துக்கு வரும்போது ஏ பாயிண்ட் இங்கே வரும் இல்லையா? ஸோ ஏ பாயிண்ட் இங்கே வருது. ஸோ இப்போ இந்த இடத்துல ஏ பாயிண்ட் திரும்ப ரீச் பண்ணும்போது எவ்வளோ டிஸ்டன்ஸ் கவர் பண்ணியிருக்கோம்? சர்க்கம்ஃபரன்ஸ் எவ்வளோ இருக்கோ அவ்வளோ ஒரு ஃபுல் ரொட்டேஷன் அப்போது 2πr த டிஸ்டன்ஸ் கவர்ட். ஏன்னா சர்க்கம்ஃபரன்ஸ் அவ்வளோ தானே இருக்குது. ஸோ அவ்வளோ டிஸ்டன்ஸ் கவர் பண்ணியிருக்கோம். ஸோ ஒரு ரெவல்யூஷனில் எத்தனை டிஸ்டன்ஸ் கவர் பண்ணியிருக்கு? இன் ஒன் ரெவல்யூஷன் 2πr டிஸ்டன்ஸ் கவர்ட். கரெக்டாக? ஆர்ன்றது இந்த இடத்துல வந்து ரேடியஸ் ஆஃப் தட் வீல். ஓகே, ஸோ இப்போ டோட்டலாக n ரெவல்யூஷன்ஸ் இருக்குது. n ரெவல்யூஷனுக்கு எவ்வளோ டிஸ்டன்ஸ் கவர் பண்ணியிருக்கு? n ரெவல்யூஷன்ஸ்க்கு n இன்ட்டு 2πr. இங்கே nன்றது என்னது? 2000. ஓகே, ஸோ டோட்டல் டிஸ்டன்ஸ் கவர்டு வந்து நம்மளுக்கு டின்னு கொடுத்துருக்கான். வாட் இஸ் டி இயர்? டி வந்து 9.5 கிலோமீட்டர். ஸோ நம்ம எஸ்ஐ யூனிட்டில் தான் ஹேண்டில் பண்ணணும். ஸோ கிலோமீட்டரை மீட்டராக மாற்றிடணும். ஸோ டோட்டலாக வந்து 2000 ரெவல்யூஷன்ஸ். 2 இன்ட்டு ஆரை நீங்கள் என்ன சொல்லலாம்? 2 இன்ட்டு ஆரை வி கேன் கால் தட் அஸ் டயாமீட்டர். கரெக்டாக? டயாமீட்டர் அப்படின்னு கூப்பிடலாம். ஸோ 2000 2 இன்ட்டு ஆர் நம்ம என்ன கூட போகிறோம்னா டயாமீட்டர்னு கூட போகிறோம். டயாமீட்டர் தான் கொஸ்டினில் கேட்டிருக்கான். இன்ட்டு பை will give me d வந்து எவ்வளோனா 9.5 into 10 to the power of 3. ஓகே, ஸோ ஃபஸ்ட்டு நீங்கள் என்ன பண்ணணும்? ஸோ calculations வந்து I will do it here. So d equal to 9.5 into 10 to the power of 3 divided by 2 into 10 to the power of 3 ன்னு எழுதலாம் இல்லையா? into pi. ஓகே,
இதை நீங்கள் கேன்சல் பண்ணிங்கன்னா யூ வில் கெட் த ஆன்சர். ஃபைனல் ஆன்சர் எவ்வளோ கிடைக்குது அப்படின்னா 1.5 meter. So the diameter of that wheel is 1.5 meter. Right? Okay. So இப்போ அடுத்து ப்ராப்ளம் என்ன கொடுத்துருக்கான்? A man starting from home. A man starts from its home and walks 50 meters towards north. Then he turns towards east and walks 40 meters and then reaches to his office after moving 20 meters south. What is the distance covered by the man from his home to the office? அப்படின்னு கேட்டிருக்கான். ரைட். ஸோ இப்போ மேன் வந்து எங்கேருந்து ஸ்டார்ட் ஆகிற மாதிரி எடுத்துக்கலாம். ஸோ ஃபஸ்ட்டு இந்த இடத்துல வந்து நார்த்து சவுத்துன்னு சொல்கிறான். ஸோ நம்ம எதை எடுத்துக்கணும்? மேலே பார்த்துருக்கிறது எப்பவுமே நார்த்து, அதுக்கு இந்த சைடில் இருக்கிறது ஆப்போசிட் எண்டில் இருக்கிறது சவுத்து. ஸோ லெஃப்ட் ஹேண்ட் சைடில் இருக்கிறது எப்பவுமே வெஸ்ட்டு. ஓகே. ரைட் ஹேண்ட் சைடில் இருக்கிறது எப்பவுமே ஈஸ்ட். ஓகே. ஸோ இப்போது இது ஸ்டார்டிங் ஃப்ரம் ஹிஸ் ஹோம். ஸோ இங்கே ஏலேருந்து ஸ்டார்ட் பண்ணுறாருன்னு எடுத்துக்கலாம். ஓகே. இங்கேருந்து எங்கே போகிறாரு? ஃபஸ்ட்டு வந்து நார்த் வந்து எவ்வளோ தூரம் ட்ராவல் பண்ணுறாப்புல? 50 meters இஸ் ட்ராவலிங். ஓகே. ஸோ அதுக்கப்புறம் தென் he மூவ் டுவர்ட்ஸ் ஈஸ்ட்ன்றது இந்த இடத்துல இருந்து டுவர்ட்ஸ் ரைட் பார்த்து எவ்வளோ மீட்டர் ட்ராவல் பண்ணுறாப்புல? 40. ஓகே. அதுக்கப்புறம் என்ன ஆகுது? அண்ட் தென் ரீச்சஸ் டு his office ஆஃப்டர் 20 meters சவுத்துன்றது கீழே பார்த்து வர்றது. ஸோ 20 meters சவுத் பார்த்து இஸ் ட்ராவலிங். இப்போ தே ஆர் ஆஸ்கிங், இங்கே வந்து அவரோட ஆஃபீஸ் இருக்குது. ஸோ ஹோமில் ஆரம்பித்து இஸ் ஃபினிஷிங் அட் வாட்? ஆஃபீஸில் ஃபினிஷ் பண்ணுறாரு. ஓகே. இது வந்து பி அப்படின்னு நம்ம எடுத்துக்கலாம். ஓகே. ஸோ இப்போ இங்கே வந்து ஏ டு பி, இங்கே டிஸ்பிளேஸ்மெண்ட் டிஸ்டன்ஸ் நம்ம கண்டுபிடிக்கணும். ஸோ எப்படி பண்ணலாம் இதை? ஸோ நம்மளுக்கு தெரியும் டிஸ்பிளேஸ்மெண்ட்ன்றது ஃபைனலையும் இனிஷியலையும் ஜாயின் பண்ணக்கூடிய அந்த வெக்டாரை நம்ம டிஸ்பிளேஸ்மெண்ட் அப்படின்னு சொல்லுவோம். ஸோ இங்கே வந்து டிஸ்டன்ஸுன்றதை நம்ம கரெக்டாக கண்டுபிடிக்கணும். ஓகே. ஸோ டோட்டலாக டிஸ்டன்ஸ் எவ்வளோ இருக்கும் அப்படின்னு பார்த்தா, இனிஷியலாக ஏலேருந்து சி, இதை டின்னு நான் பேர் வச்சுக்கிறேன். ஏலேருந்து சிக்கு போகிறாரு, அப்புறம் சிலேருந்து டி, அப்புறம் டியிலேருந்து பிக்கு போகிறாப்புல. ஸோ டோட்டலாக ஹவு மச் டிஸ்டன்ஸ்? 50, 40, 20. ஸோ ஆன்சர் இஸ் வாட்? கரெக்டா? ஓகே. ஸோ 110 meters. ஸோ இப்போ டிஸ்பிளேஸ்மெண்ட் பார்க்கலாம். டிஸ்பிளேஸ்மெண்ட் வந்து நம்ம வந்து என்ன பண்ணலாம் அப்படின்னா ஜாமெண்ட்ரி யூஸ் பண்ணி கண்டுபிடிக்கலாம். மேக்னிடியூட் ஆஃப் டிஸ்பிளேஸ்மெண்ட் we are going to find. ஸோ ஏ டு பி கண்டுபிடிக்க போகிறோம். ஸோ இது ஒரு ட்ரையாங்கிள் மாதிரி எடுத்துக்கலாமா? ஸோ இந்த பக்கம் 20 அப்படின்னா அதுக்கு பேரலாக இருக்க இந்த சைடும் 20 இருக்கும். அப்போ இது வந்து என்னவாக இருக்கும்? டோட்டலாக 50. ஸோ இது வந்து 30 இருக்கணும். ஸோ இது வந்து ஒரு ட்ரையாங்கிளாக எடுத்துக்கிட்டோன்னா இது வந்து 40, ஏன்னா மேலே 40னா கீழே பேரலல் 40. ஸோ நம்மளுக்கு இப்போ என்ன கிடச்சிருக்கு அப்படின்னா ஒரு ட்ரையாங்கிள் கிடச்சிருக்கு. ஓகே. திஸ் இஸ் பி, ஏ, இந்த பாயிண்ட்டு நம்மளோட இது 30, இது 40. ஸோ நம்ம டிஸ்பிளேஸ்மெண்ட் கண்டுபிடிக்கணும், என்ன பண்ணணும்? இதுதான் நம்மளோட டிஸ்பிளேஸ்மெண்ட் ஏபி டிஸ்டன்ஸ். ஸோ இந்த ஏபியை கண்டுபிடிக்கிறதுக்கு ஐ நீட் டு புட் பைத்தாகரஸ் தியரம் 40 square 30 square பண்ணிங்கன்னா என்ன ஆன்சர் வரும்? Okay, the answer, final answer is AB is equal to 50 meters. Okay, va? Okay, good. So, அடுத்த ப்ராப்ளம். அதே நேரத்தில் இந்த ப்ராப்ளமுக்கான எல்லா இப்போ நான் யூஸ் பண்ண பிடிஎஃப் இது எல்லாமே நான் உங்களுக்கு வந்து எதில் ஆட் பண்ணியிருப்பேன் அப்படின்னா, நம்மளுக்கு இயற்பியல் தமிழ் நம்மளோட சேனலுக்குன்னு சொல்லிட்டு ஆப் வந்து இருக்குது. ஸோ ஆப்க்கான லிங்க் நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன். அங்கே போய்ட்டு நீங்கள்
டிஸ்டன்ஸ் அண்ட் டிஸ்பிளேஸ்மெண்ட் அப்படின்னு நீங்கள் சர்ச் பண்ணி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அந்த ஃபோல்டருக்குள்ளே நான் உங்களுக்கு வந்து இருக்கும், நீங்கள் சர்ச் பண்ணி எடுத்துக்கலாம். ஓகே, ரைட். ஸோ இப்போ எக்ஸாம்பிள் 3.4. ஸோ இதில் என்ன கொடுத்துருக்கான்? an object covers 1/4 of the circular path. What will be the ratio of distance and displacement of the object அப்படின்னு சொல்கிறான். அதாவது என்னென்னா நம்மளுக்கு வந்து ஆப்ஜெக்ட் கவரிங் 1/4 ஆஃப் த சர்க்குலர் பாத். ஸோ ஒரு ஆப்ஜெக்ட் என்ன பண்ணுது அப்படின்னா இதுதான் வந்து ஃபுல் சர்க்குலர் பாத். ஓகே, இது நம்மளோட ஃபுல் சர்க்குலர் பாத். இந்த இடத்துல எவ்வளோ பாத் கவர் பண்ணுது அப்படின்னு சொல்கிறாங்கன்னா இங்கேருந்து 1/4 மீன்ஸ் வாட், இந்த இதை மட்டும்தான் கவர் பண்ணுது. ஓகே, ஸோ இந்த பாத் மட்டும்தான் கவர் பண்ணுது. ஓகே, ஏலேருந்து பிக்கு வந்திருக்கு. ஓகே, ஸோ 1/4 அப்படின்னா என்ன அர்த்தம்? பாத்தில் இந்த ஏ டு பி தான். ஓகே, இது வந்து நம்மளுக்கு ஆங்கிள் வந்து 90 டிகிரி நம்மளுக்கு தெரியும். ஓகே, இப்போ என்னென்னா டிஸ்டன்ஸ் டிஸ்பிளேஸ்மெண்ட் எப்படி கண்டுபிடிப்பீங்க அப்படின்னு சொல்கிறோம். ஓகே, இப்போ நல்லா கவனிங்க, இதை வந்து ஜாமெட்ரி ப்ராப்பர்ட்டிஸ் தான் இங்கே கண்டுபிடிக்கணும். ஸோ டிஸ்டன்ஸுன்றது என்னது? ஸோ டிஸ்டன்ஸ் இஸ் நத்திங் பட் ஒரிஜினல் பாத் லென்த். ஸோ நம்மளுக்கு 2πrன்றது என்னது? ஃபுல் சர்க்கிளோடது, கரெக்டாக? ஸோ 2πrன்றது ஃபுல் சர்க்கிளோடது. 2πrல divided by 4 will give me what? The AB distance. AB ஓட distance வந்து πr/2 you will get. R என்றது என்னது? Radius. Okay, so 2πr is the full circle ஓடது. அதில் by 4 என்றது தானே அந்த 1/4. So that will be the distance. Okay, so இப்போ displacement என்றது என்ன வரப்போகுது? Displacement. டிஸ்பிளேஸ்மெண்ட்ன்றது இங்கே என்ன அப்படின்னா இனிஷியலுக்கும் ஃபைனலுக்கும் இடையே உள்ள இந்த டிஸ்டன்ஸ் தான் நம்ம என்னன்னு சொல்ல போகிறோம்? டிஸ்பிளேஸ்மெண்ட். இந்த லென்த்து ஏ டு பி. ஸோ இங்கே வந்து நம்ம ஒரு ட்ரையாங்கிளை ஃபார்ம் பண்ண முடியும். ஓகே, ஸோ இது என்னோட ஏ, இது என்னோட பி. ஓகே, இது என்னோட சென்டர் ஆரிஜின். ஓகே, இந்த ஆரிஜினுக்கு இது ஆர்னா இதுவும் ஆர், கரெக்டா? ஸோ இது வந்து பியில் வந்து முடியுது. ஸோ இப்போ இது ஆர், இது ஆர்னா எவ்வளோ இருக்கும் இந்த டிஸ்டன்ஸ்? r² ப்ளஸ், ஏன்னா இது 90 டிகிரி. ஸோ அந்த ப்ராப்பர்ட்டியை நம்ம யூஸ் பண்ணிக்கிறோம். ஸோ த ஆன்சர் வில் பி 2 × √2 × r. ஓகே, ஸோ இது வந்து நம்மளுக்கு எதை குறிக்குது அப்படின்னா டிஸ்பிளேஸ்மெண்ட் வந்து √2r அப்படின்றது டிஸ்பிளேஸ்மெண்ட். ஸோ இப்போ ரேஷியோ கேட்குறான், ரேஷியோ ஆஃப் டிஸ்டன்ஸ் அண்ட் டிஸ்பிளேஸ்மெண்ட். ஸோ distance and displacement. First distance போட சொல்றான், divided by displacement. ஓகே, ஸோ பண்ணும்போது என்ன வருதுன்னா πr/2 distance, displacement வந்து √2r. ஸோ ஃபைனல் ஆன்சர் என்ன வருதுன்னா π/2 √2 அப்படின்றது நம்மளோட ரேஷியோ கிடைச்சிருக்கு. ஓகே, ஸோ தட் இஸ் த ஆன்சர். ரைட். ஸோ இப்போ அடுத்து we will move on. அகெயின் இந்த இதுக்கான எல்லா பிடிஎஃப் இப்போ நான் எழுதுனது எல்லாமே உங்களுக்கு வந்து ஆப்பில் வந்து மெட்டீரியல் இருக்குது. ஓகே, ஆப்புக்குள்ளே போனீங்கன்னா உங்களுக்கு அதிலேருந்தே உங்களுக்கு யூடியூப் மெட்டீரியல்ஸ்ன்னு சொல்லி நான் ஒரு ஃபோல்டர் க்ரியேட் பண்ணுறேன். அதில் உங்களுக்கு வந்து ஆட் பண்ணியிருக்கேன். ஸோ நீங்கள் அங்கே போய் எடுத்துக்கலாம். ஓகே, ரைட். ஸோ இப்போ எக்ஸாம்பிள் 3.5ல என்ன கொடுத்துருக்கான்? டிஸ்பிளேஸ்மெண்ட் ஆஃப் அ பர்சன் மூவிங் ஃப்ரம் x to y along a semicircular path of radius r is 200 meters. So what is the distance traveled by him? அதாவது displacement of a person moving from x to y. x to y ஒருத்தர் மூவ் பண்ணுறாராம் along a semicircular path. ஸோ ஒரு semicircular பாத்தில்
is traveling. So x to y. எவ்வளோ இதோட ரேடியஸ் அப்படின்னு சொல்கிறாங்கன்னா r is the radius. ஓகே, ஸோ ஆரோட ரேடியஸ் வந்து 200 மீட்டர். ஓகே, so the displacement of the person moving from x to y along a semicircular path r is 200 meter. So what is the distance traveled by him? So எவ்வளோ distance travel பண்ணியிருப்பாங்க அப்படின்னு கேட்குறாங்க x to y போகும்போது. ஸோ அகெயின் திஸ் வந்து என்னது, இது நம்மளோட டிஸ்பிளேஸ்மெண்ட் பார்க்கும்போது x to y பார்த்தீங்கன்னா இதுதான், இந்த x to y வெக்டார் இருக்கு இல்லையா. ஸோ இதுதான் நம்மளோட டிஸ்பிளேஸ்மெண்ட் வெக்டார், எக்ஸ்லேருந்து ஆரம்பித்து ஒயில் போய் முடியுது, ரைட். ஸோ இப்போ இதில் வந்து டிஸ்டன்ஸுன்றது வந்து இந்த செமி சர்க்குலர் பாத், ஒரிஜினல் பாத் வந்து எக்ஸ் டு ஒயில் செமி சர்க்குலர் பாத். ஸோ ஒரு ஃபுல் சர்க்கிளுக்கு என்னது 2πr, 2πr/2 தான் என்னது செமி சர்க்கிள் சர்க்கம்ஃபரன்ஸ், அந்த லென்த்தை சொல்கிறேன். ஸோ πr இஸ் த டிஸ்டன்ஸ் கவர்ட். ஓகே, ஸோ வாட் இஸ் த டிஸ்பிளேஸ்மெண்ட் நம்ம பார்த்தோன்னா, டிஸ்பிளேஸ்மெண்ட் என்னவாக இருக்கும் அவன் கேட்கல. டிஸ்பிளேஸ்மெண்ட் என்னவாக இருக்குன்னா இது சென்டர்லேருந்து இந்த சைடில் ஒரு ஆர், இந்த சைடில் ஒரு ஆர். ஸோ 2r இஸ் த டிஸ்பிளேஸ்மெண்ட். ஓகே, ரைட். ஸோ இது வந்து டிஸ்பிளேஸ்மெண்ட். ஸோ யூ கேன் ஃபைண்ட் டிஸ்டன்ஸ் அண்ட் டிஸ்பிளேஸ்மெண்ட். ஓகே, அவன் என்ன வந்து ஒரு சின்ன பாயிண்ட்டை இன்னும் கவனிக்க வேண்டியிருக்கு. டிஸ்பிளேஸ்மெண்ட்டாக அவன் கொடுத்துருக்கான். ஓகே, டிஸ்பிளேஸ்மெண்ட் ஆஃப் இது கேபிட்டல் ஆர் வரும். ஸோ ஐம் சாரி, எல்லாத்துக்கும் ஸ்மால் ஆர் மாற்றிடலாம், ரைட். ஸோ டிஸ்பிளே ஆஃப் அ பர்சன் எக்ஸ் டு ஒய், டிஸ்பிளேஸ்மெண்ட் அவன் கொடுத்துருக்காங்க கொஸ்டினில் அப்படின்னு கொடுத்துருக்கான். டிஸ்பிளேஸ்மெண்ட் எவ்வளோ கொடுத்துருக்கான், 200 மீட்டர் you have given. ஸோ ஆர் என்னவாக இருக்கும் 100 மீட்டர். இப்போ டிஸ்டன்ஸ் என்ன நியூமரிக்கலாக சொல்லுங்கள் அப்படின்றான். டிஸ்டன்ஸ் வந்து நம்மளுக்கு என்ன தெரியும், πrன்றது இப்போ தான் பார்த்தோம். ஸோ 3.14 into 100 will give you 314 meters. So this is the distance. Displacement வந்து என்னது 200, கரெக்டா? ஓகே, குட். ஸோ இப்போ அடுத்து லாஸ்ட் ப்ராப்ளம். ஸோ we will see. So an athlete completes one round of a circular track. ஒரு full circular track of diameter வந்து எவ்வளோ, diameter of that circular track வந்து 2. So diameter of that circular path வந்து எவ்வளோ 200 மீட்டர். எவ்வளோ டைமில் கவர் பண்ணுறாப்லையா 20 செகண்ட்ஸில் இஸ் கவரிங். So what will be the distance covered and the displacement at the end of 2 minutes 20 seconds. ஓகே, 2 minutes 20 செகண்டில் எவ்வளோ டிஸ்டன்ஸ் வந்து கவர் பண்ணியிருப்பார் அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. So what is the displacement and distance they are asking. ஓகே, ஸோ இப்போ diameter வந்து 200 மீட்டர்னு கொடுத்துட்டான் diameter. So what is the radius here for the circular path, 100 meter is the radius of this track. ஸோ எவ்வளோ டிஸ்டன்ஸ் கவர் பண்ணியிருப்பாங்க, அதாவது 40 செகண்ட்ஸில் 1 revolution is able to make, ரைட் ஆர் ராங்? ஸோ 40 செகண்ட்ஸில் ஒரு ஃபுல் கம்ப்ளீட் சர்க்கிள் பண்ணிடுறான், 1 ரவுண்ட் பண்ணிடுறான். இப்போ அவன்கிட்ட இப்போ எவ்வளோ டைம் இருக்குன்னா 2 minutes 20 seconds இருக்குது. அப்போ இதில் எத்தனை செகண்ட்ஸ் இருக்குது அப்படின்றது கேள்வி. ஸோ 2 minutesல how many seconds is there, 2 minutes 20 seconds. நம்மளுக்கு 120 plus 20, கரெக்டா? ஸோ டோட்டலாக 140 செகண்ட்ஸ் இருக்குது. ஸோ என்ன பண்ணலாம்,
see he is running in a uniform velocity நம்ம எடுத்துக்கலாம். ஓகே, யூனிஃபார்ம் வெலாசிட்டின்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா what is the circumference here? Circumference of the circle he is going எவ்வளோனா pi into diameter, that is 2 time into r. ஸோ என்ன வரும் அப்படின்னா 22/7 நான் போடுறேன் இன்ட்டு d வந்து என்னது நம்மளுக்கு d வந்து 200. ஸோ the final answer is 4400 divided by 7 meter. ஓகே, இது வந்து circumference of the circle. ஓகே, ஓகே, ஸோ இப்போ என்னென்னா distance covered by the athlete in the 2 minutes. ஓகே, ஸோ ஃபஸ்ட்டு டிஸ்டன்ஸ் கால்குலேட் பண்ணிடலாம். டிஸ்டன்ஸ் எப்படி கால்குலேட் பண்ணுறாங்க அப்படின்னா distance covered by athlete in 2 minutes 20 seconds. ஓகே, டோட்டலாக 40 seconds இல்லையா? 2 minutes 20 செகண்ட்றது 40 seconds. ஸோ இப்போ 1 செகண்டில் சாரி 1 மினிட்ல எவ்வளோ தூரம் கவர் பண்ண முடிஞ்சது? தட் இஸ் சாரி 40 செகண்ட்ஸில் ஃபுல் இது பண்ண முடிஞ்சது. ஸோ இதை வந்து நீங்கள் கொஞ்சம் இந்த டிஸ்டன்ஸ் அதாவது 4400 டிவைடட் பை 7, இது வந்து இந்த டிஸ்டன்ஸ் வந்து ஒரு ஃபுல் ரெவல்யூஷனுக்கு இல்லையா? ஸோ டோட்டலாக எவ்வளோ டைம் இருக்குது அப்படின்னா 140 டோட்டல் செகண்ட்ஸ் டிவைடட் பை த 40. ஓகே, இந்த ரேஷியோ பண்ணிங்கன்னா சி 140 இஸ் த டோட்டல் செகண்ட்ஸ்பா நம்மக்கிட்ட இருக்குது. எவ்வளோ டிஸ்டன்ஸ் கவர் பண்ணியிருக்காங்கன்றது கண்டுபிடிக்கணும். ஸோ நம்மளுக்கு ஏற்கனவே என்ன தெரியும்? 40 செகண்ட்ஸில் இந்த டிஸ்டன்ஸ் கவர் பண்ணியிருக்காங்க. ஸோ நான் ஒரு ரேஷியோ மாதிரி போடுறேன். ஓகே, ஸோ ரேஷியோ மாதிரி போடும்போது what I am going to get is, so total distance he is covering is 2200 meters he is covering. ஓகே, அதாவது கவனிங்க 40 செகண்ட்ஸில் அவர் எவ்வளோ டிஸ்டன்ஸ் கவர் பண்ணுறாரு? இது ஃபுல் சர்க்கம்ஃபரன்ஸ், ஒரு ஃபுல் ரவுண்டு முடிச்சிடுறாரு. இப்போ 40 செகண்ட்ஸில் எவ்வளோ டிஸ்டன்ஸ் கவர் பண்ணியிருப்பார்? ஓகே, ஸோ அந்த கால்குலேஷன் படி தான் நம்ம பண்ணிகிட்ருக்கோம். ஸோ எவ்வளோ டிஸ்டன்ஸ் கவர் பண்ணியிருப்பார்னா 4400/7. ஸோ divided by 40. So that's how we are getting 2200 meters. இப்போ அடுத்து இப்போ கவனிங்க, சி இந்த இடத்துல வந்து டிஸ்பிளேஸ்மெண்ட் நம்ம கண்டுபிடிக்கணும். ஓகே, டிஸ்பிளேஸ்மெண்ட் கண்டுபிடிக்கணும். ஸோ என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா டோட்டலாக நம்மளுக்கு வந்து 140 செகண்ட்ஸ் இருக்குது. கரெக்டாக 140 செகண்ட்ஸு. ஸோ ஒரு ஃபுல் சர்க்கிள் போயிட்டு வரதுக்கு எவ்வளோ டைம் எடுத்துக்கிறாரு? 40 செகண்ட்ஸு. ஓகே, இந்த 140யை நான் எத்தனை இதுவாக பிரிக்கலாம்? 20யாக பிரிக்கலாமா? ஸோ இந்த 40 செகண்ட்ஸில் ஒரு ரவுண்டு போயிடுவார், இந்த 40 செகண்ட்ஸில் ஒரு ரவுண்டு, இன்னொரு 40 செகண்ட்ஸில் ஒரு ரவுண்டு. ஸோ நான் ஏலேருந்து ஆரம்பிக்கிறேன் அப்படின்னா ஒரு ரவுண்டு ஏல ஆரம்பித்து திரும்ப ஏக்கே வரத்துக்கு 40 செகண்ட்ஸு. அவன் 3 ரவுண்டு பண்ணிடுவாப்பில். ஸோ டில் 3rd ரவுண்ட் நோ டிஸ்பிளேஸ்மெண்ட் இஸ் தேர். அதுக்கப்புறம் என்ன ஆகும் அப்படின்னா 3வது ரவுண்டு முடித்ததுக்கப்புறம் இந்த லாஸ்ட்டு வந்து 20 செகண்ட்ஸில் தான் என்ன ஆகும்? ஏலேருந்து பாதினா என்ன அர்த்தம்? யூ வில் ரீச் இயர் half ஆஃப் த திங். ஸோ இதுதான் என்னது? அட் த எண்ட் ஆஃப் 140 செகண்ட் ஃபைனல் பொசிஷன் இஸ் திஸ் ஒன், final position. Okay, so what is the displacement at this situation? இந்த லென்த்து தான்.
இந்த length is nothing but what? Diameter தானே. இங்கே displacement is the diameter which is nothing but 200 meters. Any doubt? ரைட்டாக இந்த ப்ராப்ளமை இப்படி அப்ரோச் பண்ணுறாங்க. ஓகேவா? ஸோ தட்ஸ் இட். ஸோ எனி டவுட்ஸ் இருந்தால் கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். இதுக்கான மெட்டீரியல் ஆஸ் ஐ செட் ஆப்பில் வந்து நம்மளுக்கு லிங்க் இருக்கும். ஸோ ஆப்பில் உள்ளே போய் நீங்கள் இது அதாவது யூடியூப் வீடியோஸ் ஃபைல் அப்படின்னு ஒரு ஃபோல்டர் மாதிரி க்ரியேட் பண்ணுறேன். ஃப்ரீ டவுன்லோட்ஸில் நீங்கள் அங்கே வந்து டவுன்லோட் பண்ணிக்கலாம். ஸோ இன்றைக்கி நம்ம டாப்பிக்கில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா ஸ்பீட் அண்ட் வெலாசிட்டி பற்றி டீட்டெயிலாக பார்க்க போகிறோம். ஓகே, ஸோ இந்த டிஸ்கஷனில் வந்து ஃபஸ்ட்டு பார்ட் வந்து தியரியை பற்றி டிஸ்கஸ் பண்ண போகிறேன். ஸோ அதுக்கப்புறம் ப்ராப்ளம்ஸ் வந்து லாஸ்ட்டாக கொடுக்க போகிறேன். ஸோ ஃபஸ்ட்டு தியரி பார்க்குறோன்னு நினைக்கிறவங்க சாப்டர்ஸ் வந்து உங்களுக்கு அந்த ஸ்லைடர் இதுலேயே வந்து உங்களுக்கு சாப்டர் வைஸ் நான் போட்டிருப்பேன். இன்ட்ரடக்ஷன், ஸோ ஸ்பீட் அண்ட் வெலாசிட்டி, கான்செப்ட் அண்ட் ப்ராப்ளம்ஸ் எங்கே இருக்குன்னு. ஸோ அதில் நீங்கள் ஸ்கிப் பண்ணி பார்க்கறதுனால பார்த்துக்கலாம். ஓகே, ஸோ இப்போ வந்து ஸ்பீட் அண்ட் வெலாசிட்டி பற்றி பார்க்கலாம். ஸோ இந்த வீடியோவில் நான் யூஸ் பண்ணுற எல்லா நோட்ஸுமே உங்களுக்கு வேணும் அப்படின்னா இயற்பியல் தமிழ் சொல்லிவிட்டு நம்ம ப்ளே ஸ்டோரில் ஆப் இருக்குது நம்மளோட சேனலோடது. ஸோ இல்லைனா லிங்க் வந்து நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன். ஸோ அந்த லிங்க்கில் யூஸ் பண்ணியும் நீங்கள் டவுன்லோட் பண்ணி உள்ளே போய் நீங்கள் யூடியூப் வீடியோ ஃபைல்ஸ் அப்படின்ற ஒரு ஃபோல்டர் இருக்கும். அதில் போய் நீங்கள் இந்த டேட்டோட போட்டிருப்பேன், டாப்பிக்கோடு இருக்கும். ஸோ யூ கேன் டவுன்லோட் ஃப்ரம் தேர். ஓகே, ஸோ நம்ம டிஸ்கஷனுக்கு போகலாம். ஓகே, ஸோ நம்ம வந்து ஸ்பீட் வெலாசிட்டி ஃபஸ்ட்டு பார்க்க போகிறோம். ஸோ இதில் நான் என்ன ஃபஸ்ட் நான் உங்களுக்கு சொல்ல போகிறேன் அப்படின்னா நம்மளோட மோஷன் வந்து எங்கேருந்து ஸ்டார்ட் பண்ண போகிறோம் அப்படின்னு எடுத்துக்கலாம். அப்படின்னா ஏ பாயிண்ட்லேருந்து நான் ஒரு மோஷன் ஸ்டார்ட் பண்ணுறேன். ஸோ இங்கேருந்து பின்ற ஒரு இடத்துக்கு போகிறேன். திரும்ப நான் எங்கே வரேன் அப்படின்னா சின்ற பாயிண்ட்டுக்கு போகிறேன். ஓகே, ஸோ ஏலேருந்து பிக்கு போகிறேன், அப்புறம் பியிலேருந்து சிக்கு வரேன். ஓகே, ஸோ ஏ டு பி அண்ட் பி டு சி நான் போகிறேன். ஓகே, ஸோ இப்போ இந்த இதில் வந்து ஆவரேஜ் ஸ்பீடு, அதாவது நல்லா கவனிங்க, நம்மளுக்கு வந்து ஏலேருந்து பி போகிறதுக்கு எவ்வளோ டைம் எடுத்துக்குது அப்படின்னா டிஏபின்றது டைம் டேக்கன். ஓகே, டிபிசின்றது என்னது டைம் டேக்கன் டு கோ ஃப்ரம் பி டு சி. ஓகே, இப்போ ஆவரேஜ் ஸ்பீடு அப்படின்றது என்ன அப்படின்னா ஆவரேஜ் ஸ்பீடோட டெஃபினேஷன் என்னென்னா டோட்டல் டிஸ்டன்ஸ் கவர்ட் இன் டைம் t, அதாவது டோட்டல் டிஸ்டன்ஸ் கவர்ட் divided by the time interval, total time taken, அதாவது மேலே இருக்கக்கூடிய அந்த டிஸ்டன்ஸ் போகிறதுக்கு டோட்டல் டைம் டேக்கன் எவ்வளோ அப்படின்றது நம்ம போடணும் டினாமினேட்டரில். ஸோ இந்த இடத்த இது வந்து பேசிக்கான ஒரு ஆவரேஜ் ஸ்பீடோட டெஃபினிஷன். ஓகே, இப்போது நம்மளுக்கு வந்து இந்த டெஃபினிஷனை யூஸ் பண்ணி ஆவரேஜ் ஸ்பீட் கண்டுபிடிக்கணும் அப்படின்னா ஸோ நியூமரேட்டரில் வந்து டிஸ்டன்ஸ் இருக்குது, டோட்டல் டிஸ்டன்ஸ்ன்றது ஒரிஜினல் டிஸ்டன்ஸோட டெஃபினேஷன் நம்ம ஏற்கனவே பார்த்துருக்கோம். டோட்டல் டிஸ்டன்ஸ்ன்றது ஒரிஜினல் பாத் லென்த். ஸோ ஏ டு பி ப்ளஸ் பி டு சி, இதுதான் நம்மளோட டோட்டல் டிஸ்டன்ஸ் கவர்ட். ஓகே, எவ்வளோ டைமில் கவர் பண்ணியிருக்கோம் அப்படின்னு பார்க்கும்போது ஃபார் எக்ஸாம்பிள் என்னோடய டோட்டல் டைம் வந்து டெல்டி அப்படின்னு நான் சொல்கிறேன். டெல்டின்றது இங்கே என்ன அப்படின்னா டிஏபி ப்ளஸ் டிபிசி, இதுதான் என்னோடய டோட்டல் டைம். கரெக்டாக? ஸோ என்னோடய டோட்டல் டிஸ்டன்ஸ் வந்து ஏபி ப்ளஸ் பிசி, அதை நான் என்ன எழுதுறேன்னா என்னோடய டிஸ்டன்ஸை வந்து ∆s அப்படின்னு நான் எழுதுகிறேன். ஓகே, ∆sன்னு என்னோடய டிஸ்டன்ஸ் எழுதுகிறேன் டிவைடட் பை ∆t. ஸோ இங்கே ∆tன்றது டோட்டல் டைம் டேக்கன். ஓகே, ஸோ இதுதான் வந்து நம்மளோட ஆவரேஜ் ஸ்பீடுன்றது. ஓகே, எனி டவுட் இயர்? ஸோ இப்போ ஸோ இது வந்து ஆவரேஜ் ஸ்பீடு. ஓகே, ஸோ வேறு இன்னொரு எக்ஸாம்பிள் பார்க்கலாம். ஸோ நான் இங்கே இந்த பாயிண்டில் இருக்கிறேன், ஏலேருந்து நான் வந்து பிக்கு போகிறேன். ஒரு செமி சர்க்குலர் பாத், இந்த செமி சர்க்குலர் பாத்தோட ரேடியஸ் வந்து என்ன அப்படின்னா ஆர். ஓகே, ஏலேருந்து பிக்கு போகிறேன். எவ்வளோ டைமில் போகிறேன்னா
in time del t அப்படின்ற இந்த டைம் டிஃப்ரென்ஸில் நான் ஏலேருந்து பிக்கு போயிடுறேன். அப்போது என்னோடய ஒரிஜினல் பாத் லென்த் வந்து நான் போடணும். ஆவரேஜ் ஸ்பீட் நான் கண்டுபிடிக்க போகிறேன் அப்படின்னா ஒரிஜினல் பாத் லென்த்துன்றது என்னது? 2πrன்ற சர்க்கம்ஃபரன்ஸ், இது செமி சர்க்கிள் இல்லையா? ஸோ பை இன்ட்டு ஆர் டிவைடட் பை டைம் டேக்கன் எவ்வளோ அப்படின்னா del t இஸ் த டைம் டேக்கன். அதை போட்டிங்கன்னா தட் இஸ் த ஆவரேஜ் ஸ்பீடு. ஓகே, ஸோ இப்போ அடுத்து ஸோ இந்த இடத்துல வந்து நம்ம டிஸ்டன்ஸ் பை டைம் பண்ணுறனால ஆவரேஜ் ஸ்பீடுன்றது என்னது? ஆவரேஜ் ஸ்பீடு இஸ் அ ஸ்கேலார் குவான்டிட்டி. ஸ்கேலார் குவான்டிட்டி. ஓகே, இப்போ கவனிங்க, நம்ம ஆவரேஜ் ஸ்பீடு நம்ம என்ன சொன்னோம்? del tன்ற டைமில் del s அமௌண்ட் ஆஃப் டிஸ்டன்ஸ் கவர் பண்ணிச்சு, கரெக்டாக? இப்போ இது வந்து del tன்றது ஒரு ஸ்மால் டைம், ஸ்மால் டைம் இன்டர்வல், கரெக்டாக? இப்போ கவனிங்க, இந்த லிமிட் வந்து நான் என்ன பண்ண போகிறேன்னா இந்த del tன்றது அந்த ஸ்மால் டைம் இன்டர்வல் மீன்ஸ் ஒரு குறிப்பிட்ட அளவு. ஸோ அந்த அளவு வந்து நான் ரொம்ப க்ளோஸ் டு ஜீரோ, அதாவது ரொம்ப del tன்றது அந்த டைம் டிஃப்ரென்ஸ், அந்த டைமை ரொம்ப க்ளோஸ் டு ஜீரோவாக கொண்டு போனால் del t வந்து என்னவா மாறும் அப்படின்னா dtயாக மாறும். அதாவது del tன்ற டைமை நான் ரொம்ப க்ளோஸ் டு ஜீரோன்னு கொண்டு போனால் del t வந்து dtயாக மாறும். dtன்றது வந்து அந்த ஸ்மால் இன்ஃபினிட்டெசிமல் டைம் இன்டர்வல், அப்படின்னு கூப்பிடுவாங்க. ஓகே, ஸோ இந்த இடத்துல வந்து நான் என்னோடய லிமிட் என்ன பண்ண போகிறேன் அப்படின்னா del s ரொம்ப க்ளோஸ் டு ஜீரோன்னு டைமுக்கு கொண்டு போகிறேன். அப்போ del வந்து என்னவா மாறும்? dயாக மாறும். அதாவது இன் டைம் dt, இதை நம்ம எப்படி படிக்கணும் அப்படின்னா டினாமினேட்டரில் டைம் கொடுத்துருக்கேன். இன் டைம் dt ds distance is covered. இதை வச்சு என்ன சொல்கிறாங்கன்னா, இப்போ நான் பண்ணியிருக்கேன் இல்லையா, இது மாதிரி பண்ணால் இதுக்கு பேர் என்னென்னா இன்ஸ்டன்டேனியஸ் ஸ்பீட் அப்படின்னு கூப்பிடுவாங்க. இன்ஸ்டன்டேனியஸ் ஸ்பீடு. ஓகே, ஸோ இதுதான் டெஃபினேஷன் ஆஃப் வாட்? இன்ஸ்டன்டேனியஸ் ஸ்பீட். ஓகேவா? ஸோ இன்ஸ்டன்டேனியஸ் ஸ்பீடுன்னு கூப்பிடுவான். இல்லை பொதுவாக வந்து நம்ம ஸ்பீடுன்னு சொன்னாலே அது எதை குறிக்கும் அப்படின்னா, இப்போ நீங்கள் ஏதோ ஒரு ப்ராப்ளமோ ஏதோ நியூமரிக்கல்ஸ் பண்ணிகிட்டு இருக்கீங்க, பொதுவாக வெறும் ஸ்பீடுன்னு சொல்லலைன்னா அது என்ன, வெறும் ஸ்பீடுன்னு சொன்னான்னா அது கண்டிப்பாக என்ன எதை குறிக்கும்? இன்ஸ்டன்டேனியஸ் ஸ்பீடை தான் குறிக்கும். ஓகே, ஸோ அதனால் வந்து அன்லெஸ் அவன் வந்து டைரெக்டாக வந்து நம்ம ஆவரேஜ் ஸ்பீடை பற்றி பேசுகிறோம் அப்படின்னு சொல்லலைன்னா அவன் ஸ்பீடுன்னு வார்த்தை யூஸ் பண்ணால் அது இன்ஸ்டன்டேனியஸ் ஸ்பீடை தான் குறிக்கும். ஓகேவா? ஸோ இப்போ அடுத்து வந்து யூனிட் ஆஃப் ஸ்பீட் என்னது? யூனிட் ஆஃப் ஸ்பீட் இஸ் ஈக்குவல் டு டிஸ்டன்ஸ் பை டைம் இல்லையா? டிஸ்டன்ஸுன்றது லென்த்து. ஸோ டிஸ்டன்ஸ் வந்து லென்த்து, ஸோ மீட்டர் டிவைடட் பை என்ன இருக்குது? டைமு, ஸோ செகண்ட். ஸோ யூனிட் வந்து என்னது? மீட்டர்ஸ் பர் செகண்ட். திஸ் இஸ் த யூனிட் ஆஃப் ஸ்பீடு. இதே நீங்கள் இது வந்து SI யூனிட்டில் மீட்டர் செகண்டில் சொல்லணும். இதே நீங்கள் வந்து CGS யூனிட்டில் சொல்லணுன்னா எப்படி சொல்லணும்? CGS யூனிட்டில் சொன்னீங்கன்னா ஸ்பீடு சென்டிமீட்டரில் சொல்லணும். சென்டிமீட்டர் பர் செகண்ட்ன்றது தான் CGSல வந்து ஸ்பீடோட யூனிட். ரைட்டா? சென்டிமீட்டர் பர் செகண்ட். ரைட். ஸோ இப்போ வந்து we have discussed average speed and instantaneous speed. இப்போ அடுத்து we are going for, கவனிங்க, போன எக்ஸாம்பிளே எடுத்துக்கலாம். ஏலேருந்து பிக்கு போகிறோம், பிலேருந்து அப்புறம் எங்கே வந்தோம்? சிக்கு வந்தோம், கரெக்டாக? அதாவது இந்த A to B போகிறதுக்கு எவ்வளோ டைம் எடுத்துக்கிச்சு?
டிஏபின்னு சொல்லியிருந்தேன் கரெக்டா. பி டு சி போகிறதுக்கு எவ்வளோ டைம் டிபிசின்னு நான் சொல்லியிருக்கேன் கரெக்டா. ஸோ டோட்டல் டைம் டேக்கன் என்னது நம்மளுக்கு டெல் டின்னு நான் சொல்கிறேன், இல்லை டீன்னு கூட நீங்கள் வச்சுக்கலாம், நான் டெல் டின்னு சொல்கிறேன். ஸோ திஸ் இஸ் த டோட்டல் டைம் டேக்கன் கரெக்டா. இப்போ தேர் ஆர் கோயிங் டு டிஃபைன் அ டேர்ம் கால்ட் அஸ் ஆவரேஜ் வெலாசிட்டி. ஆவரேஜ் வெலாசிட்டின்னு டிஃபைன் பண்ணலாம். ஆவரேஜ் வெலாசிட்டின்றது என்ன அப்படின்னா டோட்டல் டிஸ்பிளேஸ்மெண்ட். டோட்டல் displacement divided by time taken. Total displacement by time taken. இப்போ நல்லா கவனிங்க, நான் ஏலேருந்து பிக்கு போனேன், பிலேருந்து சிக்கு வந்து ஓகே ஏலேருந்து பி அப்புறம் பி டு சி வந்திருக்கேன். இப்போ பாயிண்ட் என்ன அப்படின்னா இங்கே டிஸ்பிளேஸ்மெண்ட்ன்றது இனிஷியல்லையும் ஃபைனலையும் கனெக்ட் பண்ணக்கூடிய அந்த வெக்டாரை தான் நம்ம என்ன சொல்லுவோம் டிஸ்பிளேஸ்மெண்ட் வெக்டார். ஸோ இந்த ஏசி வெக்டார் தான் நம்ம என்ன சொல்லணும் டிஸ்பிளேஸ்மெண்ட் வெக்டார் அப்படின்னு கூப்பிடணும். அதை நான் என்னென்னு கூப்பிட போகிறேன்னா அதுக்கு என்ன பேர் வைக்கிறேன்னா டெல் எஸ் அப்படின்னு நான் வைக்கிறேன். ஓகே, இல்லைனா டிஆர் டெல் ஆர் வெக்டார் அப்படின்னு நான் என்னோடய டிஸ்பிளேஸ்மெண்ட்டுக்கு பேர் வைக்கிறேன். ஓகே, ஸோ இனிஷியல் பாயிண்ட்டையும் ஃபைனல் பாயிண்ட்டையும் கனெக்ட் பண்ணக்கூடிய வெக்டார் தான் டிஸ்பிளேஸ்மெண்ட். இது தெரியலனா உங்களுக்கு வந்து டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் இருக்கும். டிஸ்டன்ஸ் அண்ட் டிஸ்பிளேஸ்மெண்ட்டுக்கு இடையே உள்ள டிஃப்ரென்ஸை ஐ ஹவ் ஷோன் தேர். ஸோ டோட்டல் டிஸ்பிளேஸ்மெண்ட் இங்கே எவ்வளோ நடந்திருக்கு அப்படின்றது வந்து டெல் ஆர் வெக்டார். இந்த டெல் ஆர்ன்றது டோட்டல் டிஸ்பிளேஸ்மெண்ட், அது எவ்வளோ டைமில் நடந்திருக்கு அதே டெல் டி டைமில் தானே நடந்திருக்கு. ஸோ டெல் டின்ற டைமில் டெல் ஆர் அமௌண்ட் ஆஃப் டிஸ்பிளேஸ்மெண்ட் நடந்திருக்கு. ஓகே, ஸோ இப்போ இதுக்கு பேர் என்னென்னா ஆவரேஜ் வெலாசிட்டி அப்படின்றத கூப்பிட்றோம். இப்போ போன தடவை நம்ம என்ன பண்ணோம் இந்த டெல் டி டைமை ரொம்ப ரொம்ப சின்ன டைமாக மாற்றுறதுக்கு நான் என்ன பண்ணேன் அந்த டெல் டியை ரொம்ப ரொம்ப க்ளோசர் டு ஜீரோவாக நான் கொண்டு போகணும். அதான் லிமிட் டெல் டி டென்ஸ் டு ஜீரோ அப்படின்னு நான் போட்டேன்னா எனக்கு டெல் டின்றது ஒரு ஸ்மால் டைம், கொஞ்சம் பெரிய டைம்னு எடுத்துக்கலாம். இது டெல் டியை நான் ரொம்ப க்ளோஸ் டு ஜீரோ, ஆனால் ஜீரோ கிடையாது, க்ளோஸ் டு ஜீரோ. இப்போ லிமிட்னா அதான் அர்த்தம். இது என்னவாக மாறும் டிடியாக மாறும். ஸோ இது ஆவரேஜ் வெலாசிட்டி. இப்போது வந்து லிமிட் del r vector divided by del t, ரைட்டா. del t. ஸோ இப்போ நான் லிமிட் என்ன பண்ண போகிறேன் அப்படின்னா del t tends to 0 அப்படின்னு கொண்டு போகிறேன். அப்போ அந்த del என்னவா மாறும் dr vector divided by dt. ஓகே, ஸோ this is what rate of change of position vector or displacement by time. ஓகே, rate of change of displacement. ஓகே, ஸோ இப்போ இதை தான் நம்ம என்ன கூப்பிட்றோம் அப்படின்னா இது வந்து v average. ஓகே, இது v averageன்னு கூப்பிட்றோம். இதை நம்ம என்ன சொல்கிறோன்னா instantaneous velocity v vectorன்னு சொல்லி மென்ஷன் பண்ணலாம். ரைட்டா. So this is average velocity and this is instantaneous velocity. Okay, so இங்கே velocity, average velocity and velocity are what? Vector or scalar quantity? Average velocity and instantaneous. பொதுவாக velocity நம்ம எங்கேயாவது படிக்கிறோம் அப்படின்னா அது எதை மீன் பண்ணும் instantaneous velocity தான் மீன் பண்ணும். ஓகே, ரைட். So average velocity and instantaneous velocity ரெண்டுமே என்னது ரெண்டுமே வெக்டார் குவான்டிட்டி தான். ஓகே, average velocity and instantaneous velocity are vector quantities. And both have same unit. சேம் யூனிட். என்ன யூனிட்டு எஸ்ஐ யூனிட்டில் சொல்லும்போது என்ன வரும் உங்களுக்கு எஸ்ஐயில் சொன்னீங்கன்னா மீட்டர்ஸ் பர் செகண்ட். சிஜிஎஸில் சொன்னால் இதே யூனிட் என்ன வரும் 1 சென்டிமீட்டர் பர் செகண்ட் அப்படின்னு வரும்.
ஓகேவா? ஆவரேஜ் வெலாசிட்டி, இன்ஸ்டன்டேனியஸ் வெலாசிட்டி, ரைட்டா? ஓகே, குட். ஸோ இப்போ இன்னும் எக்ஸ்ட்ரா ஒரு பாயிண்ட் என்ன அப்படின்னா, வெலாசிட்டின்றது ஒரு வெக்டார். ஓகே, ஒரு வெக்டார். ஓகே, இது எதை குறிக்குது அப்படின்னா, நம்ம ஏற்கனவே பார்த்துருக்கோம். dtன்ற டைமில் dr அமௌண்ட் ஆஃப் டிஸ்பிளேஸ்மெண்ட் நடந்திருக்கு. இப்போ ஏலேருந்து பிக்கு போகுது அப்படின்னா, இந்த டெல்டின்ற ஒரு டைமில் எவ்வளோ தூரம் போயிருக்கு, ஏபி டிஸ்டன்ஸ் கவர் பண்ணியிருக்கு. ஸோ இதுதான் நம்ம என்ன சொல்கிறோம், டிஆர் வெக்டார். அதாவது டிடின்ற ஒரு சின்ன டைமில் டிஆர் அமௌண்ட் ஆஃப் டிஸ்டன்ஸ் வந்து டிஸ்பிளேஸ்மெண்ட் பண்ணியிருக்கு. ஸோ அதுதான் நம்ம வெலாசிட்டின்னு சொல்லுவோம், ரேட் ஆஃப் பொசிஷன் சேஞ்ச். ஓகே, அதாவது டிஸ்பிளேஸ்மெண்ட். ஓகே, ஸோ இப்போ இது வந்து ஒரு வெக்டார் குவான்டிட்டி. இதை வந்து நம்மளுக்கு ஒரு வெக்டார் குவான்டிட்டிக்குள்ளே எப்பவுமே என்ன இருக்கும் அப்படின்னா, மேக்னிடியூட் ஆஃப் தட் வெக்டார் இன்ட்டு டைரக்ஷன். அதாவது ஒரு வெக்டாருக்கு மேக்னிடியூட் இருக்கும், டைரக்ஷன் இருக்கும். மேக்னிடியூட் இன்ட்டு டைரக்ஷன் அப்படின்றது இருக்கும், கரெக்டாக? இங்கே மேக்னிடியூட் இருந்து இந்த லென்த் ஆஃப் த வெக்டாரை குறிக்கும். டைரக்ஷன் வந்து இந்த வி கேப்ன்றது டைரக்ஷனை குறிக்குது. வின்றது வின்னு சொல்லலாம், இல்லை மாடுலஸ் ஆஃப் வின்னு சொல்லலாம். மாடுலஸ் நீங்கள் படிச்சிருப்பீங்க, மேக்ஸில் வரும். ஸோ வி மாடுலஸ். ஸோ இது எதை குறிக்குது அப்படின்னா, அந்த லென்த் ஆஃப் த வெக்டார். ஓகே, மேக்னிடியூட் ஆஃப் வெலாசிட்டின்னு சொல்லலாம். வி கேப்ன்றது டைரக்ஷன், ஸோ வி வெக்டார். ஸோ இந்த மேக்னிடியூட், இதை நம்ம என்ன கூப்பிடுறோம், மேக்னிடியூட் ஆஃப் வெலாசிட்டி. வெலாசிட்டி இது வந்து ஒரு வெக்டார் குவான்டிட்டி. இப்போ என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, மேக்னிடியூட் ஆஃப் வெலாசிட்டி தான் ஆக்சுவலாக என்ன தான் ஸ்பீடு அப்படின்னு சொல்கிறாங்க. இப்போ உங்களுக்கு வந்து ஒரு வெலாசிட்டி வெக்டார் கொடுக்குறேன். ஓகே, ஃபார் எக்ஸாம்பிள் அது வந்து ஒரு வெக்டார் குவான்டிட்டி இல்லையா, 2t i cap அப்படின்னு கொடுக்குறேன். ஓகே, இப்போ இந்த இடத்துல கவனிங்க, இந்த இதில் நம்மளுக்கு வந்து இது வெலாசிட்டி, இது அதோட டைரக்ஷன், இது வந்து எதை ரெப்ரசன்ட் பண்ணுது, மேக்னிடியூடை ரெப்ரசன்ட் பண்ணுது. மேக்னிடியூடுன்றது என்னது இந்த இடத்துல 2t. இதுதான் ஆக்சுவலாக எதை ரெப்ரசன்ட் பண்ணுதான், ஸ்பீட் ஆஃப் த பார்ட்டிக்கலை ரெப்ரசன்ட் பண்ணுது. அண்ட் ஐ கேப் வந்து எதை ரெப்ரசன்ட் பண்ணுது, டைரக்ஷன் ஆஃப் வெலாசிட்டி. ஓகேவா? ஸோ ரொம்ப முக்கியமானது, வி வெக்டார்ன்றது நத்திங் பட் வி இன்ட்டு வி கேப். அதில் வந்து மேக்னிடியூடுன்றது ஸ்பீடு 2t, டைரக்ஷன் வந்து ஐ கேப். ஓகே, ஸோ நீங்கள் ஒரு டைம் போட ஸோ ஸ்பீடு வந்து இந்த இடத்துல நீங்கள் டைம் t = 0, 1, 2, 3ன்னு போடும்போது ஸ்பீடு ஒரு வேல்யூ கிடைக்கும், கரெக்டாக? ஸோ அதை பொறுத்து நம்மளுக்கு மாறும், ரைட்டா? ஸோ அதை வந்து நோட் பண்ணுங்கள், ரைட்? ஸோ ஸ்பீடுக்கும் வெலாசிட்டிக்கும் என்ன கனெக்ஷன் அப்படின்னா, உங்களுக்கு வந்து வெலாசிட்டி வந்து வெக்டார் ஃபார்மேட்டில் தெரிஞ்சிச்சுன்னா அதுக்கு நீங்கள் மேக்னிடியூட் எடுத்திங்கன்னா உங்களுக்கு என்ன கிடைக்கும், ஸ்பீடு கிடைக்கும். ஓகே, நிறைய தடவை வந்து நீங்கள் எப்படி என்கவுண்டர் பண்ணுவீங்க அப்படின்னா, வெலாசிட்டியை vx i cap j cap ஃபார்மேட்டில் தருவான், கரெக்டாக? vz k cap இப்படி கொடுப்பாங்க. இப்போ இதுக்கு நீங்கள் ஸ்பீடு கண்டுபிடிக்கணும் அப்படின்னா, ஸ்பீடுன்றது ஒரு ஸ்கேலார் குவான்டிட்டி நம்மளுக்கு தெரியும். மேக்னிடியூட் கண்டுபிடிக்கும் போது நீங்கள் என்ன பண்ணணும், வின்னு சொல்லுவோம், அது vx i cap vy j cap ப்ளஸ் vz k cap அப்படின்னு போட்டிங்கன்னா இதுதான் என்னது, ஸ்பீட் ஆஃப் த பார்ட்டிக்கல். ரைட்டா? ஸோ இதுதான் ஆல் அபவுட் ஸ்பீட் அண்ட் வெலாசிட்டி. ஓகே, ஸோ இப்போது நம்மளுக்கு வந்து அடுத்த ப்ராப்ளம்ஸ்க்கு போயிடலாம். ரைட், ஸோ இப்போ மொதல் ப்ராப்ளம் என்ன கொடுத்துருக்காங்கன்னு பாருங்கள். Abdul while driving to school. அப்துல் எங்கே போகிறாரா, ஸ்கூலுக்கு போகிறாரா. ஓகே, ஓகே, அப்துல் வந்து ஏ பொசிஷனில் இருக்கார். ஸோ அப்துல் வந்து while driving to school compute the average speed for his trip to be 20
kilometer per hour. Okay, 20 kilometer per hour. Okay, 20 kilometer per hour. On his return trip along the same route, there is a less traffic. And the average speed was 40 kilometers per hour. So what is the average speed அப்படின்னு கேட்குறான். அதாவது அப்துல்லோட ஸ்கூலோட ரூட் வந்து நீங்கள் எந்த ரூட்னாலும் போட்டுக்கலாம். ஓகே, இப்போ நான் வந்து ஒரு ரூட் எடுத்துக்கிறேன். அவன் எந்த ரூட்டுன்னு கொடுக்கல. இது ஏலேருந்து அப்துல் வந்து ஸ்கூலுக்கு போகணும் அப்படின்னா ஸ்கூல் வந்து இந்த இடத்துல இருக்குது. ஓகே, பி பொசிஷனில் ஸ்கூல் இருக்குது. இஸ் அட் இஸ் ஹோம். அவரோட வீட்டில் இருந்து என்ன பண்ணணும், ஸ்கூலுக்கு போகிறாரு. ஸோ இப்போ ஸ்கூலுக்கு போகும்போது ஆவரேஜ் ஸ்பீடு வந்து நான் என்ன கொடுத்துருக்காங்கன்னா, ஏ டு பி போகும்போது ஆவரேஜ் ஸ்பீடு என்னது நம்மளுக்கு? ஆவரேஜ் ஸ்பீடு வந்து விஏபின்னு போடுறேன். எவ்வளோ இருக்குன்னு இருக்காங்க? 20 கிலோமீட்டர் பர் ஹவர். ஓகே, அதே மாதிரி சேம் ரூட்டில் திரும்ப வராராம். சேம் ரூட். ஓகே, இப்போ ஏலேருந்து பி போக எஸ் டிஸ்டன்ஸ் தேவைப்படுது அப்படின்னா ரிட்டர்ன் வரும்போது அதே டிஸ்டன்ஸ். சேம் ரூட்டுன்னு கொடுத்துருக்கானா, ட்ரிப் அலாங் த சேம் ரூட், அதே எக்ஸாக்ட் வழியில் திரும்ப வராரு. ஸோ பி டு ஏ வந்து என்னது? லெஸ் டிராஃபிக் இருக்கிறனால 40 கிலோமீட்டர்ஸ் பர் ஹவரில் வந்துடுறேன் அப்படின்ற மாதிரி சொல்கிறார். ஸோ இப்போ இந்த இடத்துல ஆவரேஜ் ஸ்பீடு என்னன்னு கேட்குறான். ஆவரேஜ் ஸ்பீடு என்னன்னு கேட்குறான். ஸோ ஆவரேஜ் ஸ்பீடுன்றது என்னது நம்மளுக்கு? டோட்டல் டிஸ்டன்ஸ் கவர்ட் எவ்வளோ டைமில்? டைம் டேக்கன். ஸோ டோட்டல் டிஸ்டன்ஸுன்றது வந்து அதாவது அப்துல்லோட மொத்த ட்ரிப்புன்னு கேட்டிருக்கான். ஸோ மொத்த ட்ரிப்பில் எவ்வளோ வந்து ஸ்பீட், ஆவரேஜ் ஸ்பீட் இருக்கும் அப்படின்ற மாதிரி கேட்குறான். டோட்டல் டிஸ்டன்ஸ் என்னது? ஏலேருந்து பிக்கு போகிறாப்புல, அப்புறம் பி டு ஏக்கு வராப்புல. ஸோ டிவைடட் பை வாட்? டோட்டல் டைம் டேக்கன் என்னதுன்றது பார்த்தீங்கன்னா, ஏ டு பி போகும்போது உள்ள டைம் இது, பி டு ஏ வரும்போது உள்ள டைம், ரிட்டர்ன் ட்ரிப்பு. ஸோ நம்மளுக்கு வந்து இந்த இடத்துல வந்து என்னென்னா 2 ட்ரிப்பாக பிரிக்கணும். ஃபஸ்ட்டு ட்ரிப் போகும்போது எவ்வளோ ஸ்பீடு? ஸ்பீட் இஸ் ஈக்குவல் டு டிஸ்டன்ஸ் பை டைம் இல்லையா? ஸோ போகும்போது ஏபி டிஸ்டன்ஸ் டிவைடட் பை வாட்? எவ்வளோ டைம் எடுத்துக்கிட்டாரு? டிஏபி டைம். ஓகே, ரிட்டர்ன் வரும்போது டைம் வந்து பிஏ, ரிட்டர்ன் வரும்போது பிஏ ஸ்பீடில் வராப்புல, ட்ரிப்பு வந்து பி டு ஏ. எவ்வளோ டைம் டேக்கன்? பிஏ. அதாவது என்ன அப்படின்னா டிஏபின்றது டைம் டேக்கன். ஸோ ஏபி பை விஏபி. ஓகே, டைம் பிஏன்றது பிஏ டிவைடட் பை விபிஏ. ஸோ இப்போ பாயிண்ட் என்ன அப்படின்னா, நம்மளுக்கு வந்து என்ன தெரியும், இங்கே டிஸ்டன்ஸ் வந்து ஏபி இஸ் ஈக்குவல் டு பிஏ இல்லையா? அதை கனெக்ட் பண்ணிவிட்டு நீங்கள் சப்ஸ்டியூட் பண்ணணும். ஸோ ஏ ஈக்குவல் டு பிஏனால 2ஏபின்னு போட்டுடலாமா? அதுக்கப்புறம் டைம் இருக்க இடத்துல நான் என்ன பண்ணணும்? காமனாக நான் ஏபியை வெளில எடுக்கலாம். விபிஏ அப்படின்னு போடலாம். கரெக்டாக? ஸோ இப்போ அடுத்து ஏபி கேன்சல் ஆகிடும் டிஸ்டன்ஸு. ஸோ டிவைடட் பை பிஏ. ஸோ இப்போ கிராஸ் மல்டிப்ளை பண்ணணும். கிராஸ் மல்டிப்ளை பண்ணால் என்ன வரும்? ஆவரேஜ் ஸ்பீட் கிராஸ் மல்டிப்ளை பண்ணுங்க. அதாவது ஏ டு பி போகும்போது என்ன ஸ்பீடு, பி டு ஏ வரும்போது என்ன ஸ்பீடு, டிவைடட் பை விஏபி ப்ளஸ் விபிஏ. ஸோ ஸ்பீடு நம்மளுக்கு கொடுத்துட்டான். எல்லாமே நம்மளுக்கு கிலோமீட்டர் பர் ஹவரில் கொடுத்துருக்கான். நம்ம போடும்போது ஆன்சர் வந்து கிலோமீட்டர் பர் ஹவர்லேயே வரும். ஓகே, ஸோ இப்போ அடுத்து என்னென்னா, கார் கவர்ஸ் ஃபஸ்ட் ஆஃப் ஆஃப் த டிஸ்டன்ஸ் பிட்வீன் த. ஸோ கார் ஒரு இடத்துலேருந்து ஸ்டார்ட் ஆகுது. A car covers first half of the distance between two places at a speed of what? அதாவது
ரெண்டு பிளேஸுக்கு நடுவில் இருக்கக்கூடிய டிஸ்டன்ஸை நம்ம என்ன எடுத்துக்கலாம், ஸ்ட்ரைட். இவன் வந்து அதோட பாத் அவன் சொல்லலை கரெக்டாக, எந்த பாத்தில் போகுதுன்னு சொல்லியிருக்கானா, கார் கவர்ஸ் ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆஃப் த டிஸ்டன்ஸ் பிட்வீன் டூ பிளேசஸ். ரெண்டு பிளேஸுக்கு நடுவில் இருக்கக்கூடிய டிஸ்டன்ஸை, பாதி டிஸ்டன்ஸை 40 km/h அண்ட் செகண்ட் ஆஃபை வந்து என்னது 60 km/h வந்து கவர் பண்ணுறாங்க. இவ்வளோ தான் டேட்டா கொடுத்துருக்காங்க. ஓகே, இப்போ ஆனால் என்னென்னா நம்மளுக்கு வந்து பாத் வந்து க்ளீனாக கொடுக்கல. அது வந்து கர்வ்டு பார்த்தா செமி சர்க்குலரா விச் பாத் எடுன்னு நம்ம என்ன எடுத்துக்கணும், நம்ம வந்து ஸ்ட்ரைட் லைன் பார்த்தே எடுத்துக்கணும். அவன் எந்த பாத்துன்னு கொடுக்காதப்போ நம்ம ஸ்ட்ரைட் லைன் பார்த்துன்னு எடுத்துக்கணும். ஸோ ஃபஸ்ட் ஆஃப் ஆஃப் த டிஸ்டன்ஸ், டோட்டல் டிஸ்டன்ஸ் நம்ம என்ன எடுத்துக்கலாம்னா எஸ்ன்னு எடுத்துக்கலாமா. ஸோ ஃபஸ்ட் ஆஃப் ஆஃப் த டிஸ்டன்ஸ் s/2, மீதி வந்து s/2. இப்போ என்ன கேட்குறாங்க, ஆவரேஜ் ஸ்பீடு என்னன்னு கேட்குறாங்க. ஸோ இந்த ஃபஸ்ட் ஆஃப் வந்து இது வந்து நான் சின்னு சொல்கிறேன். A to C போகிறதுக்கு எவ்வளோ ஸ்பீடில் போகிறாப்பையா, 40 km/h. C to B போகிறதுக்கு எவ்வளோ, இது 60 km/h. ஓகே, இப்போ என்னென்னா ஆவரேஜ் ஸ்பீடு என்னன்னு கேட்குறான். ஆவரேஜ் ஸ்பீடு இஸ் ஈக்குவல் டு டோட்டல் டிஸ்டன்ஸ் by time taken, total distance covered by time taken, ரைட்டா. ஸோ கவனிங்க, இங்கே A to C போகிறதுக்கு எவ்வளோ டைமு, ஸ்பீடு வந்து என்னது, ஸ்பீடை வந்து நான் என்ன கூப்பிடலாம், A to C போகும்போது உள்ள ஸ்பீடு, சியிலேருந்து பிக்கு போகும்போது உள்ள ஸ்பீடு. ஸோ s/2 டிஸ்டன்ஸ் எவ்வளோ ஸ்பீடில் கவர் பண்ணுறாரு, ஏசி ஸ்பீடு, C to B, S to C, VCBன்னு சொல்லலாமா. சாரி, இது வந்து 2ன்னு வரும் கரெக்டாக. s/2 டிஸ்டன்ஸை வந்து VAC ஸ்பீடு, அதே மாதிரி s/2 டிஸ்டன்ஸை VCB ஸ்பீடில் கவர் பண்ணுறாப்புல. ஸோ இப்போ டிஸ்டன்ஸ் வந்து என்னது, டோட்டல் டிஸ்டன்ஸ், S இஸ் த டோட்டல் டிஸ்டன்ஸ். என்னென்ன டைமில் கவர் பண்ணுறாப்புல, AC time for this one, அதுக்கு என்னது இருந்தது CB. ஸோ இப்போ நம்மளுக்கு ஏசியோட வேல்யூ நம்ம சப்ஸ்டியூட் பண்ணணும். டிஏசியோடது என்ன வந்துச்சு, VAC S/2, ஓகே, VCB. ஓகே, இதோட அடுத்த ஸ்டெப்பை நான் லெஃப்டில் எழுதுகிறேன். ஸோ அடுத்த ஸ்டெப் என்ன வரும் அப்படின்னா, நம்ம வந்து காமனாக இதில் வந்து என்ன பண்ணலாம், s/2 வெளில எடுக்கலாமா. ஸோ நியூமரேட்டரில் S இருக்குது, டினாமினேட்டரில் s/2 நான் நியூமரேட்டர்லேருந்து வெளில எடுக்கிறேன். ஸோ இப்படி வரும். ஓகே, ஸோ S கேன்சல் ஆகிடுச்சுன்னா அடுத்து என்ன வரும், நம்மளுக்கு கொஞ்சம் கிராஸ் மல்டிப்ளை பண்ணி போட்டிங்க அப்படின்னா மேலே 2 வரும், VAC VCBன்னு வருதா. ஸோ டிவைடட் பை என்ன வரும் அப்படின்னா VAC ப்ளஸ் VCB அப்படின்னு வரும். ஸோ இதுதான் என்னது நம்ம ஆன்சரு. ஸோ இதில் நீங்கள் சப்ஸ்டியூட் பண்ணுங்கள். அடுத்து நீங்கள் இதில் சப்ஸ்டியூட் பண்ணி பார்த்தீங்கன்னா, ஸோ இங்கே எழுதுகிறேன் நான். ஸோ ஃபைனல் ஆன்சர் என்ன வரப்போகுது, நம்மளுக்கு ஃபைனல் ஆன்சர் கோயிங் டு பி 240 60 டிவைடட் பை 40 + 60. ஓகே, ஸோ ஆன்சர் வந்து ஃபைனல் ஆன்சர் வந்து 48 km/h. இதுதான் ஆன்சர். நம்ம km/h போட்டனால ஆன்சர் km/h வருது. நம்ம எதையுமே அதில் வந்து வேறு ஏதாவது ஒரு குவான்டிட்டி மீட்டர்ஸ்/செகண்டோ, இப்போது நம்மளுக்கு ஒரு டிஸ்டன்ஸ் எஸ் இங்கே சப்ஸ்டியூட் பண்ணுற மாதிரி இருந்தால் கூட கிலோமீட்டரில் தான் இருக்கணும். நீங்கள் km/h ஸ்டாண்டர்டாக யூஸ் பண்ண போகிறீங்கன்னா எல்லா குவான்டிட்டிஸும் km/h இருக்கா அப்படின்றத பார்த்துக்கணும். வேறு ஏதாவது ஒரு குவான்டிட்டி செகண்டில் இருந்துச்சுன்னா அதையும் km/h. இல்லை எனக்கு எல்லாமே கன்ஃபியூஷனாக இருக்குது, எனக்கு வந்து மீட்டர்ஸ்/செகண்ட் தான் பிடிக்குன்னா km/h என்ன மாற்றுங்க, மீட்டர்ஸ்/செகண்டுக்கு மாற்றுங்க. ஓகே, ஸோ km/h எப்படி மாற்றுவீங்க, ஸோ km/h இருக்குது. இந்த யூனிட் எப்படி மாற்றணும்னா, கேன்றது எப்போவுமே என்ன ரெப்ரசன்ட் பண்ணுதுன்னா 10⁻³ ரெப்ரசன்ட் பண்ணுது. 1 கிலோ அப்படின்னு அர்த்தம். அதனால தான் கிலோமீட்டர் அப்படின்னு கூப்பிட்றோம். 10⁻³
இங்கே 1 ஹவர்ன்றது என்னென்னா 60 minutes. ஸோ 60 minutes நான் என்ன பண்ணலாம், 1 minute is equal to how much seconds, 60 seconds. ஓகே, நான் இப்போ 60 minutes அப்படின்னு நான் போட்டேன்னா இதுக்குள்ளே என்ன இருக்குன்னு அர்த்தம், 60 into 1 minute இருக்குன்னு அர்த்தம். அதனால தான் நான் என்ன பண்ணுறேன், 1 minute 60 secondsன்னு சொல்லி எழுதுறேன். ரைட்டா? ஸோ அது மாதிரி பண்ணுறோம். ஸோ ஆன்சர் என்ன வரும்னா 10⁻³ divided by 3600 meters per second அப்படின்னு வரும். ஓகே, ஸோ தட்ஸ் how it comes. ஸோ இது மாதிரி மாற்றலாம். இப்போ இந்த எக்ஸாம்பிள் 3.9ன்ற எக்ஸாம்பிள் வந்து எக்ஸாக்டாக இப்போ நம்ம பார்த்த இந்த 3.8ஓட எக்ஸாம்பிள் மாதிரி எக்ஸாக்டாக இது. ஸோ அதனால் நீங்கள் என்ன பண்ணலாம் அப்படின்னா இதை நீங்கள் ட்ரை பண்ணுங்கள். ஆன்சர் எக்ஸாக்டாக போன இதுக்கான ஆன்சர் மாதிரி தான் வரும். ஸோ இப்போ ப்ராப்ளம் நம்பர் 3.10. ஓகே, ஸோ இதில் என்ன சொல்கிறாங்கன்னு பார்க்கலாம். A particle travelled half the distance with the speed of v0. So remaining part of the distance was covered with v1 for half the time and v2 for the other half of the time. Okay, so find the average speed of the particle. So இந்த ப்ராப்ளமை நீங்கள் பாஸ் பண்ணிவிட்டு ஒரு 2 minutes ட்ரை பண்ணி பாருங்கள். then you will get a better idea about the solution. ஓகே, ஸோ ஒரு பார்ட்டிக்கல் வந்து ஏலேருந்து ஸ்டார்ட் ஆகுது. ஓகே, ஏலேருந்து ஏலேருந்து பாயிண்ட் சி பிக்கு போகுதுன்னு எடுத்துக்கலாம். ஓகே, ஸோ ஏலேருந்து சிக்கு போகுதுன்னு எடுத்துக்கலாமா? ஸோ ஏலேருந்து சிக்கு போகுதுன்னு எடுத்துக்கலாம். ஓகே, ஸோ இப்போ வந்து ஃபஸ்ட் ஆஃப் ஆஃப் த டிஸ்டன்ஸ், ஸோ ஏ டு பியை நான் ஃபஸ்ட் ஆஃப் ஆஃப் த டிஸ்டன்ஸ்ன்னு எடுத்துக்கிறேன். ஓகே, s/2 கரெக்டாக. ஸோ இந்த டிஸ்டன்ஸை வந்து எவ்வளோ ஸ்பீடில் கவர் பண்ணுது அப்படின்னு சொல்கிறாங்கன்னா கவரிங் வித் த ஸ்பீட் ஆஃப் v0. ஓகே, ஸோ ஃபஸ்ட் ஆஃப் ஆஃப் த டிஸ்டன்ஸ் வித் த ஸ்பீட் ஆஃப் v0, ரிமைனிங் பார்ட் ஆஃப் த டிஸ்டன்ஸுன்றது மிச்சம் உள்ள அந்த s/2. இந்த s/2 வந்து ரெண்டு விதமாக கவர் பண்ணுறாங்க. அதாவது இதுக்கு வந்து ஒரு டோட்டல் டைம் டேக்கன் இருக்கும் கரெக்டாக. ஸோ இதுக்குன்னு சொல்லிட்டு ஒரு டோட்டல் டைம் டேக்கன் இருக்கும். அதுக்கு என்ன பேர் வைக்கலாம்? ஸோ இதுக்குன்னு ஒரு டோட்டல் டைம் இருக்க போது we can name it as t நேம் பண்ணலாம். ஓகே, ஸோ b to c நான் என்ன பண்ணுறேன், டைம் b to c நான் போடுறேன். இதுதான் அந்த ரிமைனிங் பார்ட் ஆஃப் த டைம். இதில் ஃபஸ்ட் ஆஃப் ஆஃப் த டைம் ஓகே எவ்வளோ டிஸ்டன்ஸோட கவர் பண்ணுதான், எவ்வளோ ஸ்பீடோடனா v1 ஸ்பீடோட ரிமைனிங் ஆஃப், அதுக்கப்புறம் மிச்சம் உள்ள ஸ்பீடோட v2 ஸ்பீடில் கவர் பண்ணுது. ஸோ இங்கே வந்து டைம் தான் இங்கே மெயினான விஷயமாக வைக்கிறோம். அதாவது t/2ல் பாதி டைம் இருக்கும் இல்லையா, அதை வந்து எவ்வளோ ஸ்பீடோட கவர் பண்ணுதான், v1 ஸ்பீட், மீதி உள்ள டைமை வந்து v2 ஸ்பீட். ஓகே, ஸோ இந்த இடத்துல ஏதோ ஒரு இடத்துல அந்த d டைம் இருக்குது, d பொசிஷன் இருக்குது. அந்த d பொசிஷனுக்குள்ளே இந்த இடத்துல என்னது v1 ஸ்பீடோட கவர் பண்ணுது. ஓகே, ரிமைனிங் பார்ட் வந்து v2 ஸ்பீடில் கவர் பண்ணுது. we don't know what is that point. இந்த d பாயிண்ட் வந்து எங்கன்னு தெரியாது, ஆனால் ஏதோ ஒரு டைமு such that the b to d வந்து என்னது, அதாவது டைம் டேக்கன் டு பிலேருந்து டிக்கு போகிறதுக்கு எவ்வளோ டைம்னா tbc/2. ஏன்னா அதுதான் சொல்லியிருக்கான், half ஆஃப் த டைம்னு வச்சு இங்கே ரெப்ரசன்ட் பண்ணியிருக்கான். ஓகே, ஸோ இப்போ நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னா ஆவரேஜ் ஸ்பீட் கண்டுபிடிக்கணும். ஆவரேஜ் ஸ்பீட் we need to find. ஓகே, ஆவரேஜ் ஸ்பீடுன்றது என்னது, டோட்டல் டிஸ்டன்ஸ் பை டைம் டேக்கன், total distance by time taken for it. ஓகே, ஸோ இங்கே பார்க்கும்போது நம்மளுக்கு வந்து இனிஷியலாக என்னென்னா டோட்டல் டிஸ்டன்ஸ் வந்து s/2 ப்ளஸ் s/2 தான் டோட்டல் டிஸ்டன்ஸ் கவர். அதில் ஃபஸ்ட்டு வந்து டைம் a to b போகிறது வந்து ஃபஸ்ட் ஆஃபு, ரிமைனிங் வந்து என்னென்னா t வந்து b to d, ரிமைனிங் டைம் வந்து d to c. ஓகே, இப்போ பாயிண்ட் என்ன அப்படின்னா நம்ம இப்போ ஏற்கனவே என்ன சொல்லியிருக்கோம் அப்படின்னா tbd இஸ் ஈக்குவல் டு
2மே ரெண்டு பார்ட்டுமே ரெண்டு half of the time is same. ஓகே அப்படின்னு பார்த்துருக்கோம் நம்ம, ரைட்? ஸோ இப்போ டிஏபின்றது என்னது? ஏன்னா நம்ம சப்ஸ்டியூட் பண்ணணும் டிஏபி. ஸோ டிஏபி என்ன வரப்போகுது நம்மளுக்கு? டிஸ்டன்ஸ் வந்து எவ்வளோ ஸ்பீடில் கவர் பண்ணியிருக்குன்னா V0 ஸ்பீடு. ஓகே, ஸோ அதை சப்ஸ்டியூட் பண்ணலாம். மேலே நியூமரேட்டர் ஆட் பண்ணால் எஸ்ன்னு வரும். ஓகே, ஸோ இது வந்து என்னது? S/2 டிவைடட் பை V0. ஓகே, இது ரெண்டு டைமை ஆட் பண்ணால் நம்மளுக்கு என்ன கிடைக்கும்? சேம் டைம் இல்லையா? நான் டிபிடின்னு போடுறேன். ரெண்டுமே சேம் டைம்னு நம்ம சொல்லியிருக்கோம், கொஸ்டின்லேயும் அதான் கொடுத்துருக்கான். ஸோ S/2 டிவைடட் பை V0 ப்ளஸ். ஓகேப்பா, ஸோ இப்போ வந்து நம்ம வந்து டிபிடி மட்டும் கரெக்டாக சப்ஸ்டியூட் பண்ணால் நம்மளுக்கு எல்லாமே கரெக்டாக வந்துடும். ஸோ டிபிடியை பொறுத்த வரைக்கும் அப்படி என்ன பண்ணணும் அப்படின்னா, சரி, இந்த ரெண்டாவது பார்ட் ஆஃப் த மோஷன் தான் நம்மளுக்கு கொஞ்சம் காம்ப்ளெக்ஸு. ஸோ அதை மட்டும் ப்ராப்பராக நம்ம ஹேண்டில் பண்ணால் போதும். ஸோ என்ன சொல்கிறான்? டோட்டல் டிஸ்டன்ஸ் எவ்வளோ தூரம் இது? இந்த டிஸ்டன்ஸை வந்து நான் எத்தனை இதுவாக பிரிக்கலாம்? ரெண்டு டிஸ்டன்ஸாக பிரிக்கலாமா? அதாவது B to Cயை நான் ரெண்டு டிஸ்டன்ஸாக பிரிக்கலாம், கரெக்டாக? ஸோ B to C வந்து எனக்கு என்னது? SC, கரெக்டாக? B to C வந்து எனக்கு SC. அதை நான் என்னவா பிரிக்கலாம்? BD ப்ளஸ் TC அப்படின்னு பிரிக்கலாம், கரெக்டாக? இப்போ BDன்றது நம்மளுக்கு எவ்வளோ என்ன இது வரும்? S/2 இஸ் ஈக்குவல் டு BDயை நான் எப்படி எழுதலாம் அப்படின்னா, V1 ஸ்பீடில் எவ்வளோ டைமில் கவர் பண்ணியிருக்கு அப்படின்னா ஈக்குவல் டைம்னு சொல்லிட்டான். ஓகே, ஸோ இந்த ஈக்குவல் டைமுக்கு நான் என்ன பேர் வைக்கலாம்? TBD டைமில் இட் ஹவ் ட்ராவல். ஸோ இது வந்து என்ன பண்ணுவீங்க? V2 இஸ் ஈக்குவல் டு TBDC, கரெக்டாக? இங்கே நம்மளுக்கு என்ன தெரியும்? இது ரெண்டுமே நீங்கள் காமனாக எடுத்தீங்கன்னா ஏன்னா இந்த ரெண்டு டேர்மே நம்மளுக்கு ஈக்குவல் டேர்ம்ஸ், கரெக்டாக? ரெண்டுமே ஈக்குவலு. ஸோ இதை நான் என்ன எழுதலாம்? காமனாக V1 ப்ளஸ் V2ன்னு போட்டுட்டு ஐ கேன் ரைட் அஸ் வாட்? TBC இல்லை, காமனாகவே நீங்கள் எடுத்து எழுதிடலாம். காமனாக என்ன எழுதலாம் நம்ம? TBDன்னே எழுதலாம், ஏன்னா போத் ஆர் ஈக்குவல் இல்லையா? ஸோ S/2ன்னு வருது. ஸோ ஃபைனலாக நம்ம என்ன பண்ணுறோம் அப்படின்னா, ஸோ நம்மளுக்கு 2BD தான் வருது. ஸோ S டிவைடட் பை V1 ப்ளஸ் V2 இஸ் ஈக்குவல் டு வாட்? 2 times TBD அப்படின்னு எழுதலாம். அதாவது நம்மளுக்கு இந்த இதில் எக்ஸ்பிரஷனில் தேவையான இந்த டேர்மை நம்ம சப்ஸ்டியூட் பண்ண போகிறோம். ஸோ S/V1 ப்ளஸ் V2, கரெக்டாக? ஸோ இதுக்கப்புறம் நீங்கள் அடுத்து என்ன பண்ணலாம்? அடுத்து ரீரைட் பண்ணி எழுதுனீங்கன்னா யூ வில் கெட் த ஆன்சர். அதாவது 2, அதாவது நியூமரேட்டரில் ஒரு S இருக்குது, டினாமினேட்டரில் S நீங்கள் காமனாக வெளில எடுங்க, தென் யூ வில் கெட் த ஆன்சர். ஸோ 1/2 V0 ப்ளஸ் 1/V1 ப்ளஸ் V2. ஓகே, ஸோ இந்த டேர்ம் கேன்சல் ஆகிடும். ஸோ ஃபைனலாக ஆன்சர் என்ன வரப்போகுதுன்னா 2V0 V1 ப்ளஸ் V2 டிவைடட் பை என்ன வரப்போகுது அப்படின்னா V1 ப்ளஸ் V2 ப்ளஸ் 2V0. இதுதான் என்னது? நம்மளோட ஆவரேஜ் ஸ்பீடு. புரியுதா? ஓகே, குட், ரைட். ஸோ இப்போ அடுத்த ப்ராப்ளம் போகலாம். ஸோ என்ன கொடுத்துருக்கான்? இன் 1 செகண்ட் அ பார்ட்டிக்கல் கோஸ் ஃப்ரம் பாயிண்ட் A to B. அதாவது இன் 1 செகண்டில் பார்ட்டிக்கல் என்ன ஆகுதான்? ஏலேருந்து பிக்கு போகுது, மூவிங் இன் அ சர்க்குலர் பாத். ஒரு சர்க்குலர் பாத்தில் மூவ் பண்ணுது. ஃபைண்ட் த மேக்னிடியூட் ஆஃப் ஆவரேஜ் வெலாசிட்டி. அதுவும் ஆவரேஜ் வெலாசிட்டியோட மேக்னிடியூட் சொல்கிறான். ஓகே, ஆவரேஜ் வெலாசிட்டின்றது என்னது? டோட்டல் டிஸ்பிளேஸ்மெண்ட் டிவைடட் பை டைம். ஓகே, ஸோ டோட்டல் டிஸ்பிளேஸ்மெண்ட் by time taken. இப்போ பார்க்கும்போது பார்த்தா பார்ட்டிக்கல் வந்து எந்த இதில் போகுது அப்படின்னா, இட் இஸ் கோயிங் ஃப்ரம் A to B in this path, செமி சர்க்குலர் பாத்தில் போகுது. ஆனால் நம்மளுக்கு இங்கே என்ன விஷயம் அப்படின்னா, டோட்டல் டிஸ்பிளேஸ்மெண்ட் தான் இங்கே வேணும். ஸோ A to B தான் நம்மளோட டிஸ்பிளேஸ்மெண்ட். ஸோ இந்த பாயிண்ட்டை நான் வந்து நடுவில் இருக்கிறத நான் ஓன்னு எடுத்துக்கிட்டேன்னா A to O, இந்த பாயிண்ட்டு.
ஓகே, ஸோ இந்த இடத்துல நான் என்ன பண்ணுறேன், ஓன்னு எடுத்துக்கிட்டேன்னா எனக்கு என்ன வரும், A to O plus O to B is nothing but 2 meters. கரெக்டாக, ஏன்னா ரேடியஸ் வந்து 1, ஸோ 2 வரும். ஸோ டோட்டல் டிஸ்பிளேஸ்மெண்ட் இஸ் வாட், 2m டிவைடட் பை டைம் என்னது, 2 meter divided by how much second it did this displacement, 1 second. So I need to substitute 2 by 1. So இதுதான் 2. see இங்கே வந்து டைரெக்டாக இது வந்து ஒன் டைமென்ஷனல் மோஷன். ஓகே, நான் டிஸ்பிளேஸ்மெண்ட்டை வந்து டெல் ஆர் வெக்டார்னு போட்டு ஃபைனல் மைனஸ் இனிஷியல் பண்ணுற அளவுக்கு ஒன்றும் இல்லை. டைரெக்டாகவே இது ஒன் டைமென்ஷனால வெக்டார்ஸ் எதுவும் தேவைப்படாது. அவன் மேக்னிடியூட் கொடுத்துருக்கனால நம்ம இது பண்ண ரொம்ப ரொம்ப டிஃப்ரெண்ட்டாக இருக்கும்னு நினைக்க வேண்டாம். ஓகே, ரைட். ஸோ இப்போ அடுத்து என்னென்னா, we move to the next problem. சரி, என்ன கொடுத்துருக்காங்க, ஜோசப் ஜாக்ஸ் from A to B, from one end A to other end B of a so Joseph என்ன பண்ணுறாரு, பாயிண்ட் ஏலேருந்து பாயிண்ட் பிக்கு இஸ் கோயிங். ஓகே, ஸோ பாயிண்ட் A to பாயிண்ட் B is going. How much distance, 300 meters distance இருக்கு. ஓகே, in how much time, 2 minutes 50 secondsல is going. journey A to B வந்து 2 minutes 50 secondsல நடக்குது. ஓகே, அதுக்கப்புறம் என்ன பண்ணுறாரு, then returns and jogs 100 meter back to C in 1 minute. ஸோ ஏலேருந்து B போகிறதுக்கு எவ்வளோ டைம் எடுத்துக்கிறாரு, 2 minutes 50 seconds. பியிலேருந்து திரும்ப சின்னு ஒரு இடத்துக்கு வராரு. இந்த இடத்துக்கு வர்றது வந்து எவ்வளோ மீட்டர்னா 100 மீட்டர். ஓகே, ஸோ இப்போ என்ன கேட்குறான் அப்படின்னா 1 minute வராப்பில். இங்கே வந்து 1 minute இஸ் கவரிங் B to C. ஸோ B to C வரதுக்கு எவ்வளோ டைம் அப்படின்னா 60 seconds, தட் இஸ் 1 minute. இந்த இடத்துல என்னது, ஸோ A to B போகிறதுக்கு 170 seconds. ஓகே, ஸோ இப்போ ப்ராப்ளம் என்னென்னா, what is the Joseph average speed and average velocity in jogging from A to B and from A to C, செப்பரேட்டாக கண்டுபிடிங்க அப்படின்னு சொல்கிறான். ஓகே, ஸோ இப்போ என்னென்னா கொஸ்டினில் A to Bயை தனி மோஷனாக எடுத்துப்போம். A to B வந்து இங்கே ஆவரேஜ் ஸ்பீட் ஆவரேஜ் வெலாசிட்டி கேட்குறான். ஆவரேஜ் ஸ்பீட் ஆவரேஜ் வெலாசிட்டி. இப்போ ஆவரேஜ் ஸ்பீடுன்றது இந்த இடத்துல என்னது, டோட்டல் டிஸ்டன்ஸ் பை டோட்டல் டைம் டேக்கன். ஸோ A to B போகிறது வந்து டோட்டல் டிஸ்டன்ஸ் 300 டிவைடட் பை டைம் வந்து 170 செகண்ட்ஸ். 170 seconds. So the answer will be 1.76 meters per second. ரைட்டா? ஸோ அதுக்கப்புறம் என்ன வரும், ஆவரேஜ் வெலாசிட்டி. ஆவரேஜ் வெலாசிட்டின்றது டிஸ்பிளேஸ்மெண்ட். A to B வந்து எவ்வளோ டிஸ்பிளேஸ்மெண்ட், ஸ்ட்ரைட் லைன் பிட்வீன் A and B 30 மீட்டர் தான் ஸ்ட்ரைட் லைன். ஏன்னா இது ஒன் டைமென்ஷனல் மோஷனால 30 அப்படியே வருது, டிவைடட் பை 170. ஸோ இந்த கேஸை பொறுத்த வரைக்கும் ரெண்டு இதுலேயுமே சேம் ஆன்சர் தான் வருது. ஓகே, ஆனால் இப்போ அடுத்த கொஸ்டின் என்னென்னா, ஏலேருந்து சிக்கு போகும்போது வாட் இஸ் த ஆவரேஜ் ஸ்பீட் ஆவரேஜ் வெலாசிட்டி கேட்குறான். ஸோ இப்போ ஆவரேஜ் ஸ்பீட் நம்ம பார்க்கும்போது கவனிங்க, டோட்டல் டிஸ்டன்ஸ் வந்து என்னென்னா A to B போகிறது வந்து ஒரு டிஸ்டன்ஸ், அப்புறம் B to C வர்றது. டோட்டலாக எவ்வளோ டைம் எடுத்துக்கிட்டாப்புல, 170 + 60, ஏன்னா 60 minutes அப்புறம் எடுத்தாப்புல. ஸோ டோட்டலாக வந்து 300 + 100 டிவைடட் பை என்ன வரும், ரைட்டா? ஸோ 400/230, ஸோ 40/23, 1.74 meters per second வரும். ஓகே, இதே ஆவரேஜ் வெலாசிட்டி கண்டுபிடிக்கலாம். ஆவரேஜ் வெலாசிட்டி என்ன வரப்போகுது, டோட்டல் டிஸ்பிளேஸ்மெண்ட். ஸோ இனிஷியலாக எங்கேருந்து ஆரம்பிக்கிறாரு, ஏலேருந்து ஆரம்பித்து ஃபைனலாக சியில் வந்து முடிக்கிறாப்புல. ஸோ
இனிஷியலுக்கும் ஃபைனலுக்கும் நடுவில் இருக்கக்கூடியது தான் டிஸ்பிளேஸ்மெண்ட். ஸோ எவ்வளோ டிஸ்பிளேஸ்மெண்ட் இங்கே ஏக்கும் சிக்கும் உள்ள டிஸ்டன்ஸு. ஸோ ஏசி டிவைடட் பை என்ன வரும், டைம் டேக்கன் என்னது இந்த டிஸ்பிளேஸ்மெண்ட் பண்ணுறதுக்கு. நம்மளுக்கு வந்து டோட்டலாக வந்து ஏ டு பி போயிட்டு பிலேருந்து சிக்கு வருது. ஸோ டைம் வந்து என்னமோ அதே டைம் தான். by 213 வரும். ஸோ the answer will be நம்மளுக்கு என்ன வரப்போகுது 0.87 meters per second. ஓகே, ஸோ திஸ் இஸ் த ஆன்சர். ஓகே, இப்போ லாஸ்ட் அண்ட் ஃபைனல் கொஸ்டின் பார்த்துடலாம். ஸோ என்ன கொடுத்துருக்கான் அப்படின்னா பொசிஷன் வெக்டர். ஓகே, ஸோ பொசிஷன் வெக்டர் ஆஃப் அ position vector of an object moving along x-axis. So position vector of a particle moving along x-axis கொடுத்துருக்கதா சொல்கிறான். ஓகே, ஸோ position vector of an object moving along x-axis என்ன கொடுத்துருக்கான் அப்படின்னா x is equal to 3t minus 4t square plus t power 3. அதாவது இது வந்து பொசிஷன் வெக்டராக கொடுத்துருக்கான். ஓகே, x is in meter, t in seconds, find the position of the object at the following values. ஓகே, ஸோ ஃபஸ்ட்டு என்ன கொஷினில் கேட்குறான்னா t ஈக்குவல் டு 2 செகண்ட் அப்போது ஆப்ஜெக்டோட பொசிஷன் எங்கே. பொசிஷன் வெக்டார்ன்றது நம்ம ஒரு ஆரிஜினை கனெக்ட் பண்ணிக்கணும். அவன் ஆரிஜின் இருக்குது இதெல்லாம் சொல்லலை, பட் ஆரிஜின் இருக்குதுன்றது தான் வச்சு தான் நம்ம பொசிஷன்ஸை சொல்ல முடியும். ஸோ ஆரிஜினில் இருந்து எங்கே இருக்குது ஆப்ஜெக்ட்டுன்றது தான் நம்ம கண்டுபிடிக்கிறோம். ஸோ ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ நான் t ஈக்குவல் டு 2 செகண்ட்ஸ்க்கு என்னன்னு கேட்குறான் ஃபஸ்ட்டு. ஸோ நான் என்ன பண்ணணும், t இருக்கிறதுல 2 I need to substitute. ஓகே, நீங்கள் சப்ஸ்டியூட் பண்ணிங்கன்னா ஆன்சர் என்ன வருதுன்னா -2 மீட்டர்னு வருது. அப்போ ஆப்ஜெக்டோட பொசிஷன் எங்கே இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா திஸ் இஸ் -x. ஆப்ஜெக்டோட பொசிஷன் வந்து இந்த இடத்துல இருக்குது. x is equal to -2 மீட்டரில் இருக்குது. கரெக்டாக. இப்போ அடுத்து வந்து என்ன கொஸ்டின் கேட்குறான்னா 4 செகண்ட்ஸ் அப்போ எங்கே இருக்குன்னு கேட்குறான். ஸோ t வந்து 4 செகண்ட் போட்டிங்கன்னா ஓகே, இந்த இடத்துல என்ன ஆன்சர் வருதுன்னா 12 minus 64 plus 64ன்னு வரும். ஸோ த ஆன்சர் வில் பி +12 மீட்டர். அதாவது என்ன அர்த்தம், எங்கே இருக்குது அப்படின்னா +12 மீட்டர் இந்த இடத்துல இருக்குது. ஓகே, டைம் t ஈக்குவல் டு 4 செகண்ட்ஸ் அப்போ ஆப்ஜெக்ட் இங்கே இருக்குது. சரி, என்ன கேட்குறான். ஸோ அதுக்கு அடுத்த கொஸ்டின் வந்து வாட் இஸ் ஆப்ஜெக்ட்ஸ் டிஸ்பிளேஸ்மெண்ட் பிட்வீன் t ஈக்குவல் டு 0 and 4 செகண்ட்ஸ். t ஈக்குவல் டு 0 அப்போவும் 4 செகண்ட்ஸ்க்கு நடுவில் இருக்கக்கூடிய டிஸ்பிளேஸ்மெண்ட் என்ன அப்படின்னு கேட்குறான். ஸோ எப்போவுமே டிஸ்பிளேஸ்மெண்ட்ன்றது ஃபைனல் மைனஸ் இனிஷியல். ஸோ டைம் t ஈக்குவல் டு 0 அப்போ எங்கே இருக்குன்னு பார்க்கணும். அவன் எதுக்கும் உள்ள டிஸ்பிளேஸ்மெண்ட் கேட்குறான்னா டைம் t ஈக்குவல் டு 0க்கும் t ஈக்குவல் டு 4க்கும் கேட்குறான். அப்படி இருக்கும்போது டைம் t ஈக்குவல் டு 0 அப்போ ஆப்ஜெக்ட் எங்கே இருக்குது அப்படின்றத நோட் பண்ணணும். ஸோ டைம் t ஈக்குவல் டு 0 அப்போது பொசிஷன் இஸ் வாட், ஜீரோ ஸ்கொயர் ப்ளஸ் 0 power 3. ஓகே, ஸோ இந்த இடத்துல 0ன்னு வருது. ஸோ இனிஷியலாக ஆப்ஜெக்டோட பொசிஷன் வந்து டைம் t ஈக்குவல் டு 0 அப்போ 0. t ஈக்குவல் டு 4 செகண்ட்ஸ் அப்போ எங்கே இருந்துச்சு, 12 மீட்டர்ஸில் இருந்துச்சு 4 செகண்ட்ஸ் அப்போது. ஸோ எப்போவுமே டிஸ்பிளேஸ்மெண்ட்டுன்றது என்னது, ஃபைனல் பொசிஷன் மைனஸ் இனிஷியல் பொசிஷன். ஸோ இது 1 டைமென்ஷனல் நடக்கிறனால டேரெக்டாக என்ன பண்ணலாம் அப்படின்னா, ஸோ டிஸ்பிளேஸ்மெண்ட்டை வந்து ஃபைனல் பொசிஷன் மைனஸ் இனிஷியல் பொசிஷன் தான் டிஸ்பிளேஸ்மெண்ட். ஓகே, ஸோ இப்போது வாட் இஸ் த ஃபைனல் பொசிஷன் 12, initial position 0. So plus 12 meter is the displacement. Right? இது 1 dimensional இருக்கிறனால. ஓகே, இப்போ அடுத்த லாஸ்ட்டாக என்ன கொஸ்டின் கேட்குறான், வாட் இஸ் த ஆவரேஜ் ஸ்பீட் ஃபார் த டைம் இன்டர்வல் t equal to 2 seconds to 4 seconds. ஸோ ஆவரேஜ் வெலாசிட்டின்றது இங்கே என்னது, ஆவரேஜ் வெலாசிட்டி கேட்குறான்.
அப்போ என்ன பண்ணணும்? டிஸ்பிளேஸ்மெண்ட் பை டைம். ஸோ 2க்கும் 4 செகண்ட்ஸ்க்கும் நடுவில் இருக்கக்கூடிய டிஸ்பிளேஸ்மெண்ட் என்னது? 2 அப்போ -2 மீட்டரில் இருக்குது. அங்கேருந்து இதுக்கும் எவ்வளோ டிஸ்பிளேஸ்மெண்ட் அப்படின்னா -2 நம்ம கனெக்ட் பண்ணோம் அப்படின்னா டோட்டலாக மேக்னிடியூடு தான் எடுத்துக்கணும், லென்த்து மட்டும்தான் எடுத்துக்கணும். ஸோ 2 + 12 + 2 டிவைடட் பை எவ்வளோ டைம் அது? 2க்கும் 4க்கும் உள்ள டைம் என்னது? 2 செகண்ட்ஸ். ஸோ 14/2 தான் ஆன்சரு. ஸோ இட் வில் பி 7.7. Correct? So the answer is okay. This is the final one oda answer. Okay. Acceleration பத்தி பார்க்க போறோம். அதாவது average acceleration and instantaneous acceleration. இதை பற்றி இன்றைக்கி பார்க்க போகிறோம். ஸோ பிகினிங்கில் வந்து உங்களுக்கு நான் கான்செப்ட்ஸ் எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். லாஸ்ட்டாக உங்களுக்கு வந்து ப்ராப்ளம்ஸ் இருக்கும். ஸோ அதையும் நீங்கள் கேரி அவுட் பண்ணிக்கலாம். ஓகே, உங்களுக்கு எது வேணுமோ நீங்கள் அந்த பார்ட்லேருந்து பார்க்க ஆரம்பிக்கலாம். ஓகே, ஸோ ஆவரேஜ் ஆக்சலரேஷன் அண்ட் இன்ஸ்டன்டேனியஸ் ஆக்சலரேஷன். ஓகே, ரைட். ஸோ இப்போ ஆவரேஜ் ஆக்சலரேஷன். ஸோ கவனிங்க, இந்த இடத்துல இருந்து நான் ஆரம்பிக்கிறேன். ஓகே, ஏலேருந்து ஒரு குறிப்பிட்ட பாயிண்ட் பிக்கு நான் ட்ராவல் பண்ணுறேன். ஓகே, ஏலேருந்து நான் ஸ்டார்ட் பண்ணுறேன். ஏல இருக்கும்போது என்னோடய வெலாசிட்டி VA. ஓகே, ஸோ நான் வந்து இந்த பாத்தில் ட்ராவல் பண்ணிவிட்டு பி இடத்த ரீச் பண்ணுறேன். பியில் எனக்கு என்ன வெலாசிட்டி இருக்குது அப்படின்னா, ஐ am having a velocity like this one. This is my VB vector. Okay, at point B I am having velocity VB vector. So VA vector is velocity at point A and velocity at B வந்து point B. ஸோ இப்போ என்னென்னா, நம்ம எந்த இடத்துலேருந்து மோஷனை ஸ்டார்ட் பண்ணியிருக்கோம் அப்படின்னா, ஸோ இனிஷியலாக நம்ம ஏலேருந்து ஸ்டார்ட் பண்ணியிருக்கோம். அதை வந்து நம்ம என்னென்னு கூப்பிடலான்னா இனிஷியல் வெலாசிட்டி. இனிஷியல் வெலாசிட்டி. ஓகே, அண்ட் VB வெக்டாரை நம்ம என்னென்னு கூப்பிடலாம் ஃபைனல் வெலாசிட்டி. ஏன்னா நான் 2 பாயிண்ட் எடுத்துக்கிட்டேன், இனிஷியல் பாயிண்ட்டையும் ஃபைனல் பாயிண்ட். B வந்து என்னோடய ஃபைனல் பாயிண்ட்டுன்னு எடுத்துக்கிட்டேன். ஸோ இனிஷியலுக்கும் ஃபைனல் பாயிண்ட்டை வந்து VFன்னு நான் கூப்பிட்றேன். ஓகே, இப்போ டைம் டேக்கன் டு கோ ஃப்ரம் A to B எவ்வளோ டைம்னா, எனக்கு வந்து ∆T அமௌண்ட் ஆஃப் டைம் வந்து டேக்கன் ஆகிருக்கு. ஸோ நான் ஏலேருந்து B போகிறதுக்கு எவ்வளோ டைம் எடுத்திருக்கேன் நான்? ∆T அமௌண்ட் ஆஃப் டைம். ஓகே, ஸோ அதாவது நான் இனிஷியலாக ஆரம்பிக்கும் போது TI டைமில் இருக்கேன். ஓகே, முடிக்கும்போது TF டைமில் இருக்கேன். அதாவது டெல்லுனாலே ஃபைனல் மைனஸ் இனிஷியல் தான் இட் மீன்ஸ் ஆல்வேஸ். ஓகே, ஸோ இப்போ என்னென்னா, இங்கே வந்து ஆவரேஜ் ஆக்சலரேஷன் அப்படின்னு ஒரு குவான்டிட்டி டிஃபைன் பண்ணுறான். ஸோ ஆவரேஜ் acceleration is equal to what? Change in velocity and the time taken for it. அந்த சேஞ்ச் இன் வெலாசிட்டிக்கு எவ்வளோ டைம் எடுத்துக்கிச்சு. ஓகே, அது வந்து டைம் டேக்கன். இப்போ சேஞ்ச் இன் வெலாசிட்டி எப்படி அப்படின்னா, இட் இஸ் டினோட்டட் வித் லெட்டர் ∆V டிவைடட் பை ∆T. அதாவது இங்கே சேஞ்சுன்றது இங்கே ∆V வெக்டார்ன்றதுன்னா சேஞ்ச் இன் வெலாசிட்டி. ஸோ VF வெக்டார் மைனஸ் VI வெக்டார் அப்படின்னு நம்ம எழுதலாம். ஸோ இந்த கேஸில் வந்து இனிஷியல் வந்து என்னது நம்மளுக்கு VI, that is nothing but VA வெக்டார். ஃபைனல் வந்து VF வெக்டார் which is nothing but VB வெக்டார். ஓகே, ஸோ இதுதான் ஆவரேஜ் ஆக்சலரேஷன். ஸோ அதாவது ∆Tன்ற டைமில் ∆V அமௌண்ட் ஆஃப் ∆Tன்ற டைமில் ∆V அமௌண்ட் ஆஃப் வெலாசிட்டி ஹாஸ் பீன் சேஞ்ச். நம்ம ஃபைனல் வெலாசிட்டி மைனஸ் இனிஷியல் வெலாசிட்டி அப்படின்னு நம்ம பண்ணுறோம். ஓகே, ஸோ இப்போ இது வந்து ஆவரேஜ் ஆக்சலரேஷன். இதோட யூனிட் என்னவாக இருக்கும்? யூனிட் ஆஃப் ஆக்சலரேஷன்
ms minus 1 ஏன்னா velocity divided by time இல்லையா so divided by time வரும் which is nothing but 1 ms minus 2 okay இதுதான் acceleration in SI unit CGS யூனிட்ல வந்து நம்ம சென்டிமீட்டர்ல மென்ஷன் பண்ணோம் சென்டிமீட்டர் s minus 1 இது வந்து CGS யூனிட்ல SI யூனிட்ல ms minus 2 okay so இது வந்து average acceleration அடுத்து instantaneous acceleration அப்படின்றதுக்கு என்னன்றதை பார்க்கலாம் ஸோ இங்கே ஒரே ஒரு பாயிண்ட் வந்து நம்ம நோட் பண்ணணும் அதாவது டெல்டின்றது ஒரு அமௌண்ட் ஆஃப் டைம் ஃபார் எக்ஸாம்பிள் அதை நான் 1 செகண்ட் நான் எடுத்துக்கலாம் எக்ஸாம்பிளுக்கு டெல்டியை வந்து நான் 1 செகண்ட் எடுத்துக்கிறேன் ஓகே டெல்டின்றது 1 செகண்ட் நான் எடுத்துக்கிறேன் இப்போ என்னோட டெல் வி வெக்டார் இருக்கு இல்லையா அது வந்து எவ்வளோ அதிகமாக சேஞ்ச் ஆகுது ஃபார் அ கிவன் டைம் சேஞ்ச் இன் வெலாசிட்டி அதிகமாக இருந்துச்சுன்னா என்ன ஆகும் ஆக்சலரேஷன் அதிகமாக இருக்கும் ஆவரேஜ் ஆக்சலரேஷன் ஸோ இது ஆக்சலரேஷன்ற குவான்டிட்டி நம்மளுக்கு என்ன சொல்லுது அதாவது சிக்னிஃபிகன்ஸ் ஆஃப் ஆக்சலரேஷன் ஓகே ஆக்சலரேஷனோட ஃபிசிக்கல் சிக்னிஃபிகன்ஸ் என்ன ஃபிசிக்கலாக அது எதை மீன் பண்ணுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஃபார் அ கிவன் டைம் டெல்டின்றது இதான் இந்த ரேஷியோவை தான் நம்ம ஆக்சலரேஷன் சொல்கிறோம் ஆவரேஜ் ஆக்சலரேஷன் கரெக்டாக அதாவது டெல்டி வந்து 1 செகண்ட்னா அந்த 1 செகண்டில் எவ்வளோ தூரம் ஆக்சலரேஷன் மாறுது ஃபார் எக்ஸாம்பிள் வந்து ஸோ ஃபார் எக்ஸாம்பிள் 1 மீட்டர் இனிஷியலாக வந்து 1 மீட்டர்ஸ் பர் செகண்டில் போயிட்டு இருந்தது ஓகே நான் மேக்னிடியூட் அண்ட் டைரக்ஷனாக எழுதுகிறேன் வெலாசிட்டியை ஸோ ஃபைனலாக அது என்னவா மாறிடுச்சுன்னா ஃபார் எக்ஸாம்பிள் 1000 ஐ கேப் அப்படின்னு மாறிடுச்சுன்னா என்ன அர்த்தம் ஃபார் அ கிவன் டைம் எவ்வளோ தூரம் வெலாசிட்டி மாறி இருக்குது அப்படின்னா 990 ஐ கேப் ஸோ திஸ் இஸ் த சேஞ்ச் இன் வெலாசிட்டி கரெக்டாக ஸோ நம்மளுக்கு வந்து இதே வந்து சேஞ்ச் இன் வெலாசிட்டி இப்போ இங்கே வந்து 10 ஐ கேப்லேருந்து 1000 ஐ கேப்புக்கு போயிருக்கு இதே நம்மளுக்கு என்னவா ஆகிருக்கலாம் 10 ஐ கேப்லேருந்து 15 ஐ கேப்பாக ஆகிருக்கலாம் ஓகே ஸோ இப்போ இதில் என்ன நம்ம புரிஞ்சுக்கணும் அப்படின்னா இந்த இனிஷியலாக இந்த ஆக்சலரேஷன்லேருந்து நம்ம இந்த வெலாசிட்டிலேருந்து இந்த ஸோ 10 ஐ கேப்லேருந்து 1000 ஐ கேப்புக்கு வரும்போது ஒரு ஆக்சலரேஷன் இருந்திருக்கும் இல்லையா ஸோ அது வந்து a1 வெக்டார்னா இந்த இடத்துல என்னது நம்மளுக்கு 10லேருந்து 15 வர்றது இது ரெண்டுமே 1 செகண்டில் தான் நடக்குது ஓகே ஸோ இப்போ என்ன புரிஞ்சுக்கணுன்னா இங்கே இனிஷியல் வெலாசிட்டிலேருந்து ஃபைனல் வெலாசிட்டி வரும்போது கம்மி மேக்னிடியூட் தான் சேஞ்சாக இருக்குது இங்கே அதிக 10லேருந்து 1000 போயிருக்கு ஸோ இதுலேருந்து என்ன தெரியுதுன்னா இந்த கேஸை பொறுத்த வரைக்கும் இந்த ஆக்சலரேஷன் a2 வெக்டார்னு போடுறேன் இங்கே ஆக்சலரேஷனோட வேல்யூ வந்து என்னது நம்மளுக்கு ரொம்ப அதிகம் கம்பேர் டு a2 வெக்டார் கரெக்டாக நம்ம மேக்னிடியூடை கம்பேர் பண்ணால் இன்னும் கிளியராக இருக்கும் மோர் இஸ் த மேக்னிடியூட் ஆஃப் த ஆக்சலரேஷன் சி அதே நேரத்தில் மேக்னிடியூடுன்னு சொல்லும்போது இங்கே நம்ம இன்னொரு பாயிண்ட் சொல்லலாம் இல்லையா ஆக்சலரேஷன் நம்மளுக்கு இங்கே வந்து என்னது ஒரு வெக்டார் குவான்டிட்டி அதுக்கு மேக்னிடியூட் இருக்கும் டைரக்ஷனும் இருக்கும் ஓகே ஸோ இதுதான் ஃபிசிக்கல் சிக்னிஃபிகன்ஸ் ஃபார் கிவன் டைம் எவ்வளோ வேகமாக வெலாசிட்டி மாறுது டெல்டின்ற டைமில் டெல்வி அமௌண்ட் ஆஃப் வெலாசிட்டி மாறி இருக்குது நம்மளுக்கு இங்கே ஓகே அடுத்து என்ன அப்படின்னா இன்ஸ்டன்டேனியஸ் ஆக்சலரேஷன் ஓகே ஸோ இப்போ டெல்டின்ற டைமில் எவ்வளோ வெலாசிட்டி சேஞ்ச் ஆச்சு டெல்வி அமௌண்ட் ஆஃப் வெலாசிட்டி சேஞ்ச் ஆச்சு த சேஞ்ச் இன் வெலாசிட்டி இப்போ இதே இதில் வந்து நான் என்ன பண்ண போகிறேன்னா என்னோடய லிமிட்டை எப்படி நம்ம வெலாசிட்டியில் பண்ணமோ அதே மாதிரி தான் இங்கேயும் டெல்டியை வந்து நான் க்ளோஸ்டு என்ன பண்ண போகிறேன் 0க்கு கொண்டு போகிறேன் ரொம்ப ரொம்ப ஸ்மால் டைமுக்கு கொண்டு போகிறேன் அப்போ டெல் வந்து என்னவா மாறும் இன்ஃபினிட்டெசிமல் வேல்யூவாக டிடியாக மாறும் ஓகே இந்த இடத்துல ஆக்சலரேஷனுக்கு பேர் என்னென்னா இன்ஸ்டன்டேனியஸ் ஆக்சலரேஷன் ஜென்ரலாக ஆக்சலரேஷன் நீங்கள் ப்ராப்ளம்ஸில் ஆக்சலரேஷன் சொன்னான்னா அது கண்டிப்பாக எதை ரெப்ரசன்ட் பண்ணியிருக்கோன்னா
இன்ஸ்டன்டேனியஸ் ஆக்சலரேஷனை தான் ரெப்ரசன்ட் பண்ணும். ஓகே, அன்லெஸ் ஆர் அன்டில் எக்ஸ்பிளிசிட்டாக வந்து நான் ஆவரேஜ் ஆக்சலரேஷன் பற்றி சொல்கிறேன் அப்படின்னு சொல்லாத வரைக்கும் அது என்னவாக இருக்கும்? இன்ஸ்டன்டேனியஸ் ஆக்சலரேஷனாக தான் இருக்கும். பொதுவாக ஆக்சலரேஷன் அது இன்ஸ்டன்டேனியஸ் தான். ஓகே, ஸோ இப்போ சம்டைம் இந்த ஏ வெக்டாரை வந்து லீனியர் ஆக்சலரேஷன்னு கூப்பிடுவான். லீனியர் ஆக்சலரேஷன். ஓகேவா? ரைட். ஸோ இது இன்ஸ்டன்டேனியஸ் ஆக்சலரேஷன். இப்போது இந்த ஆக்சலரேஷனை எப்படிலாம் ரீரைட் பண்ணி எழுதலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்மளுக்கு என்ன தெரியும்? இப்போ இன்ஸ்டன்டேனியஸ் ஆக்சலரேஷனை டிவி வெக்டார் டிவைடட் பை டிடின்னு நம்மளுக்கு தெரியும். கரெக்டாக? இப்போ வெலாசிட்டியை நம்ம எப்படி ரீரைட் பண்ணி எழுதலாம்? டிஸ்பிளேஸ்மெண்ட் பை டைம். கரெக்டாக? ஸோ இப்போ என்னோட வி வெக்டார் இருக்க இடத்துல நான் என்ன மாற்றலாம்? நான் dr வெக்டார் டிவைடட் பை டிடின்னு மாற்றலாம். ஓகே, okay, t square r vector divided by dt square. Okay, it means that one. So இது மாதிரி நம்மளால ஆக்சலரேஷனோட எக்ஸ்பிரஷனை ரீரைட் பண்ணி எழுத முடியும் வெலாசிட்டி டேர்ம்ஸில். ஓகே, ரைட்டா? ஓகே, ஸோ இப்போ இது இன்ஸ்டன்டேனியஸ் ஆக்சலரேஷன், ஆவரேஜ் ஆக்சலரேஷன் பார்த்தோம். சரி, இப்போ நம்ம கண்டுபிடிச்சது எல்லாமே என்னது? வெக்டார் ஃபார்மேட்டில் இருக்குது. ஃபார் ஒன் டைமென்ஷனல் கேஸ், ஃபார் ஒன் டைமென்ஷனல் மோஷன் இந்த எக்ஸ்பிரஷன்ஸை எப்படி ரீரைட் பண்ணி எழுதலாம் அப்படின்றத பார்க்கலாம். ஸோ ஆவரேஜ் ஆக்சலரேஷன் இருக்கு இல்லையா, இதை எப்படி எழுதலாம் அப்படின்னா, நம்ம வந்து ஜென்ரல் எக்ஸ்பிரஷன் வந்து டைரக்ஷன்ஸோடு போடணும். கரெக்டாக இப்படி போடுவோம். ஆனால் இங்கே நம்மளுக்கு வந்து ஒன் டைமென்ஷனல் பண்ணும்போது என்ன பண்ணலாம் அப்படின்னா, இந்த வெக்டார் சைன்ஸை ரிமூவ் பண்ணிடலாம். ஃபைனல் வெலாசிட்டி மைனஸ் இனிஷியல் வெலாசிட்டி டிவைடட் பை த டைம் டிஃபரன்ஸ். அதை போட்டிங்கனாலும் ஆவரேஜ் ஆக்சலரேஷன் கிடச்சிரும். ஓகே, இது வந்து எந்த கேஸு? இது வந்து ஒன் டைமென்ஷனல் கேஸில். இதே மாதிரி இன்ஸ்டன்டேனியஸ் ஆக்சலரேஷனையும் என்ன பண்ணலாம்? நம்ம இன்ஸ்டன்டேனியஸ் ஆக்சலரேஷனையும் what we can do is நம்ம வந்து ஜென்ரலாக என்ன எழுதுவோம்? இன்ஸ்டன்டேனியஸ் ஆக்சலரேஷன் dv வெக்டார் டிவைட் பை dtன்னு எழுதுவோம். ஸோ நம்ம எழுதும்போது ஒன் டைமென்ஷனில் எழுதும்போது dv வெக்டார் dv பை dtன்னு போட்டாலே போதும். இது வந்து பியூர்லி ஒன் டைமென்ஷனல் எக்ஸ்பிரஷன்ஸ்க்கு மட்டும்தான் இது வேலிடு, ஒன் டைமென்ஷனல் மோஷனுக்கு. வெலாசிட்டின்றது என்னது? வெலாசிட்டின்றது அதே மாதிரி dr வெக்டார் டிவைடட் பை dtன்னு போட வேண்டாம். நம்ம என்ன பண்ணலாம்? வெக்டார்ஸை ரிமூவ் பண்ணி எழுதலாம். ஆனால் முக்கியமான விஷயம் என்னென்னா, ப்ராப்ளம்ஸில் ஐ வில் ஷோ யூ. இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் ஒன் டைமென்ஷனல் மோஷனில் ஆப்ஜெக்ட் வந்து மூவ் ஆகுதுன்னு எடுத்துக்கோங்க. ஓகே, நம்ம ஏதாவது ஒரு டைரக்ஷனை பாசிட்டிவ்னு அசியூம் பண்ணிக்கணும். ஓகே, ஃபார் எக்ஸாம்பிள் வந்து எனக்கு வந்து ஒரு வெலாசிட்டி இருக்குது. இனிஷியலாக ஆப்ஜெக்ட் வந்து ஏலேருந்து பிக்கு போகுதுன்னு எடுத்துக்கலாம். ஓகே, ஏலேருந்து பிக்கு போகுது. ஸோ ஏலேருந்து ஸ்டார்ட் பண்ணும்போது விஏ வெலாசிட்டி இருக்குது இனிஷியலாக. ஆனால் பி பொசிஷனில் வெலாசிட்டியை டைரக்ஷனை சேஞ்ச் பண்ணிடுச்சு என்னோடய ஆப்ஜெக்ட்டு. அப்போ என்னோடய சேஞ்ச் இன் வெலாசிட்டியை நான் என்ன போடணும் அப்படின்னா, இனிஷியலாக விஏ வெக்டார் வந்து ரைட் ஹேண்ட் சைட் பார்த்துருக்கு. ஸோ அதனால் அது வந்து பாசிட்டிவ் இனிஷியலாக. ஆனால் ஃபைனலாக என்ன ஆகுது? இட் ஹவ் சேஞ்ச் இட்ஸ் டைரக்ஷன் விபி பொசிஷனில். அப்போது நான் வந்து ஒரு மைனஸ் சைன் பண்ணணும். ஏன்னா நான் ரைட் ஹேண்ட் சைடில் போகிறது பாசிட்டிவ்னு அசியூம் பண்ணியிருக்கேன். ஸோ அதனால் அதுக்கு ஆப்போசிட்டாக ஒரு மைனஸ் சைன் போடணும். ஸோ திஸ் இஸ் த சேஞ்ச் இன் வெலாசிட்டின்னு வரும். ஸோ சைனை வந்து ஒன் டைமென்ஷனில் பொறுத்த வரைக்கும் ஏதாவது ஒரு டைரக்ஷனை பாசிட்டிவ் இல்லை நெகட்டிவ்னு அசியூம் பண்ணிக்கணும். அதை வச்சு தான் we need to do the problem. ஓகே, ஸோ இப்போ அடுத்து நம்மளோட வெலாசிட்டி எக்ஸ்பிரஷன்ஸ் இருக்கு இல்லையா. ஸோ நான் இப்போ என்ன பண்ணியிருக்கேன்னா, என்னோடய இன்ஸ்டன்டேனியஸ் ஆக்சலரேஷனை dv பை dtயை நான் எப்படி எழுதியிருக்கேன் அப்படின்னா, d ஸ்கொயர் r பை dt ஸ்கொயர் அப்படின்னு போட்டிருக்கேன். கரெக்டாக?
இப்போ இந்த எக்ஸ்பிரஷனை நம்மளால் இன்னும் ரீரைட் பண்ணி எழுத முடியும். ஸோ இது வந்து ஒரு ஃபார்ம். ஓகே, இதே ஆக்சலரேஷனோட எக்ஸ்பிரஷனை இன்னொரு விதமாக எப்படி எழுதலாம் அப்படின்னு கேட்டிங்கன்னா, ஒன் டைமென்ஷனுக்கு இது பாசிபிள். அதாவது dr by dt dr by dr அப்படின்னு மல்டிப்ளை பண்ணிங்கன்னா வாட் யூ வில் கெட்? ஸோ dv by drன்றது ஒரு எக்ஸ்பிரஷன். ஓகே, அதே மாதிரி dr by dtன்றது இன்னொரு எக்ஸ்பிரஷன். ஓகே, கொஞ்சம் நான் அதை ரீரைட் பண்ணி எழுதுகிறேன். அப்படி எழுதும்போது dr by dtன்றது ஏற்கனவே நமக்கு என்ன தெரியும்? வெலாசிட்டின்னு தெரியும் இல்லையா? ஸோ என்னோடய எக்ஸ்பிரஷனை இப்படியும் எழுத முடியும், ஆக்சலரேஷனுக்கான எக்ஸ்பிரஷன். ஓகே, ஸோ இப்படியும் எழுதலாம். ஏன்னா சில ப்ராப்ளம்ஸில் இது யூஸ்ஃபுல்லாக இருக்கும், இது ஒரு ஃபார்மில் யூஸ்ஃபுல்லாக இருக்கும், இது ஒரு ஃபார்மில் யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ ரெண்டுத்தையும் தெரிஞ்சிருந்தால் பெட்டர். ஓகே, ஸோ இப்போ அடுத்து we are going to see one interesting point. என்ன அப்படின்னா, அதாவது நம்மளுக்கு ஏற்கனவே என்ன தெரியும்? வெலாசிட்டியும் ஆக்சலரேஷன் ஆர் வெக்டார் குவான்டிட்டிஸ்ன்னு தெரியும். ஓகே, வெக்டார் குவான்டிட்டிஸ் அப்படின்றது we know that. இப்போது ரெண்டுமே வெக்டார் குவான்டிட்டிஸ்னால் இவங்க ரெண்டு பேருக்கும் நடுவில் இருக்க ஆங்கிளை எப்படி மெஷர் பண்ணணும்? ஃபார் எக்ஸாம்பிள் இது வந்து வெலாசிட்டி. ஓகே, இது வந்து ஆக்சலரேஷன் அப்படின்னா இஃப் ஐ சே ஆங்கிள் பிட்வீன் தெம், இப்போ ரெண்டு வெக்டார் குவான்டிட்டி இல்லையா இவங்க ரெண்டு பேருமே, இது ரெண்டு வெக்டார் குவான்டிட்டிக்கு நடுவில் நான் ஆங்கிள் கண்டுபிடிக்கணும்னா எப்போவுமே என்ன பண்ணணும்னா டெயிலை ஜாயின் பண்ணிவிட்டு இந்த ஆங்கிள் மெஷர் பண்ணுறேன் இல்லையா, இதுதான் என்னோடய தீட்டாவாக இருக்கும். ஸோ நான் என்ன சொல்லணும், எப்போவுமே ரெண்டு வெக்டாரோட டெயிலுன்றது நீங்கள் என்ன கேட்டிங்கன்னா அப்படின்னா இதை வந்து ஹெட் போர்ஷன் சொல்லுவான், இது டெயில் போர்ஷன். ஓகே, டெயிலை ஜாயின் பண்ணால் தீட்டா கிடைக்கும். ஸோ தீட்டா இஸ் த ஆங்கிள் பிட்வீன் a வெக்டார் அண்ட் v வெக்டார் அப்படின்னு சொல்லணும். கரெக்டா? ஓகே, சரி. இப்போது ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான ஒரு பாயிண்ட் சொல்கிறேன்னு சொல்லியிருந்தேன் இல்லையா, என்ன அப்படின்னா speed of a particle, speed of a object or a particle you can take of a object or a particle, speed of a particle, ஒரு பார்ட்டிகளோட ஸ்பீடு வந்து, ஸ்பீடுன்றது என்னது? அந்த ஆப்ஜெக்டோட வெலாசிட்டியோட மேக்னிடியூட் தான் ஸ்பீடுன்னு கூப்பிடுவோம். இது நம்ம ஏற்கனவே படிச்சிருக்கோம் இல்லையா? ஸோ ஸ்பீட் ஆஃப் அ பார்ட்டிக்கல், ஓகே, ஸ்பீட் ஆஃப் அ பார்ட்டிக்கல் depends on angle between a vector and v vector. ஸோ இப்போ இது வந்து ஒரு ஆப்ஜெக்ட். ஓகே, இந்த ஆப்ஜெக்ட்டு இது வந்து ஒரு மாசியம், இந்த மாசியமோட வெலாசிட்டி v வெக்டார் இருக்குது. ஓகே, இப்போது இது வந்து வெலாசிட்டி அட் பாயிண்ட் ஏ, ஒரு குறிப்பிட்ட பாயிண்ட் ஏல இந்த ஆப்ஜெக்ட்டுக்கு v வெலாசிட்டி இருக்குது. இந்த ஆப்ஜெக்ட் மேலே ஒரு ஆக்சலரேஷன் ஆக்ட் ஆகுது a வெக்டார்னு. இப்போது இந்த வெலாசிட்டி இருக்கு இல்லையா, இந்த வெலாசிட்டி நான் போட்டுக்கலாம், அதோட மேக்னிடியூட் தான் என்னது? எனக்கு ஸ்பீடு. இந்த ஸ்பீடு இன்க்ரீஸ் ஆகுமா டிக்ரீஸ் ஆகுமா அப்படின்றத டிசைட் பண்ண போகிறது யாருன்னா இந்த ஆங்கிள் பிட்வீன் த ஆக்சலரேஷன் அண்ட் த வெலாசிட்டி. ஓகே, ஸோ அதை பற்றி பார்க்கலாம் இப்போது. ஓகே, திஸ் இஸ் வெரி வெரி இம்பார்ட்டன்ட். ஸோ இது உங்களுக்கு நிறைய ஒரு அண்டர்ஸ்டாண்டிங் தரும். ஓகே, ஸோ இப்போ வந்து இது வந்து ஒரு பாத் ஆஃப் அ பார்ட்டிக்கல். இப்போ ஒரு பார்ட்டிக்கல் என்ன பண்ணுது அப்படின்னா இங்கேருந்து ஸ்டார்ட் ஆகுது ஏல, எங்கே போய் முடியுது அப்படின்னா பியில் போய் முடியுது. ஸோ திஸ் இஸ் அ பாத் டேக்கன். ஓகே, ஸோ நான் ஒரு குறிப்பிட்ட பாயிண்ட்டை சூஸ் பண்ணிக்கிறேன். ஓகே, இந்த பாயிண்டில் எனக்கு என்ன வெலாசிட்டி இருக்கும்? இந்த பாயிண்ட் எம்மில் என்னோடய பார்ட்டிக்கல் இருக்குது. இப்போ ஏலேருந்து பி வந்து ஒரு பார்ட்டிக்கல் போகுதுப்பா, அதுதான் இந்த நான் லைன் வரைஞ்சிருக்கலையே, இது பேர் வந்து பாத் ஆஃப் மோஷன் அப்படின்னு கூப்பிடலாம். இல்லைனா என்ன கூப்பிடுவாங்க? ட்ராஜெக்ட்ரி. ஓகே, பாத் ஆஃப் மோஷன் ஆர் ட்ராஜெக்ட்ரி வி கேன் கால். ஓகே, இப்போ எப்போவுமே தெரிஞ்சு வச்சுக்கோங்க, என்னோடய மோஷனோட பாத்துக்கு வெலாசிட்டி எப்படி இருக்கும்? டேஞ்சென்ஷியலாக இருக்கும்.
இந்த ஸ்டேட்மெண்ட்டை நோட் பண்ணுங்கள். velocity is always tangential to the path of motion. இப்போ இந்த பாயிண்ட் நான் வந்து ஒரு பாயிண்டில் வந்து நிற்கிறேன். ஓகே, ஏதோ ஒரு பாயிண்டில் நிற்கிறேன். இந்த இடத்துல வெலாசிட்டி ஆப்ஜெக்ட்டுக்கு என்னவாக இருந்திருக்குன்னா, இந்த பாத்துக்கு டேஞ்சென்ஷியலாக இருக்கக்கூடிய லைன் வந்து இதுதான் அந்த டேஞ்சென்ஷியலான லைன். கரெக்டாக? அந்த டேஞ்சென்ஷியல் பாத்லேயே இருக்கும் நம்மளோட வெலாசிட்டி. ஓகே, ஆனால் வெலாசிட்டி ஆல்வேஸ் எப்போவுமே அந்த பாத்துக்கு டேஞ்சென்ஷியலாக இருக்கும். ஆனால் ஆக்சலரேஷனுக்கு வந்து acceleration have no such conditions. acceleration வந்து ஒரு பார்ட்டிகல் மேலே பாத்துக்கு டேஞ்சென்ஷியலாக இருக்கணும் அப்படி எதுவும் கிடையாது. ஸோ acceleration have no such condition. ஸோ acceleration have no such condition. acceleration எதை டிபெண்ட் பண்ணியிருக்கோம் அப்படின்னா, have no such condition. It is in the direction. It is in the direction of F vector. ஓகே, நான் இந்த ஆப்ஜெக்ட் மேலே ஒரு ஆப்ஜெக்ட் மேலே ஃபோர்ஸ் அப்ளை பண்ணுவேன்ல, அந்த ஃபோர்ஸோட டைரக்ஷனில் தான் என்னோடய ஆக்சலரேஷன் இருக்கும். ஓகே, ஃபார் எக்ஸாம்பிள் உங்களுக்கு டவுட் இருந்துச்சு அப்படின்னா, நான் வந்து ஒரு ஆப்ஜெக்டை வந்து மேலே பார்த்து த்ரோ பண்ணுறேன். ஓகே, மேலே பார்த்து த்ரோ பண்ணுறேன், கொஞ்சம் சாய்வாக போடுறேன், ரைட் ஹேண்ட் சைடு த்ரோ பண்ணியிருக்கேன். இந்த மாஸ் எம்மை த்ரோ பண்ணியிருக்கேன். ஓகே, இந்த மாஸ் மேலே கிரவுண்ட்லேருந்து பார்க்கும்போது இது வந்து கிரவுண்டு. இந்த ஆப்ஜெக்ட் மேலே எந்த டைரெக்ஷனில் ஃபோர்ஸ் ஆக்ட் ஆகும் அப்படின்னா, ஆக்சலரேஷன் கிராவிடேஷனல் ஃபோர்ஸால் டவுன்வர்டு பார்த்து ஃபோர்ஸ் ஆக்ட் ஆகும். ஸோ ஃபோர்ஸ் எந்த டைரெக்ஷனில் இருக்கோ அதே டைரெக்ஷனில் தான் எங்கே இருக்கும், ஆக்சலரேஷனும் அதே டைரெக்ஷன் தான் இருக்கும். ஸோ ஃபோர்ஸ் கீழே பார்த்து இருக்கிறனால என்னோடய ஆக்சலரேஷனும் கீழே பார்த்து தான் இருக்கும். எனி டவுட்? புரியுதா? ஸோ வெலாசிட்டி வந்து எப்பவுமே பாத்துக்கு டேஞ்சென்ஷியலாக இருக்க போகுது. ஆனால் ஆக்சலரேஷன் எப்பவுமே எப்படி இருக்கும், ஆக்சலரேஷனுக்குன்னு நோ ஸ்பெசிஃபிக் டைரக்ஷன் இஸ் தேர். இட் இஸ் இன் த டைரக்ஷன் ஆஃப் ஃபோர்ஸ். நெட் ஃபோர்ஸ் எந்த டைரக்ஷனில் இருக்கும், நெட் ஃபோர்ஸ்னால் என்னது, ரிசல்டன்ட் ஃபோர்ஸ், அந்த டைரக்ஷனில் தான் ஆக்சலரேஷன் இருக்கும். ஓகே, ஸோ இப்போ பாயிண்ட் என்னென்னா, இந்த கண்டிஷன்ஸ் நோட் பண்ணிக்கோங்க. ஓகே, if தீட்டான்றது என்னது, consider theta is the angle between velocity and acceleration of a particle. ஓகே, ஒரு பார்ட்டிகல் மேலே வெலாசிட்டி ஆக்சலரேஷன் இருக்கும், அது ரெண்டுத்துக்கும் இடையே உள்ள அந்த ஆங்கிள், ஓகே, தீட்டா. ஸோ ஏற்கனவே திரும்ப ரீகால் பண்ணால் வெலாசிட்டியோட மேக்னிடியூட் தான் என்னது, ஸ்பீடு ஆஃப் த பார்ட்டிகல். ரைட்டா? இந்த ஸ்பீட் இன்க்ரீஸ் ஆக போதா டிக்ரீஸ் ஆக போதா அப்படின்றது தான் நம்ம பார்க்க போகிறோம். ஓகே, ஸோ என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, இஃப் தீட்டா இஸ் அக்யூட்னா என்னது, தீட்டா வந்து 0க்கும் 90 டிகிரிக்குள்ளே இருந்துச்சுன்னா ஸ்பீட் இன்க்ரீசஸ் அப்படின்னு சொல்லலாம். ஓகே, ஸ்பீட் இன்க்ரீஸ் ஆச்சுன்னா நம்ம அப்ளை பண்ண ஆக்சலரேஷனை என்னென்னு கூப்பிடலாம், பாசிட்டிவ் ஆக்சலரேஷன். பொதுவாக ஆக்சலரேஷன்னாலே ஸ்பீட் இன்க்ரீஸ் பண்ணுறது தான் சொல்லுவாங்க. ஏன்னா ஓகே, ஏன்னா இப்போ இன்னொரு டேர்ம் பார்க்க போகிறோம், அது ரெண்டுத்தையும் ஐ வில் ஜஸ்ட் ஷோ யூ. இஃப் தீட்டா இஸ்
obtuse. obtuseனா என்ன அர்த்தம்? 90க்கும் 180க்கும் இடையே உள்ளது. ஓகே, ஸோ இந்த இடத்துல ஸ்பீடு என்ன ஆகுதான், அதாவது வெலாசிட்டிக்கும், இது என்னோட வெலாசிட்டி, இது என்னோட ஆக்சலரேஷன். ஓகே, அப்படி இருக்கும்போது இந்த ஆங்கிள் தான் நம்மளுக்கு வந்து 90க்கும் 180 டிகிரி இருக்கும்போது ஸ்பீடு என்ன ஆகுதா, ஸ்பீட் டிக்ரீசஸ். இந்த இடத்துல அந்த ஆக்ட் ஆகிற ஆக்சலரேஷனை வந்து நம்ம என்னென்னு கூப்பிடலாம், நெகட்டிவ் ஆக்சலரேஷன், or we can call it as what, retardation அப்படின்னு கூப்பிடுவா. ஓகே, ஸோ பெரிய டிஃப்ரென்ஸ் கிடையாது, நெகட்டிவ் ஆக்சலரேஷன் கூப்பிடலாம் இல்லை ரிட்டார்டேஷன் கூப்பிடலாம். ரிட்டார்டேஷன்னா என்ன அர்த்தம், ஸ்பீடு குறையுதுன்னு அர்த்தம். நீங்கள் உங்களுக்கு ஒரு டவுட் வரும், ஜென்ரலாக இந்த ரிட்டார்டேஷன்லாம் வந்து நீங்கள் படிச்சுருந்தீங்கன்னா ஜென்ரலாக இந்த ரிட்டார்டேஷன் வார்த்தையை ரொம்ப ரேராக யூஸ் பண்ணுவான். ஸோ ஆக்சலரேஷன் பொதுவாக என்ன அர்த்தம்னா வெலாசிட்டி மாறப்போகுது, சிம்பிளாக அவ்வளோதான் எடுத்துப்பாங்க. ஓகே, பாசிட்டிவ் ஆக்சலரேஷன் கேட்டாங்கன்னா ஸ்பீட் இன்க்ரீஸ் ஆகுது, நெகட்டிவ் ஆக்சலரேஷன்னா ஸ்பீட் டிக்ரீஸ் ஆகுது. ஓகே, அவ்வளோதான் இங்கே பாயிண்ட்டு, ரைட்டா? ஸோ இப்போ இன்னும் ஒரு முக்கியமான பாயிண்ட் லாஸ்ட்டாக, நம்ம ஒரே ஒரு ஆங்கிளை மட்டும் விட்டுட்டோம். அது என்ன ஆங்கிள், அது தீட்டா வந்து 90 டிகிரி இருக்கும்போது, தட் இஸ் வெலாசிட்டிக்கும் ஆக்சலரேஷனுக்கும் என்னது 90 டிகிரி இருக்கும்போது என்ன ஆகுது, ஸ்பீடு வந்து மாறுமா என்ன, ஸ்பீடு தட் இஸ் மேக்னிடியூட் ஆஃப் வெலாசிட்டி remains constant. ஓகே, இது ஸ்பீட் ரிமைன்ஸ் கான்ஸ்டன்ட்னு சொல்கிறான். இதுக்கான ப்ரூஃப் வந்து நீங்கள் சர்க்குலர் மோஷனில் பார்ப்பீங்க. உங்களுக்கு ஒரு சின்ன இன்ட்டு வேணால் தரேன் நான். யூனிஃபார்ம் சர்க்குலர் மோஷன் ஒரு டாபிக் இருக்குது, அதில் பார்த்தீங்கன்னா வெலாசிட்டியும் ஆக்சலரேஷனும் எப்படி இருக்கும், பெர்பெண்டிகுலராக இருக்கும். ஓகே, ஸோ அந்த இடத்துல நீங்கள் இந்த இதை நீங்கள் பார்க்கலாம், ஸ்பீடு கான்ஸ்டண்ட்டாக இருக்கும், பார்ட்டிகளோட டைரக்ஷன்ஸ் கண்டிப்பாக கண்டினியூஸாக சேஞ்ச் ஆகும். ஓகே, டீட்டெயிலாக நம்ம உள்ளே போல், இங்கே தான் வந்து என்னவாக இருக்கும், வெலாசிட்டிக்கும் ஆக்சலரேஷனுக்கும் ஆங்கிள் வந்து 90 டிகிரி இருக்கும். ஓகே, ஸோ இதோட நம்ம தியரி வந்து ஃபினிஷ் பண்ணுறோம். நெக்ஸ்ட்டு ப்ராப்ளம்ஸ்க்கு போகலாம். நம்மளோட ஆவரேஜ் ஆக்சலரேஷன் அண்ட் இன்ஸ்டன்டேனியஸ் ஆக்சலரேஷன் பேஸ் பண்ணது. ஸோ ஃபஸ்ட்டு இப்போ நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா, ஒரு நீட்டில் வந்த ஒரு கொஸ்டினை பார்க்க போகிறோம். Okay, so a particle of unit mass undergoes one dimensional motion. So ஒரு particle of unit massனா 1 kg நம்ம எடுத்துக்கலாம். Okay, so undergoes one dimensional motion such that the velocity varies according to the expression. So velocity எப்படி மாறுதா, v of x is equal to beta x power minus 2n. Okay, இப்படி மாறுது அப்படின்றாங்க. ஸோ இங்கே வெலாசிட்டி வந்து எதை டிபெண்ட் பண்ணியிருக்குன்னா பொசிஷன். ஓகே, எக்ஸ் டிபெண்ட் பண்ணியிருக்கு. ஸோ இங்கே என்ன கொடுத்துருக்காங்கன்னா பீட்டாவும் என்னும் கான்ஸ்டன்ட் அப்படின்னு கொடுத்துருக்கு, அப்படின்னு கொடுத்துருக்கான். அண்ட் எக்ஸ் இஸ் த பொசிஷன் ஆஃப் த பார்ட்டிக்கல். ஓகே, ஸோ எக்ஸ் இஸ் த பொசிஷன் ஆஃப் த பார்ட்டிக்கல். ஸோ ஆக்சலரேஷன் ஆஃப் த பார்ட்டிக்கல் ஆஸ் அ ஃபங்க்ஷன் ஆஃப் எக்ஸ். ஸோ ஆக்சலரேஷன் ஆஃப் த பார்ட்டிக்கல் ஆஸ் அ ஃபங்க்ஷன் ஆஃப் எக்ஸ் என்னவாக இருக்கும் அப்படின்னு கேட்குறான். ஓகே, ஸோ இந்த ப்ராப்ளம் ஜென்ரலாக நம்மளுக்கு வந்து வெலாசிட்டி ஆஸ் அ ஃபங்க்ஷன் ஆஃப் டைம் கொடுத்தாங்கன்னா ஆக்சலரேஷன் எப்படி கண்டுபிடிப்போம், dv of t divided by dt வச்சு கண்டுபிடிக்கலாம், கரெக்டாக? ஆனால் இது வந்து அந்த டைம் டிஃபரன்ஸில் இல்லை. ஸோ அதனால் நம்ம என்ன பண்ண போகிறோம்னா, நான் உங்களுக்கு தியரி சொல்லித்தரும்போது ஒரு இது பண்ணியிருந்தேன், என்னென்னா ஆக்சலரேஷன் இன் ஒன் டைமென்ஷனில் எப்படி ரீரைட் பண்ணி எழுதலான்னு சொல்லியிருந்தேன். dv by dt-யை dx by dt, அதாவது டிஸ்பிளேஸ்மெண்ட். அங்கே உங்களுக்கு drன்னு போட்டு காமிச்சேன், drக்கு பதில் இந்த இடத்துல என்ன போட்டு காட்டுறேன்னா dxன்னு போட்டு காட்டுறேன். ஓகே, ஸோ இதை எப்படி ரீரைட் பண்ணி எழுதலாம், dv by dx is equal to into dx by dt, கரெக்டாக? ஸோ dx by dt நம்ம வெலாசிட்டின்னு எழுதலாம், dv by dx. ஓகே, ஆக்சலரேஷன் இப்படி எழுதலாம்.
ஸோ நம்மளோட ஆக்சலரேஷன் இப்போ என்னவாக இருக்கும் அப்படின்னா இன் டர்ம்ஸ் ஆஃப் பொசிஷன். ஸோ v வந்து டைரெக்டாக நம்மளுக்கு கொடுத்துட்டாங்க கொஸ்டினில். ஸோ அதை போட்டுடலாம். கூட நம்மளுக்கு என்ன தேவைப்படும் அப்படின்னா dv by dx என்னன்னு தேவைப்படும். ஓகே, ஸோ அதுக்கு நம்ம டிஃப்ரென்சியேஷன் பண்ணி ஆகணும். ஸோ கொடுத்துருக்க எக்ஸ்பிரஷன் வந்து பீட்டா எக்ஸ் பவர் மைனஸ் 2n. ஓகே, ஸோ பீட்டான்றது கான்ஸ்டன்ட் நான் வெளில எடுத்துடுறேன். ஸோ இப்போ d by dx. ஓகே, எக்ஸ் பவர் மைனஸ் 2n. ஓகே, ஸோ ஆன்சர் நீங்கள் டிஃப்ரென்ஷியேட் பண்ணிங்கன்னா எக்ஸ் பவர் n மைனஸ் 1 n ரூல் படி என்ன வரும் நம்மளுக்கு nx n மைனஸ் 1 வரும் இல்லையா, அதே ஃபார்முலா யூஸ் பண்ணுறேன். ஸோ 2n எக்ஸ் பவர் மைனஸ் n அப்படின்னு வரும். ஓகே, ஸோ திஸ் இஸ் த ரிசல்ட். ஸோ 2 பீட்டா n எக்ஸ் பவர் மைனஸ் 2n மைனஸ் 1. ஓகே, இப்போ இதை நம்ம டைரெக்டாக எடுத்து போய் சப்ஸ்டியூட் பண்ணலாம். y என்ன, vன்றது என்னது நம்மளுக்கு இங்கே பீட்டா எக்ஸ் பவர் மைனஸ் 2n. ஓகே, ஸோ d பை dxன்றது இங்கே என்ன வரப்போகுது எனக்கு? ஓகே, ஸோ என்ன வரப்போகுதுன்னா மைனஸ் 2 பீட்டா n இருக்கு இல்லையா, ஸோ இங்கே ஒரு பீட்டா இருக்குது முன்னாடி. ஸோ 2 பீட்டா ஸ்கொயர் n அப்படின்னு வரும். அதுக்கப்புறம் எக்ஸ் பவர் மைனஸ் 4n மைனஸ் 1 அப்படின்னு வரும். ஸோ திஸ் இஸ் த ஆக்சலரேஷன் we are required waiting for. ஓகே, ஸோ இது என்ன ஆப்ஷன்? இது மைனஸ் பீட்டா ஸ்கொயர் n மைனஸ் பீட்டா ஸ்கொயர். ஸோ மைனஸ் 2n, இங்கே 2 இருக்குது, இங்கே n இருக்குது, கரெக்டாக? ஸோ மைனஸ் 2n பீட்டா ஸ்கொயர். ஸோ ஆப்ஷன் வந்து எந்த ஆப்ஷன் கரெக்டாக இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஃபோர்த் ஆப்ஷன் கரெக்டாக இருக்குது. ஸோ ஆப்ஷன் 4 இஸ் த டி இஸ் த கரெக்ட் ஆப்ஷன். ஓகே, அடுத்த ப்ராப்ளம் போகலாம். ஸோ இந்த ப்ராப்ளமில் என்ன கொடுத்துருக்காங்கன்னா மோஷன் ஆஃப் அ பார்ட்டிக்கல் அலாங் அ ஸ்ட்ரெயிட் லைன் கொடுத்துருக்கான். மோஷன் ஆஃப் அ பார்ட்டிக்கல் along a straight line is described by the equation. ஸோ மோஷன் இன் ஸ்ட்ரெயிட் லைனை இந்த ஈக்குவேஷனால் டிஸ்கிரைப் பண்ணலாம் அப்படின்னு சொல்கிறோம். அதாவது பொசிஷனுக்கும் டைமுக்கும் உள்ள எக்ஸ்பிரஷன் கொடுத்துருக்கான். பொசிஷனுக்கும் டைமுக்கும் உள்ள எக்ஸ்பிரஷன் you have given. ஸோ 12t மைனஸ் t பவர் 3. ஸோ இந்த ஈக்குவேஷன் கொடுத்துருக்கான். ஸோ இந்த இடத்துல வந்து எக்ஸ் மீட்டரில் இருக்குது, டைம் வந்து செகண்ட்ஸில் இருக்குது அப்படின்னு கொடுத்துட்டான். ஓகே, ஸோ இப்போ என்னென்னா ரிட்டார்டேஷன் ஆஃப் த பார்ட்டிக்கல் என்னவாக இருக்கும் அப்படின்னு கேட்குறான். when the velocity is 0. இந்த கொஷினை கவனிங்க. பொசிஷனுக்கும் டைமுக்கும் உள்ள எக்ஸ்பிரஷன் கொடுத்துட்டான். கூட அவன் என்ன கேட்குறான்னா ரிட்டார்டேஷன் மீன்ஸ் ஆக்சலரேஷன் when the speed decreases. நம்ம அப்படின்னு படிச்சிருக்கிறோம். அது ஒன்றும் இல்லை, ஆக்சலரேஷன் தான் அவன் கேட்குறான். ஆக்சலரேஷன் ஏ தான் கேட்குறான் அவன், வேறு எதுவும் அவன் புதுசாக கேட்கல. ஓகே, ஸோ ஆக்சலரேஷன் ஆஃப் த பார்ட்டிக்கல் when the velocity is 0. velocity எப்போ ஜீரோவாக இருக்கோ ஆக்சலரேஷன் என்ன? ரிட்டார்டேஷன் மீன்ஸ் நம்ம படித்ததுபடி ரிட்டார்டேஷன் என்ன அர்த்தம்? ஆக்சலரேஷன் when the speed is decreasing. அதை வந்து என்னன்னு கூப்பிட்றான்? ரிட்டார்டேஷன் கூப்பிட்றான். ஸ்பீடு எப்போ வந்து ஆக்சலரேஷன் ஆக்ட் ஆகி ஸ்பீடு குறையுதோ அப்போ நம்ம என்ன சொல்கிறோம்? ரிட்டார்டேஷன் அப்படின்னு கூப்பிட்றோம். ரைட், ஸோ dx by dt. ஸோ dx by dt பண்ணிங்கன்னா உங்களுக்கு என்ன கிடைக்கும்? வெலாசிட்டி கிடைக்கும். ஸோ ஓகே, வெலாசிட்டி எப்போ ஜீரோ ஆகும், எந்த டைமில் ஜீரோ ஆகணும்னா நீங்கள் என்ன பண்ணணும்? கண்டிஷனை அப்ளை பண்ணுங்கள். வெலாசிட்டி ஜீரோன்ற கண்டிஷன் போட்டால் என்ன வரும்? ஸோ ஈக்குவல் டு 0. ஸோ வாட் எக்ஸ்பிரஷன் வில் கெட்? 3t ஸ்கொயர் 4 ஈக்குவல் டு 4. ஆன்சர் வந்து ப்ளஸ் ஆர் மைனஸ் 2ன்னு வரும். ஸோ ப்ளஸ் 2 தான் அக்செப்டபிள், மைனஸ் 2 வந்து என்னது? நாட் அக்செப்டபிள். ஸோ t is equal to ப்ளஸ் 2ன்ற டைமில் என்ன ஆகுது? நம்மளுக்கு வெலாசிட்டி ஜீரோ ஆகுது. அந்த டைமில் ஆக்சலரேஷன் என்னன்னு நம்ம கண்டுபிடிக்கணும். ஓகே, ஸோ வெலாசிட்டி கண்டுபிடிச்சிட்டோம். dv by dt பண்ணால் ஆக்சலரேஷன். அது லேட்டரான் ரிட்டார்டேஷனாக இருக்கிறது ரெண்டாவது கதை. நம்ம டெஃபினிஷனில் தான் கவனம் செலுத்தணும். ஆட்டோமேட்டிக்கலாக ரிட்டார்டேஷன்றது ஸ்பீடு குறையிறத ரெப்ரசன்ட் பண்ணும், வேறு எதுவும் கிடையாது. ஸோ dv by dt. ஸோ what is the speed here? 12
ஸ்பீடுன்றது இங்கே வெலாசிட்டியை ஒன் டைமென்ஷனில் வெக்டார் சைன் நம்ம போடுறது இல்லை. 0 60. ஓகே, இங்கே நம்ம வேல்யூவை சப்ஸ்டியூட் பண்ணால் என்ன வருது? a is equal to 60ன்றது தான் வேல்யூ. இங்கே டைம் இருக்க இடத்துல நான் என்ன போடணும்? 2 செகண்ட்ஸ். ஸோ டைம் என்ன வரும்? டைம் 2 செகண்ட்ஸ் போட்டிங்கன்னா -12 meters per second square அப்படின்றது தான் நம்மளோட ஆன்சர், which is nothing but the fourth option. கரெக்டாக? fourth option is the correct one. ரைட். இப்போ அடுத்து என்ன கேட்குறான்னு பாருங்கள். பார்ட்டிகல் மூவ்ஸ் அ டிஸ்டன்ஸ் எக்ஸ். இதுவும் நீட்டில் வந்த கொஷின் தான். ஓகே, ஸோ அ பார்ட்டிகல் மூவ்ஸ் அ டிஸ்டன்ஸ் எக்ஸ் இன் டைம் டி. ஸோ எக்ஸ் இஸ் ஈக்குவல் டு, இது டிஸ்டன்ஸுக்கும் டைமுக்கும் உள்ளது. நீங்கள் கேட்கலாம் டிஸ்டன்ஸுனால் நம்ம உடனே ஆக்சலரேஷனில் வரும். ஆக்சலரேஷன் ஸோ இப்போ நம்மளுக்கு வந்து வெலாசிட்டினா தான் டிஸ்டன்ஸ்லாம் கனெக்ட் ஆகும். டிஸ்டன்ஸ்னு கொடுத்துருக்காங்க என்ன? ஸோ இங்கே வந்து அவன் இன்டெரக்டாக என்ன சொல்ல வரானா, இட் இஸ் அன் ஒன் டைமென்ஷனல் மோஷன். ஒன் டைமென்ஷனில் ஒரே டிஸ்டன்ஸ் ஒரே டைரெக்ஷனில் ட்ராவல் பண்ணுற மாதிரி இருக்கும். ஓகே, ஏன்னா இங்கே டைம் பாசிட்டிவ் வேல்யூ, 5 இஸ் அ பாசிட்டிவ் வேல்யூ. ஸோ 1/t + 5 இஸ் அ கிரேட்டர் தென் 1 வேல்யூ. இப்போ நான் என்ன சொல்ல வரேன்னா, இப்போ இங்கே ஆப்ஜெக்ட் வந்து இனிஷியலாக இங்கேருந்து ஸ்டார்ட் ஆகுதுன்னு வச்சுக்கோங்க, மோஷனை ஏலேருந்து. இட் இஸ் கோயிங் இன் த சேம் டைரக்ஷன் சொல்ல வரேன், ஸ்ட்ரெயிட் லைனில். அப்போ டிஸ்டன்ஸ் இஸ் ஈக்குவல் டு டிஸ்பிளேஸ்மெண்ட்டில். உங்களுக்கு டவுட் இருந்தால் சொல்கிறேன். ஏன்னா நம்ம வந்து வெலாசிட்டியை அடுத்து கண்டுபிடிக்க போகிறோம். வெலாசிட்டியை வந்து நான் வந்து dx/dt அப்படின்னு போடும்போது இவன் எக்ஸை வந்து என்னென்னு கொடுத்துருக்கான், எக்ஸை டிஸ்டன்ஸுன்னு சொல்லியிருக்கான். உடனே நம்மளுக்கு டெஃபினேஷன் படி டிஸ்பிளேஸ்மெண்ட் பை டைம் தானே, ஏன் நான் இங்கே டிஸ்டன்ஸ் பண்ணுறேன்னு உங்களுக்கு டவுட் வந்துச்சுன்னா நான் அதுக்கு சொல்கிறேன். இந்த இடத்துல வந்து ஆப்ஜெக்டோட பொசிஷன் வந்து கம்ப்ளீட்டாக பாசிட்டிவாகவே இருக்குது. ஏன்னா டைம் இன்க்ரீஸ் ஆக ஒரே டைரெக்ஷனில் போயிட்டுருக்கும். ஸோ இங்கே டிஸ்டன்ஸும் டிஸ்பிளேஸ்மெண்ட்டும் ஈக்குவல் நான் சொல்ல வரேன். புரியுதா? ஸோ அதனால தான் நம்ம வந்து டிஸ்டன்ஸும் டிஸ்பிளேஸ்மெண்ட்டும் இங்கே ஈக்குவல்னால இந்த எக்ஸையே நம்ம டிஸ்பிளேஸ்மெண்ட்னும் எடுத்துக்கலாம். ஸோ அதனால் டைரெக்டாக நம்ம இப்போ டிஃப்ரென்ஷியேட் பண்ணால் இப்போ புரியுது இல்லையா? டவுட்ஸ் இருந்தால் கமெண்ட்ஸில் கேளுங்க. ஓகே, எக்ஸ் இஸ் ஈக்குவல் டு டிஸ்டன்ஸ் டிஸ்பிளேஸ்மெண்ட் ரெண்டும் இங்கே ஈக்குவல். எப்படி ப்ரூவ் பண்ணுறேன்னு உங்களுக்கு தெரியுதா? டைம் வந்து பாசிட்டிவ் வேல்யூ, இது ஃபுல்லாகவே இன்க்ரீஸ் ஆகிட்டே போயிட்டு இருக்குது. ஓகே, இன்க்ரீஸ் ஆகிட்டே போயிட்டுருக்குன்றதோட டிஸ்பிளேஸ்மெண்ட்டோட இது டைம் நீங்கள் சப்ஸ்டியூட் பண்ணிகிட்டே போனீங்கன்னா குறைஞ்சிக்கிட்டே போகும். அதாவது ஆப்ஜெக்ட்ஸ் சொல்லப்போனால் கரெக்டாக சொல்லப்போனால் ஆப்ஜெக்ட் எந்த டைரெக்ஷனில் ட்ராவல் பண்ணுது அப்படின்னு கேட்டிங்கன்னா, டைம் t = 0 அப்போ அது எங்கே இருக்குது? இங்கே வந்து x is equal to 0 நான் வச்சுக்கிறேன்னு வைங்க. டைம் t = 0 அப்போ ஆப்ஜெக்ட் எங்கே இருக்குன்னா x is equal to 1/5 மீட்டரில் இருக்குது. ஓகே, இங்கேருந்து அப்படியே டிக்ரீஸ் ஆகிட்டே போகும். பட் எனிவே இட் இஸ் இன் த சேம் டைரக்ஷன். ஸோ டிஸ்டன்ஸ் அண்ட் டிஸ்பிளேஸ்மெண்ட் ஈக்குவல் தான், அதில் மாற்றமே இல்லை. புரியுதா? ரைட். ஸோ இப்போ இதை டிஃப்ரென்ஷியேட் பண்ணலாம். ஸோ டிஃப்ரென்ஷியேட் பண்ணால் என்ன வரும்? டிவைடட் பை dt. ஓகே, ஸோ இதை நீங்கள் ஆஸ் யூஷுவல் t + 5 whole power -1 நார்மலாகவே இதை டிஃப்ரென்ஷியேட் பண்ணலாம். எப்படி பண்ணுறன்றது கவனிங்க. ஃபஸ்ட்டு வந்து மொத்தமாக இந்த டேர்மை நான் வந்து என்ன பண்ணுறேன், டிஃப்ரென்ஷியேட் பண்ணுறேன். எனக்கு t + 5 பற்றி முதல்ல கவலைப்பட மாட்டேன் நான். ஸோ பண்ணால் என்ன வரும் எனக்கு? அதாவது t⁻n இருந்தால் என்ன பண்ணுவீங்க? முன்னாடி n x t n-1 போடுவீங்களா? அதே மாதிரி இதை முதல்ல பண்ணணும். -1 t பற்றி நான் t + 5 பற்றி கவலைப்படல. t + 5 ஒரே இதாக நான் எடுத்துக்கணும். இங்கே t -2 வரும். புரியுதா? இப்போ அடுத்து என்ன பண்ணணும் அப்படின்னா, முதல்ல நம்ம என்ன பண்ணோம், மொத்தமாக பண்ணோமா, அதுக்கப்புறம் ஏன்னா டிஃப்ரென்சியேஷன் நீங்கள் படிச்சிருப்பீங்கன்னு நான் எடுத்துக்கிறேன். ஓகே, இல்லைனா நான் உங்களுக்கு ஸ்டெப் பை ஸ்டெப் தான் போகிறேன். இப்போ நான் மொத்தமாக பண்ணேன். இப்போ அடுத்து நான் யாரை பண்ணணும்? இந்த உள்ளே இருக்கிற இந்த டேர்மை மட்டும் தனியாக திரும்ப நான் டிஃப்ரென்ஷியேட் பண்ணணும் அக்கார்டிங் டு த ரூல்ஸ் ஆஃப் டிஃப்ரென்சியேஷன். உள்ளே இருக்கிறத திரும்ப நான் டிஃப்ரென்ஷியேட் பண்ணணும். ஸோ என்ன ஒரு ஆன்சரு? t + 5 whole square. இதை டிஃப்ரென்ஷியேட் பண்ணிங்கன்னா ஆன்சர் 1ன்னு வரும். ஓகே, ஸோ வெலாசிட்டி இந்த இடத்துல என்னது நம்மளுக்கு?
velocity is equal to minus 1 by t plus 5 whole square. ரைட்டா? இப்போ ஆனால் கொஸ்டினில் என்ன கேட்டிருக்கான்னா ஆக்சலரேஷன் கேட்டிருக்கான். ஸோ என்ன பண்ணலாம்? ஆக்சலரேஷன் இஸ் ப்ரொபோர்ஷனல் டு வாட் டேர்ம் அப்படின்ற மாதிரி கேட்டிருக்கான். ஸோ ஆக்சலரேஷன் கேட்குறான்னும் போது நான் என்ன பண்ணணும்? திரும்ப வெலாசிட்டியை இன்னொரு தடவை டிஃப்ரென்ஷியேட் பண்ணணும். கரெக்டாக? ஸோ திரும்ப டிஃப்ரென்ஷியேட் பண்ணுறேன். இந்த தடவை நான் திரும்ப இதை ஒர்க் அவுட் பண்ணேன் அப்படின்னா எனக்கு என்ன ஆன்சர் வரும் அப்படின்னா டிஃப்ரென்சியேஷன் போன தடவை பண்ணால் அதே மாதிரி ப்ரொசீஜர் தான். நோ டிஃப்ரென்ஸ் இந்த ப்ரொசீஜர். முதல்ல ஃபுல் டேர்மை பண்ணணும், அதுக்கப்புறம் உள்ளே இருக்கிற டேர்மை பண்ணணும். ஸோ எனக்கு ஆக்சலரேஷன் என்ன வரும் அப்படின்னா -2 t plus 5 minus 3 -2 டிஃப்ரென்ஷியேட் பண்ணிங்கன்னா திரும்ப உள்ளே இருக்கிற டேர்மை தனியாக நான் டிஃப்ரென்ஷியேட் பண்ணும்போது எனக்கு என்ன வரும்? 1ன்னு ஆன்சர் வரும். ஓகே, ஸோ த ஆன்சர் வில் பி திஸ் இஸ் த ஆன்சர். ஸோ +2 டிவைடட் பை வாட்? t plus 5 whole power 3. ஸோ இதுதான் நம்மளோட ஆக்சலரேஷன். ஓகே, ஸோ 2 இதை எப்படி எழுதலாம் அப்படின்னா இப்போ இதை நான் எப்படி எழுதலாம்? இப்படி எழுதலாமா? எழுதக்கூடாதா? இப்படி எழுதலாம் இல்லையா? ஸோ 2 1 by t plus 5 whole power 3ன்னு எழுதலாமா? இது ரெண்டும் ஒன்று தான். ஓகே, நம்மளுக்கு கொஷினில் என்ன கொடுத்துருக்கான்? x is equal to 1 by t plus 5 கொடுத்துருக்கான்ல, அதுபடி நான் எழுதுனேன் அப்படின்னா எனக்கு என்ன வரும்? 2 equal to distance whole power 3ன்னு வருமா? இது ஒன் வே ஆஃப் ரைட்டிங். ஸோ இப்போ இந்த ஃபார்ம் நான் எழுதியிருக்கேன் இல்லையா, இது வந்து நம்மளுக்கு எந்த ஆப்ஷனோட சாட்டிஸ்ஃபை ஆகுதுன்னு பார்க்கலாம். ஃபஸ்ட்டு எந்த ஆப்ஷனோட சாட்டிஸ்ஃபை ஆகுதுன்னா எதோடையும் சாட்டிஸ்ஃபை ஆகலை, டிஸ்டன்ஸ் பவர் 3யோட சாட்டிஸ்ஃபை ஆகலை. ஸோ ஏன்னா இங்கே டிஸ்டன்ஸ் பவர் -2 இருக்குது, இந்த பக்கம் பவர் 2 இருக்குது. ஓகே, ஸோ அப்போ நான் என்ன பண்ணலாம்? ஸோ எனக்கு கிடைச்ச எக்ஸ்ப்ரெஷன்ஸை நான் முதல்ல எடுத்து வச்சுக்கிறேன். இப்போ இது என்னோடய ரிசல்ட்டை மட்டும் எடுத்து எழுதியிருக்கேன், நான் வேறு எதுவும் பண்ணல. ஓகே, இப்போது நம்மளோட எக்ஸ்ப்ரெஷனில் வந்து வெலாசிட்டிக்கும் டிஸ்டன்ஸுக்கும் உள்ள எக்ஸ்ப்ரெஷன் வந்து மைனஸ் டிஸ்டன்ஸ் ஹோல் ஸ்கொயர் அப்படின்னு இருக்குது. ஓகே, இங்கே நான் ரெண்டு பக்கம் நான் ரூட் எடுத்தேன் அப்படின்னா, ஸோ இந்த மைனஸை நான் அந்த பக்கம் கொண்டு போயிட்டு நான் என்ன பண்ணுறேன்? ரூட் எடுக்கிறேன். ரெண்டு பக்கமும் ரூட் எடுத்தால் எனக்கு என்ன வரும்? எனக்கு டிஸ்டன்ஸ் ஈக்குவல் டு மைனஸ் அந்த பக்கம் கொண்டு போயிட்டு ரூட் எடுத்தேன்னா ரெண்டு பக்கம் டிஸ்டன்ஸ் ஈக்குவல் டு -v ஹோல் பவர் 1/2ன்னு வரும். ஸோ நம்மளுக்கு மேக்ஸ் படிச்சிருப்பீங்க இல்லையா, -1 இதை வந்து அடுத்து என்ன ஆகும்னா ரெண்டு இதாக பிரேக் ஆகும். -v ஹோல் பவர் 1/2 என்னவா எழுதலாம்? -1 1/2 v பவர் 1/2ன்னு எழுதலாம். ஸோ இந்த -1 பவர் 1/2ன்றது என்னது? இமேஜினரி நம்பர். ஓகே, திஸ் இஸ் ஈக்குவல் டு இமேஜினரி. ஸோ இந்த டேர்மில் எனக்கு என்ன வரும்னா இமேஜினரி இன்ட்டு v பவர் 1/2ன்னு வரும். ஓகே, ஆனால் இங்கே வந்து வெறும் ப்ரொபோர்ஷனாலிட்டியை மட்டுமே மெயின் ரீசனாக கேட்டிருக்கனால இந்த கொஷினில் என்ன பண்ணலாம் அப்படின்னா, டிஸ்டன்ஸ் இருக்க இடத்துல நீங்கள் என்ன பண்ணலாம்? டிஸ்டன்ஸ் இருக்க இடத்துல டிஸ்டன்ஸை நீங்கள் சப்ஸ்டியூட் பண்ணுங்கள். டிஸ்டன்ஸ் இஸ் ஈக்குவல் டு வெலாசிட்டி டேர்ம்ஸை சப்ஸ்டியூட் பண்ணோன்னா என்ன வரும்னா I பவர் 3. ஓகே, I பவர் 3 இன்ட்டு வெலாசிட்டி பவர் 3/2ன்னு வரும். ஓகே, which is nothing but what? Which is nothing but acceleration is proportional to what? நம்மளுக்கு இதிலேருந்து என்ன தெரியுது? acceleration is proportional to v power 3/2. ஸோ இது என்ன ஆப்ஷன் நம்ம செக் பண்ணி பார்த்தோன்னா ஆப்ஷன் A. ஓகே, so let's move on to the next question. So average velocity of a body moving with uniform acceleration. Average velocity of a body moving with uniform acceleration. Uniformனா ஒன்றும் கிடையாது, constant acceleration அர்த்தம். Uniformனா என்னது? Acceleration is constant. Acceleration A is equal to constant. So average velocity of a body moving with uniform acceleration traveling a distance of எவ்வளோ டிஸ்டன்ஸ் ட்ராவல் பண்ணுதான்? 3.02 மீட்டர்
with the average velocity of 0.34. ஸோ நம்மளோட ஆவரேஜ் வெலாசிட்டின்றது என்னது, டோட்டல் டிஸ்டன்ஸ் ட்ராவல்டு பை டைம் டேக்கன், கரெக்டாக? ஸோ அதுபடி நம்ம பார்க்கும்போது ஆவரேஜ் வெலாசிட்டின்றது அவன் கொஸ்டினில் கொடுத்துட்டான் 0.34ன்னு. ஓகே, ஸோ 0.34 டைம் வந்து கொடுக்கல. ஓகே, ஸோ இன்ட்டு டி நான் போட்டுக்கிறேன், டி அந்த பக்கம் கொண்டு போயிட்டு 3.02 மீட்டர் அப்படின்னு வருது. ஸோ இங்கே டைம்ன்றது என்னன்னு பார்த்தீங்கன்னா டிவைடட் பை 3.4 meters per second. ஸோ யூனிட் பார்க்கும்போது செகண்ட்ஸில் வந்துடும். ஸோ the answer is what? ஸோ the answer is 9 seconds அப்படின்னு வருது. ஓகே, கால்குலேட் பண்ணி பாருங்கள், டைம் வந்து 9 seconds வருது. இப்போ இந்த டைமை வச்சு நம்ம என்ன கேட்டிருக்காங்க கொஸ்டினில், எண்ட் ஆஃப் தி டே யூனிஃபார்ம் ஆக்சலரேஷன் இஃப் த சேஞ்ச் இன் வெலாசிட்டி ஆஃப் த பாடி. அதாவது கவனிங்க, கொஸ்டினில் வந்து இவ்வளோ டிஸ்டன்ஸ் ட்ராவல் பண்ணுறான். ஓகே, 3.02 மீட்டர் ட்ராவல் பண்ணுறான். எவ்வளோ ஆவரேஜ் வெலாசிட்டி இருக்குது, 0.34. அப்போ அதுக்கான டைமை நம்ம கண்டுபிடிச்சிட்டோம். ஸோ இந்த டிஸ்டன்ஸ் ட்ராவல், இந்த கிவன் ஆவரேஜ் வெலாசிட்டி, இந்த டைம்ன்றதை கண்டுபிடிச்சிட்டோம். இப்போ அவன் என்ன கேட்டிருக்கான்னா, இந்த டிஸ்டன்ஸ் ட்ராவல் பண்ணும்போது ஒரு வெலாசிட்டி இனிஷியலாக ஆரம்பிக்கிறதுக்கும் ஃபைனலுக்கும் ஒரு வெலாசிட்டி சேஞ்ச் இருக்கும் இல்லையா, அதை வந்து கொடுத்துருக்கான். அந்த சேஞ்ச் இன் வெலாசிட்டி ஆஃப் த பாடி 0.18 meters per second. ஸோ டியூரிங் திஸ் டைம்ன்றது இந்த 9.8. ஸோ இந்த டைமில் எவ்வளோ ஆக்சலரேஷன் அப்படின்னு கேட்குறான். அதாவது அவன் என்ன கேட்க வரான், எண்ட் ஆஃப் தி டே ஆவரேஜ் ஆக்சலரேஷன் தான் கேட்க வரான். எவ்வளோ சேஞ்ச் இன் வெலாசிட்டி நம்மளுக்கு 0.1 meters per second இஸ் த சேஞ்ச் இன் வெலாசிட்டி. எவ்வளோ டைமில் நடக்குது 9. ஓகே, ஸோ ஆன்சர் என்ன வரப்போகுதுன்னா 0.02 meters per second square. ஓகே, ஸோ திஸ் இஸ் த ஆன்சர், ரைட்டா? ஸோ இப்போ அடுத்த கொஸ்டின் போகலாம். ஸோ ஆப்ஷன் பி இஸ் கரெக்ட். ஸோ இப்போ அடுத்த 4வது கொஸ்டினில் என்ன கொடுத்துருக்கான், a car traveling with a velocity of what? A car traveling with a velocity of 80 kilometers per hour slow down to 44 kilometer per hour in 15 seconds. ஸோ இனிஷியலாக இந்த ஒரு கார் வந்து என்ன ஆகிட்டுருக்கான், எவ்வளோ ஸ்பீடில் போயிட்டுருக்கு இனிஷியலாக 80 கிலோமீட்டர். அவன் எந்த டைரக்ஷன் எதுவுமே கொடுக்கல. அப்போ அவன் அது என்ன எடுத்துக்கலாம், நம்ம 1 dimensional எடுத்துக்கலாம். அவன் எந்த டைரக்ஷனுமே கொடுக்கலனா ஃபைனலாக எவ்வளோ வெலாசிட்டி இருக்குது 44 கிலோமீட்டர் பர் ஹவர், கரெக்டாக? எவ்வளோ டைமில், இன் டைம் 15 seconds. ஓகே, ஸோ இப்போ என்னென்னா ரிட்டார்டேஷன் என்ன அப்படின்னு கேட்குறான். ரிட்டார்டேஷன் இஸ் நத்திங் பட் ஆக்சலரேஷன், ஓகே, பட் இன் நெகட்டிவ். அதாவது ஆவரேஜ் ஆக்சலரேஷன் கண்டுபிடிக்கலாம். அதாவது ஃபைனல் மைனஸ் இனிஷியல் டிவைடட் பை டைம் டேக்கன். ஓகே, ஸோ இங்கே ஃபைனல்ன்றது என்னது 44 கிலோமீட்டர் பர் ஹவர் மைனஸ் 80 டிவைடட் பை த டைம் எவ்வளோ 15 seconds. யூனிட்டை ஃபாலோ பண்ணுங்க, ஏன்னா கிலோமீட்டர் பர் ஹவரில் இருக்குது. ஆன்சர் ஆப்ஷன்ஸ் எல்லாமே எதில் கொடுத்துருக்கான், ஆப்ஷன்ஸ் எல்லாமே அவன் வந்து மீட்டர்ஸ் பர் செகண்ட் ஸ்கொயரில் கொடுத்துருக்கான். ஸோ அது கவனம். ஓகே, ஸோ இப்போ நான் வந்து இந்த இடத்துல யூனிட்ஸை நான் டேக் கேர் பண்ணணும். ஸோ 44 minus 80 கிலோமீட்டருக்கு 10⁻³ மீட்டர் divided by what? 1 hourல this much amount of seconds is there. ஆல்ரெடி கீழே வந்து ஒரு 15 seconds இருக்குது. ஓகே, ஸோ இதை நம்ம வந்து இது பண்ணணும், கால்குலேட் பண்ணணும். ஸோ கால்குலேட் பண்ணால் என்ன வரும் நம்மளுக்கு மைனஸ், ஸோ மைனஸ் வாட் வில் கம் 36, ஓகே, இன்ட்டு 10⁻³ டிவைடட் பை கீழே இருக்க அந்த 15 இங்கே சேர்ந்து வந்துடும். ஓகே, ஸோ இப்போ இந்த டேர்ம் கேன்சல் ஆகும். ஸோ நம்மளுக்கு என்ன வருதுன்னா மைனஸ் 10/15 அப்படின்னு இருக்குது. லெட்ஸ் see what is 10/15. ஸோ 10/15 பண்ணிங்கன்னா you are getting answer to be 0.66 வருது. you can approximately 0.67 எழுதலாம். it is meters per second square. so this is what the acceleration
யூனிஃபார்ம் ஆக்சலரேஷன், அதை வந்து ரிட்டார்டேஷன் சொல்லி சொல்கிறான். ஏன்னா நெகட்டிவ் சைன் வந்திருக்கனால தான் அவன் கொஷினில் சொல்லும்போது ரிட்டார்டேஷன் சொல்கிறான். பட் எப்பயும் போல் நீங்கள் ஆவரேஜ் ஆக்சலரேஷன் உள்ள ஃபார்முலாவே நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். இப்போ அடுத்து நெக்ஸ்ட் ப்ராப்ளம் வி வில் கோ. ஸோ இப்போ என்னென்னா இது வந்து ஒரு லாஜிக்கலான ஒரு கொஷின். an object is moving along the path OABO. ஓகே, ஒரு பார்ட்டிக்கல் OABOன்ற பாத்தில் போகுது. அதாவது OABO வித் கான்ஸ்டன்ட் ஸ்பீடில் போகுது. ஸ்பீடு கான்ஸ்டன்ட், அதாவது magnitude of velocity constant. ஓகே, the acceleration of the object when moving along the path OABO. Acceleration of the object while moving along the path OABO என்னவா இருக்கும்? 0வாக இருக்குமா அப்படின்னு கேட்குறான். நல்லா கவனிங்க, ஆப்ஜெக்ட் வந்து OABOன்னு போகுது. ஸோ ஓலேருந்து ஸ்டார்ட் ஆகி ஏக்கு போகுது நம்ம எடுத்துட்டோன்னா இந்த இடத்துல என்ன ஆகலாம்? ஆக்சலரேஷனை கனெக்ட் பண்ணி ஆப்ஷன்ஸை சொல்லியிருக்காம்பா. அதாவது இந்த பாத்து இருக்கு இல்லையா, இந்த பாத்தில் BOAB. ஓகே, அதாவது OABOன்ற இந்த பாத்தில் கான்ஸ்டன்ட் ஸ்பீடில் போகுதான். ஓகே, இப்போ நம்ம கவனிக்க வேண்டியது என்னென்னா ஸ்பீடு கான்ஸ்டண்ட்டாக இருக்குது, டைரக்ஷன் மட்டும் மாறுது. ஸோ நம்ம B2Oவை முதல்ல அனலைஸ் பண்ணலாம். B2O கான்ஸ்டன்ட் ஸ்பீடில் இருக்கணும்னா ஆக்சலரேஷன் இந்த B2O எப்படி இருக்கணும்? 0வாக இருக்கணும். ஓகே, அதுக்கப்புறம் O to A வந்து கான்ஸ்டன்ட் ஸ்பீடில் போகணும். கொஸ்டின் என்னென்னா இங்கே கண்டிஷன் வந்து கான்ஸ்டன்ட் ஸ்பீடு. அப்போ O to Aலேயும் ஆக்சலரேஷன் கான்ஸ்டண்ட்டாக இருக்கணும், அதாவது 0வாக இருக்கணும். ஏன்னா 0 இல்லைன்னா அது வேறு ஏதாவது பாத்தில் போயிடும். ஓகே, இப்போ நல்லா கவனிங்க, இந்த A to B போகும்போது என்ன கொடுத்துருக்கான்? A to B போகும்போது கான்ஸ்டன்ட் ஸ்பீடில் போகுதான். ஆனால் ஆக்சலரேஷன் ஆக்ட் ஆகுமா இல்லையான்றது தான் கொஸ்டின். ஸோ ஆப்ஜெக்ட் ஆஃப் த acceleration of the object while moving along the path OABO is 0. 0வா அப்படின்னு கேட்குறான். இப்போ பாத்துக்கு வந்து B2O O to B வந்து ஆக்சலரேஷன் 0 டவுட் இல்லை. ஆனால் இந்த இடத்துல நான் என்ன சொல்கிறேன்னா ஆக்சலரேஷன் வந்து நாட் ஈக்குவல் டு 0 அப்படின்னு நான் சொல்கிறேன். ஏன் அப்படின்றது திங்க் பண்ணி பாருங்கள். ஸோ ஃபஸ்ட் ஆப்ஷன் டெஃபினட்டாக கிடையாது. ஏன்னா வந்து B2O O to A வந்து கண்டிப்பாக ஆக்சலேஷன் 0, ஏன்னா கான்ஸ்டன்ட் ஸ்பீடில் ஸ்ட்ரெயிட் லைனில் போகுது. ஆனால் இது கர்வ்டு பார்த்தா இருக்குது. A to B வந்து ஆக்சலேஷன் கான்ஸ்டண்ட்டாக இல்லைனாலும் ஆக்சலேஷன் நான் ஜீரோவாக தான் இருக்கும். ஓகே, ஏன் அப்படின்னா இது வந்து ஒரு சர்க்குலர் மோஷன். ஓகே, A to Bயை நீங்கள் சர்க்குலராக எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னா ஸோ ஆக்சலரேஷன் ஆஃப் த ஆப்ஜெக்ட் அலாங் த பாத் OA and BO இது வந்து கரெக்டு, இந்த ஆப்ஷன் வந்து கரெக்டு. பட் ஆனால் இங்கே இந்த இடத்த பொறுத்த வரைக்கும் டைரக்ஷன் மாறுது. டைரக்ஷன் மாறுதுன்னா அந்த இடத்துல கண்டிப்பாக நம்மளுக்கு என்ன இருக்குது? சம் கைண்ட் ஆஃப் ஆக்சலரேஷன் இஸ் பீன் ப்ரெசன்ட். அதான் சொன்னேன் நான், B2O O to Aக்கு வந்து ஆக்சலரேஷன் இல்லாமல் இருக்கலாம், பட் A to B போகும்போது கண்டிப்பாக ஆக்சலரேஷன் இருந்தாகணும். ஸோ ஆப்ஷன் பியும் கரெக்டு, சியும் கரெக்டு. ஸோ ஆப்ஷன் டி தான் ஃபைனல் ஆப்ஷன், ஏன்னா அதுதான் ரெண்டுத்தையும் சேர்த்துருக்கு, போத் பி அண்ட் சின்னு. ஸோ ஆப்ஷன் டி தான் நம்மளுக்கு கரெக்ட். ஓகே, ஸோ இப்போ நம்ம இந்த டாப்பிக்கில் வந்து let's go dive in. ஓகே, ரைட். ஸோ ஏற்கனவே இதில் வந்து நான் 3 வீடியோஸ் இந்த சீரீஸில் போட்டிருக்கேன். ஸோ அது வந்து மெக்கானிக்ஸ்ன்ற இந்த சேனலில் உள்ள பிளேலிஸ்ட்டு மெக்கானிக்ஸில் நீங்கள் பார்த்தீங்கன்னா வரிசையாக இருக்கும். டிஸ்டன்ஸ், டிஸ்பிளேஸ்மெண்ட், ஸ்பீட், வெலாசிட்டி, ஆக்சலரேஷன், டீசலரேஷன் இதெல்லாம் பார்க்கலன்னா பார்த்துட்டு வாங்க. ஸோ லிங்க் வந்து டிஸ்கிரிப்ஷனில் இருக்கும். ஓகே, ரைட். ஸோ இப்போ அதே மாதிரி இந்த வீடியோ பார்க்கும்போது நோட்ஸ் இருக்கும் இல்லையா, நான் எழுதுகிற நோட்ஸ் எல்லாத்தையும் வந்து இயற்பியல் தமிழ் நம்மளோட ஆப்பில் வந்து நான் வந்து ஆட் பண்ணியிருப்பேன். ஸோ நீங்கள் அங்கே போய் டவுன்லோட் பண்ணிக்கலாம். அதாவது யூடியூப் வீடியோ ஃபைல்ஸ் அப்படின்ற ஒரு ஃபோல்டருக்கு கீழே நீங்கள் ஆப் டவுன்லோட் பண்ணிங்கன்னா என்னோட பர்சனலாகவும் நீங்கள் சேட் பண்ண முடியும். ஸோ ஆப் டவுன்லோட் பண்ணுங்கள், நிறைய கண்டென்ட்டும் அதில் இருக்கும். கோர்சஸ் ஜாயின் பண்ணுறதுனால நீங்கள் அதில் ஜாயின் பண்ணலாம். நீட், ஐஐடி ஜாமுக்கெலாம் எடுக்கிறேன். ஸோ யூ கேன் ஜாயின் த கோர்சஸ். ஓகே, ஸோ ஃபஸ்ட்டு அதாவது கைனமேட்டிக் ஈக்குவேஷன்ஸ் ஆஃப் யூனிஃபார்ம்லி ஆக்சிலேட்டட் மோஷன்ஸ் நம்ம பார்க்குறதுக்கு முன்னாடி ஃபஸ்ட்டு நம்ம என்ன பார்த்துடலாம் அப்படின்னா
நம்மளுக்கு யூனிஃபார்ம் மோஷன் நான் யூனிஃபார்ம் மோஷன் அப்படின்னா என்னன்றது தெரியணும். யூனிஃபார்ம் மோஷன் அண்ட் நான் யூனிஃபார்ம் மோஷன். ஓகே, ஸோ ஃபஸ்ட்டு யூனிஃபார்ம் மோஷன். சரி, யூனிஃபார்ம் மோஷன்றது என்னன்னு பார்த்தீங்கன்னா, எந்த மோஷனில் வந்து வெலாசிட்டி வந்து கான்ஸ்டண்ட்டாக இருக்கோ அந்த இடத்துல அந்த மோஷனை நம்ம என்ன சொல்லுவோம்? யூனிஃபார்ம் மோஷன். ஓகே, ஸோ இந்த இடத்துல யூனிஃபார்ம் மோஷன்றது நம்ம எக்ஸாம்பிளோட எப்படி இதை மேத்தமெட்டிக்கலாக ஃபஸ்ட்டு புரிஞ்சுக்கலான்றதை பார்க்கலாம். ஸோ வெலாசிட்டின்றது ஒரு வெக்டார் குவான்டிட்டி. நான் இதை வந்து மேக்னிடியூட் இன்ட்டு டைரக்ஷன் அப்படின்னு சொல்லி என்னால் பிரித்து எழுத முடியும். ஸோ வெக்டார்ஸ் தெரியாதவங்க வெக்டார்ஸ்க்கான லிங்க்கும் வெக்டார்ஸ் படிச்சிருப்பீங்கன்னு நான் எடுத்துக்கிறேன் இந்த வீடியோ நீங்கள் இது பண்ணும்போது. இல்லைனா நம்ம சேனலில் வெக்டார்ஸ்க்கான லெக்சர்ஸும் இருக்கும், நீங்கள் சர்ச் பண்ணி பாருங்கள். யூடியூப்பில் போய்ட்டு இயற்பியல் தமிழ் வெக்டார்ஸ் அப்படின்னு போட்டிங்கன்னா அதில் உங்களுக்கு கொடுத்துருப்பேன். ஸோ அங்கே போயும் நீங்கள் வெக்டார்ஸ்க்கான பேசிக்ஸை பார்த்துக்கலாம். வெக்டார் அல்ஜிப்ரா பேசிக்கலி. ஓகே, ரைட். ஸோ இப்போது இது வந்து வி வெக்டார்ன்றது ஒரு வெக்டார் குவான்டிட்டி. இதை நான் என்ன எழுதுறேன்னா மேக்னிடியூட் இன்ட்டு டைரக்ஷன் சொல்லி நான் எழுதியிருக்கேன். ஓகே, ஸோ இந்த இடத்துல வந்து மேக்னிடியூடுன்றது என்ன தெரியும்? ஆஃப் வெலாசிட்டி, ஸ்பீட் ஆஃப் த பார்ட்டிக்கல். ஓகே, அண்ட் திஸ் ரெப்ரசன்ஸ், இது வந்து மேக்னிடியூட் ஆஃப் வெலாசிட்டி நம்ம ஸ்பீடுன்னு கூப்பிட்றோம். இது எதை ரெப்ரசன்ட் பண்ணோம்னா டைரக்ஷன். இது வந்து டைரக்ஷனை ரெப்ரசன்ட் பண்ணும். ஓகே, ஸோ வி வெக்டார் இஸ் ஈக்குவல் டு கான்ஸ்டன்ட் ரெப்ரசன்ட். இப்போது நான் என்ன பண்ணியிருக்கேன் அப்படின்னா ஒரு வெக்டாரை கான்ஸ்டன்ட்னு சொல்லியிருக்கேன் அப்படின்னு நம்ம பார்க்கணும். ஒரு வெக்டாரை கான்ஸ்டன்ட் அப்படின்னா ஒரு வெக்டாருக்குள்ளே ரெண்டு விஷயங்கள் இருக்கும். ஒன்று மேக்னிடியூட் இருக்கும், இன்னொன்று டைரக்ஷன் இருக்கும். மேக்னிடியூடுன்றது அந்த லென்த்தை ரெப்ரசன்ட் பண்ணுறது. ஓகே, டைரக்ஷன்றது என்னது? அது எந்த டைரக்ஷனில் இருக்குது அந்த யூனிட் வெக்டாரை ரெப்ரசன்ட் பண்ணுறது. ஓகே, ஸோ இப்போ இப்படி பார்க்கும்போது நான் ஒரு வெலாசிட்டி கான்ஸ்டண்ட்டாக இருந்தால் நம்ம யூனிஃபார்ம் மோஷன் சொல்கிறோம். அப்போ என்ன அர்த்தம்? மேக்னிடியூடும் கான்ஸ்டண்ட்டாக இருக்கணும், டைரக்ஷனும் கான்ஸ்டண்ட்டாக இருக்கணும். ஓகே, ஸோ ரெண்டுமே கான்ஸ்டண்ட்டாக இருந்தால் தான் ஒரு மோஷனை நம்ம யூனிஃபார்ம் மோஷன் சொல்ல முடியும். அதே இடத்துல ஆக்சலரேஷனோட டெஃபினேஷன் நம்மளுக்கு என்ன தெரியும் அப்படின்னா dv வெக்டார் டிவைடட் பை dtன்னு தெரியும். இங்கே நம்ம வந்து வெலாசிட்டி வந்து கான்ஸ்டன்ட் சொல்லியிருக்கோம். வெலாசிட்டி கான்ஸ்டன்ட்னா அதை டிஃப்ரென்ஷியேட் பண்ணால் என்ன ஆகிடும்? நம்மளுக்கு ஒரு கான்ஸ்டன்ட்டை டிஃப்ரென்ஷியேட் பண்ணிங்கன்னா யூ வில் கெட் 0. ப்ராப்பர்ட்டி ஆஃப் டிஃப்ரென்சியேஷன். ஓகே, ஸோ ஒரு கான்ஸ்டன்ட்டை டிஃப்ரென்ஷியேட் பண்ணால் எனக்கு ஆன்சர் வந்து 0 வரும். ஸோ ஒரு யூனிஃபார்ம் மோஷனில் ஆக்சலரேஷன் வந்து என்னது? கான்ஸ்டன்ட் and velocity acceleration வந்து 0 and velocity is constant. இதுதான் மெயின். ஓகே, ஸோ இப்போ அடுத்து வந்து நம்ம நான் யூனிஃபார்ம் மோஷன் என்னென்னு பார்க்கலாம். நான் யூனிஃபார்ம் மோஷன். ஸோ அதாவது என்னென்னா நம்மளுக்கு வந்து இந்த இடத்துல வெலாசிட்டி வந்து எதை டிபெண்ட் பண்ணியிருக்கோன்னா வெலாசிட்டி வந்து டைம் டிபெண்ட்டாக இருக்கும். ஓகே, அப்படி வெலாசிட்டி டைம் டிபெண்ட்டாக இருந்துச்சு அப்படின்னா அதை நம்ம என்ன சொல்கிறோம்? நான் யூனிஃபார்ம் மோஷன். ஓகே, ஸோ போன கேஸில் ஒரே ஒரு பாயிண்ட் ஆட் பண்ணணும்னா வெலாசிட்டியில் மேக்னிடியூட் இருக்குது, டைரக்ஷன் இருக்குது, ரெண்டுமே கான்ஸ்டண்ட்டாக இருக்கணும். டைரக்ஷனும் மாறக்கூடாது, மேக்னிடியூடும் மாறக்கூடாது. கூட நம்ம என்ன சொல்லலாம் அப்படி இருக்கும்போது? டைரக்ஷன் மாறக்கூடாது, மேக்னிடியூடான ஸ்பீடும் கான்ஸ்டண்ட்டாக இருக்கணும். ஓகே, ரைட். ஸோ நான் யூனிஃபார்ம் மோஷனில் வெலாசிட்டி வந்து டைம் டிபெண்ட்டாக இருக்கும். ஸோ இங்கே வந்து நீங்கள் ஆக்சலரேஷன் கண்டுபிடிச்சிங்க அப்படின்னா டிஃப்ரென்சியேஷன் பண்ணிங்கன்னா என்ன ஆகும்? இட் வில் பி நாட் ஈக்குவல் டு 0. ஓகே, இது மாதிரி இருக்க மோஷனை நம்ம நான் யூனிஃபார்ம் மோஷன் சொல்லுவோம். அதாவது acceleration is not equal to 0. எக்ஸாம்பிள் என்னென்ன சொல்லலாம்? எக்ஸாம்பிள் வந்து மோஷன் அண்டர் கிராவிட்டி. கிராவிட்டியில் நடக்கக்கூடிய மோஷன், ப்ரொஜெக்டைல் மோஷன்லாம் கேள்விப்பட்டிருந்தீங்கன்னா, ஸோ கிராவிட்டியோட இன்ஃப்ளூயன்ஸ் இருக்கக்கூடிய மோஷன். ஒரு ஆப்ஜெக்டை நான் தூக்கி போடுறேன் ஸ்பேஸில், நம்மளை மேலே தூக்கி போடுறேன் அப்படின்னா அது என்னது? கிராவிட்டியில் இன்ஃப்ளூயன்ஸ் இருக்கனால மோஷன் அண்டர் கிராவிட்டி இல்லையா? ரைட். ஸோ அதே மாதிரி மோஷன் ஆஃப் அ பைசைக்கிள். ஓகே,
பைசைக்கிள் நம்ம ஓட்டும்போது என்ன ஆகுது? ஸ்பீட் ஆக்குறோம், அப்புறம் ஸ்லோ ஆக்குறோம், ரெஸ்ட்டுக்கு வரும். ஸோ எவ்ரிதிங் we are doing. ஸோ velocity both in magnitude and direction மாறிக்கிட்டே இருக்குது. ஸோ இதெல்லாம் ஒரு சின்ன எக்ஸாம்பிள்ஸ். ஓகே ரைட். ஸோ இப்போ அடுத்து வந்து நான் யூனிஃபார்ம் மோஷனில் சரி இப்போது நம்ம வந்து ஆஸ் யூஷுவல் நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி நம்ம வந்து கைனமேட்டிக் ஈக்குவேஷன்ஸ் தான் படிக்க போகிறோம். பட் ஆனால் அது படிக்கிறதுக்கு சில விஷயங்கள் தெரிஞ்சிருக்கணும். அதுதான் நம்ம பார்த்துட்ருக்கோம். ஓகே ஸோ யூனிஃபார்ம் மோஷன் நான் யூனிஃபார்ம் மோஷன் இப்போ உங்களுக்கு புரிஞ்சிருக்கும். சரி இப்போ நான் யூனிஃபார்ம் மோஷனில் எத்தனை டைப் இருக்குது அப்படின்றத பார்க்கலாம். நான் யூனிஃபார்ம் மோஷனில் எது கான்ஸ்டண்ட்டாக இருக்காது? வெலாசிட்டி இஸ் டைம் டிபெண்ட் அப்படின்றது மட்டும் தான் தெரியும். கரெக்டாக? இப்போ இதிலே 2 டைப் இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. அதாவது யூனிஃபார்ம்லி ஆக்சலரேட்டட் மோஷன், இங்கே வந்து ஆக்சலரேஷன்றது ஒரு வெக்டார். அந்த வெக்டார் என்னவாக இருக்கும்? கான்ஸ்டண்ட்டாக இருக்கும். அந்த வெக்டார் கான்ஸ்டண்ட்டாக இருந்துச்சுன்னா அது வந்து யூனிஃபார்ம்லி ஆக்சலரேட்டட் மோஷன். அதே மாதிரி நான் யூனிஃபார்ம்லி ஆக்சலரேட்டட் மோஷன்னா என்னது? ஆக்சலரேஷனே டைம் வேரியபிளாக இருந்துச்சுன்னா அது என்னது? நான் யூனிஃபார்ம்லி ஆக்சலரேட்டட் மோஷன். ஓகே ஆக்சலரேஷன் வந்து என்னது? டைம் டிபெண்ட். ரைட்டா? ஓகே ஸோ இதுதான் வந்து யூனிஃபார்ம் அண்ட் நான் யூனிஃபார்ம்லி ஆக்சலரேட்டட் மோஷன். ஸோ இப்போ நீங்கள் வந்து மோஷன் அண்டர் கிராவிட்டி, ஃபார் எக்ஸாம்பிள் மோஷன் அண்டர் கிராவிட்டி எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா மோஷன் அண்டர் கிராவிட்டியில் வந்து ஆக்சலரேஷன் எப்போவுமே ஈக்குவல் இருக்கும். என்னவாக இருக்கும்னா இட் இஸ் ஈக்குவல் டு ஜி, அதாவது ஜே கேப், ஜி மைனஸ் ஜே கேப். அதாவது ஆக்சலரேஷன் எப்போவுமே ஒரு ஆப்ஜெக்டை எப்படி பார்த்து புல் பண்ணும்? மைனஸ் ஜி ஜே கேப், அதாவது மைனஸ் ஜே கேப் டைரக்ஷனில் இருக்குது அப்படின்னு சொல்லுவாங்க. இது எக்ஸு, இது என்னோடய ஒய் அப்படின்னா ஸோ கீழே பார்த்துருக்கிறது என்னோடய மைனஸ் ஜே கேப், மேலே பார்த்துருக்கிறது என்னோடய ப்ளஸ் ஜே கேப், கீழே பார்த்துருக்கிறது என்னோடய மைனஸ் ஜே கேப், ரைட்டில் பார்த்துருக்கிறது ப்ளஸ் ஐ கேப், லெஃப்ட்டில் பார்த்துருக்கிறது மைனஸ் ஐ கேப். ஸோ இது உங்களுக்கு தெரியும் இல்லையா? ஸோ வெக்டார்ஸ் வந்து படிக்கலைன்னா அகைன் ஐம் சேயிங் பேசிக்ஸ் படிச்சுட்டு வாங்க. பட் ஆனால் இப்போது வந்து இந்த லெக்சரில் கொஞ்சம் தான் வெக்டார்ஸ் வரும். அடுத்தடுத்து நான் போக போக உங்களுக்கு நான் வெக்டார்ஸ் ஏற்கனவே நம்ம சேனலில் இருக்குது, இல்லைனா திரும்பவும் வந்து இந்த சீரீஸில் திரும்ப வெக்டார்ஸும் நான் டீட்டெயிலாக எடுப்பேன். ஓகே ரைட். சரி இப்போ வந்து ஆக்சலரேஷன் வேரியபிளாக இருந்துச்சுன்னா அதை நம்ம என்ன சொல்கிறோம்? நான் யூனிஃபார்ம்லி ஆக்சலரேட்டட். யூனிஃபார்ம்லி ஆக்சலரேட்டட்னா ஆக்சலரேஷனாக இருக்கிறது, கான்ஸ்டண்ட்டாக இருக்குது. ஓகே நம்ம இன்றைக்கி முதல்ல எதை டீல் பண்ண போகிறோம் அப்படின்னா இதை பற்றி மட்டும்தான் இன்றைக்கி பார்க்க போகிறோம். யூனிஃபார்ம்லி ஆக்சலரேட்டட் மோஷனை மட்டும்தான் பார்க்க போகிறோம். ஓகே இப்போ ஸோ நம்மளோட ஹெட்டிங்காக தான் கைனமேட்டிக் ஈக்குவேஷன்ஸ் ஆஃப் யூனிஃபார்ம்லி ஆக்சலரேட்டட். அப்படின்னா என்ன அர்த்தம்? அங்கே ஆக்சலரேஷன் வந்து கான்ஸ்டன்ட் அந்த மோஷனில் அப்படின்றது அர்த்தம். கரெக்டாக? ஸோ மோஷன் அண்டர் கிராவிட்டி வந்து நம்மளுக்கு என்னது? ஒரு யூனிஃபார்ம்லி ஆக்சலரேட்டட் மோஷன். ஏன்னா ஆக்சலரேஷன் அண்ட் டைரக்ஷன், மேக்னிடியூட் அண்ட் டைரக்ஷன் ரெண்டுமே எப்படி இருக்குது? கான்ஸ்டண்ட்டாக இருக்குது. ஜின்றது 9.8 வாட் ms -2 இல்லையா? டவுன்வர்டாக பார்த்துருக்கோம் எப்பவும். ரைட். ஸோ கைனமேட்டிக் ஈக்குவேஷன்ஸ்ன்றது என்ன அப்படின்னா ஃபார் எக்ஸாம்பிள் இப்படி எடுத்துக்கோங்க. இப்போ எக்ஸாம்பிளுக்கு நான் உங்களுக்கு ஒரு மோஷன் சொல்கிறேன். இது வந்து ஒரு சர்ஃபேஸ். ஓகே இந்த சர்ஃபேஸில் ஒரு மாஸ் m இருக்குது. இந்த மாஸ் m என்ன ஆகுதுன்னா மூவ் ஆகுது. ஓகே மூவிங் வித் அன் ஆக்சலரேஷன் a வெக்டார் அப்படின்னு நான் சொல்கிறேன். ஓகே ஸோ இப்போ வந்து இனிஷியலாக வந்து இது என்னோட x = 0 ஆரிஜின், இது என்னோட ப்ளஸ் எக்ஸ் ஆக்சஸ், இது என்னோட மைனஸ் எக்ஸ் ஆக்சஸ். ஓகே ஸோ x = 0ன்ற இடத்துல நான் இருக்கேன். ஸோ இப்போ இந்த ஆப்ஜெக்டோட மோஷனை நான் படிக்கணும் அப்படின்னா எனக்கு என்ன தேவை அப்படின்னா இது மேலே ஆக்ட் ஆகக்கூடிய ஆக்சலரேஷன் யூனிஃபார்மாக இருக்குன்னு வைங்க. யூனிஃபார்ம்னா என்னது? இங்கே ஆக்சலரேஷன் இஸ் ஈக்குவல் டு அ கான்ஸ்டன்ட் போத் மேக்னிடியூட் அண்ட் டைரக்ஷன். அப்படி இருக்கும்போது நம்ம என்ன அப்ளை பண்ணலாம்? இது மாதிரியான சிச்சுவேஷனில் யூனிஃபார்ம்லி ஆக்சலரேட்டட் மோஷன் அப்படின்னு நம்ம சொல்கிறோம். ஆக்சலேஷன் கான்ஸ்டண்ட்டாக இருக்கும்போது இது மாதிரியான டைப் ஆஃப் ப்ராப்ளம்ஸ், அதாவது டைம் t = 0 அப்போ இங்கே இருக்குது, மேபி டைம் t = 1 செகண்ட் அப்போது மேபி அது இங்கே இருக்கலாம், நம்மளுக்கு தெரியாது, 1 மீட்டரில் இருக்கலாம்.
at time of 2 seconds. ஸோ இதெல்லாம் எனக்கு தெரியாது, பட் ஆனால் இது எங்கே இருக்கும், இந்த ஆப்ஜெக்டோட பொசிஷன் எந்த டைமில் எந்த பொசிஷனில் இருக்கும், இதெல்லாம் வெலாசிட்டி என்னவாக இருக்கும், இதெல்லாம் சொல்கிறதுக்கு வந்து நம்மளுக்கு பேசிக்காக இந்த ஆப்ஜெக்டை ஸ்டடி பண்ணுறதுக்கான, மோஷனோட ஸ்டடி பண்ணுறதுக்கான தேவையான ஈக்குவேஷன்ஸ் தான் இந்த கைனமேட்டிக் ஈக்குவேஷன்ஸ். ஸோ கைனமேட்டிக் ஈக்குவேஷன்ஸ் ஆஃப் மெயினாக நீங்கள் இந்த ஈக்குவேஷன் யாருக்கு மட்டும்தான் யூஸ் பண்ண முடியும்னா யூனிஃபார்ம்லி ஆக்சலரேட்டட் மோஷன்ஸ்க்கு தான். எந்த மோஷனில் ஆக்சலேஷன் கான்ஸ்டண்ட்டாக இருக்கோ we call that as uniformly accelerated motion, அதாவது ஆக்சலேஷன் is equal to a constant. ஓகே, ஸோ இப்போ நம்மளுக்கு இந்த ஈக்குவேஷனை ஜென்ரல் ஃபார்ம், வெக்டார் ஃபார்மில் தான் ஜென்ரலாக சொல்லுவாங்க. இன் ஜென்ரல் ரைட்டிங் இன் வெக்டார் ஃபார்மில் நான் எழுதுகிறேன். வெக்டார் ஃபார்ம். ஓகே, ஸோ என்னென்ன ஈக்குவேஷன்ஸ் இருக்குது அப்படின்னா வி வெக்டார். ஓகே, v vector is equal to u vector plus a vector into t. இது ஒரு ஈக்குவேஷன். அதுக்கப்புறம் r vector is the position vector of an object. ஓகே, ஸோ அதுக்கப்புறம் வெலாசிட்டியோட மேக்னிடியூட் ஸ்பீட் ஸ்கொயர் டாட் ஆர் வெக்டார் மைனஸ் ஆர் நாட் வெக்டார் அப்படின்னு நம்ம சொல்லணும். ஓகே, இந்த 3 ஈக்குவேஷனை சேர்ந்தது தான் என்ன சொல்கிறாங்க அப்படின்னா கைனமேட்டிக் ஈக்குவேஷன்ஸ் ஆஃப் வாட், யூனிஃபார்ம்லி ஆக்சலரேட்டட் மோஷன். ஓகே, அதாவது இந்த மோஷன்ஸ் வந்து என்ன ஃபார்மில் இருக்குது, இன் வெக்டார் ஃபார்ம். In vector form, useful in where? Useful in motion of 2D and 3D. 2-dimensional motion இருக்கும் இல்லையா, 2D and 3D motions. For example வந்து ப்ரொஜெக்டைல்லாம் படிக்கிறாங்க இல்லையா, ப்ரொஜெக்டைல் மோஷன்றது ஒரு 2D மோஷன், பிளெயினில் நடக்கும். ஓகே, அதெல்லாம் வந்து 2D மோஷன்ஸ். அதுக்கப்புறம் பேர்ட்ஸ் ஃப்ளை நடக்குதுல்ல, ஒரு எக்ஸாம்பிளுக்கு சொல்கிறேன், பேர்ட்ஸ் ஃப்ளை. ஸோ இதெல்லாம் என்னது, பேர்ட் ஃப்ளையை வந்து நம்ம என்ன எடுத்துக்கலாம், ஒரு 3D மோஷன்ன்றது நம்ம எடுத்துக்கலாம். ஸோ ஜென்ரலாக வெக்டார் ஃபார்மேட்டுன்றது இது என்னது, நம்மளுக்கு வந்து 2D அண்ட் 3Dயில் யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ நம்ம பிகினிங்கில் 1 டைமென்ஷனில் போவோம், அதுக்கப்புறம் உங்களுக்கு வந்து நான் மோஷன் இன் பிளெயின் அடுத்தடுத்து உங்களுக்கு கிளாஸஸ் வரும் இல்லையா, அதில் வந்து நான் உங்களுக்கு என்ன பண்ணுறேன், இந்த வெக்டார் ஃபார்மை எப்படி அப்ளை பண்ணுறது, ஏன்னா வெக்டார் உங்களுக்கு பேசிக்ஸ் நான் எடுப்பேன் இந்த சீரீஸில். ஸோ அதை நீங்கள் பார்த்துட்டு அதுக்கப்புறம் இந்த இது வெக்டார்ஸ் யூஸ் பண்ணலாம். ஸோ இதுதான் பேசிக். இங்கே வந்து ஒரு டாட் ப்ராடக்ட்னு சொல்கிறேன், இங்கே டாட் வச்சுருக்கேன், நோட் பண்ணிக்கோங்க. ஸோ இப்போதைக்கு நீங்கள் இந்த ஈக்குவேஷன் நோட் பண்ணிக்கோங்க. இதே 1Dயில் இது எப்படி யூஸ் பண்ணணும், ஏன்னா 2D அண்ட் 3D நான் சொல்லியிருக்கேன். இன் 1D we need to remove the vector signs. Remove the vector signs. Remove the vector signs. முக்கியமாக என்ன பண்ணணும், and add and apply what, sign conventions. Sign conventions வந்து ரொம்ப முக்கியம். ஓகே, அது என்னன்றதை நான் உங்களுக்கு சொல்கிறேன். ஸோ இப்போ என்னென்னா நம்மளோட கொடுத்துருக்க ஈக்குவேஷனை நான் என்ன பண்ணணும், இப்போது நம்ம வெக்டார் ஃபார்மில் இங்கே எழுதுனது அந்த 1 டைமென்ஷனல் ப்ராப்ளம்ஸுக்கு எப்படி 1 டைமென்ஷனலாக என்னது, ஒரு பால் வந்து இந்த இதில் மூவ் ஆகிறது. ஓகே, இந்த லைன்லேயே மூவ் ஆகிறது. ஓகே, அதுக்கப்புறம் ஒரு மாஸை வந்து நான் வந்து ட்ரா பண்ணுறேன், இது என்னோடய கிரவுண்டு. கீழே வரும்போது இதோட பாத்து வந்து எப்படி இருக்கும், vertically downward அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ இங்கே வந்து 1 டைமென்ஷனல் பாத். ஓகே, ஸோ இது எல்லாமே 1 டைமென்ஷனல் கீழே வருது.
இது மாதிரி சிச்சுவேஷனில் கைனமேட்டிக் ஈக்குவேஷன்ஸ் எப்படி இருக்கும் அப்படின்னா நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி ரிமூவ் த வெக்டார் சைன்ஸை ரிமூவ் பண்ணணும். ஸோ என்ன வரும்னா v is equal to u plus at, அப்புறம் r is equal to r0 plus ut plus half at square அப்படின்னு எழுதணும். அதுக்கப்புறம் v square equal to u square plus 2a r minus r0. சில நேரங்களில் வந்து ஆருக்கு பதில் எஸ்ன்னு கூட யூஸ் பண்ணுவாங்க. ஓகே, எங்கெல்லாம் ஆர் இருக்கோ அங்கெல்லாம் எஸ்ஸு இல்லை S0 அது மாதிரி யூஸ் பண்ணுவாங்க. சம்டைம்ஸ் நிறைய புக்கில் வந்து ஆர் இருக்க இடத்துல என்ன யூஸ் பண்ணுவாங்க, எஸ். சரி, இதுக்கான மீனிங் எல்லாம் நம்ம இன்னும் பார்க்கவே இல்லை. ஃபஸ்ட்டு யூன்றது என்னன்னு பார்த்தீங்கன்னா இனிஷியல் வெலாசிட்டி, அதாவது ஆப்ஜெக்டோட இனிஷியல் வெலாசிட்டி. ஓகே, அட் டைம் வாட் டைம்? அட் டைம் t equal to 0. ஆப்ஜெக்டோட வெலாசிட்டி என்னது? அட் டைம் t equal to 0. ஓகே, இது வந்து நாம் வெக்டார் சயின்ஸ் இல்லாமல் சொல்கிறோம். இங்கேயும் அதே மீனிங் தான் வரும். u வெக்டார்ன்றது வெலாசிட்டி அட் டைம் t equal to 0. இங்கே நான் வெக்டார் சைனில் காட்டலை, ஏன்னா இது வந்து ஒன் டைமென்ஷனல். இது வந்து என்னது? velocity of object at time t. velocity of object at time t. ஓகே, இங்கே நம்ம ஆக்சலரேஷன் என்னென்னு எடுத்திருக்கோம்? யூனிஃபார்ம் ஆக்சலரேஷன். யூனிஃபார்ம் ஆக்சலரேஷன் என்ன அர்த்தம்? ஆக்சலரேஷன் இஸ் கான்ஸ்டன்ட். யூனிஃபார்ம் ஆக்சலரேஷன் மீன் தட் இஸ் ஏ வெக்டார் வந்து நம்ம இங்கே என்ன எடுத்திருக்கோம்? கான்ஸ்டன்ட். அதாவது யூனிஃபார்ம் ஆக்சலரேஷன் தான் நம்ம படிச்சுட்ருக்கோம். அது அங்கே தான் இந்த ஈக்குவேஷன் சப்ளை ஆகும்னு படிச்சிருக்கோம் இல்லையா? இங்கே ஆக்சலரேஷன் வந்து என்னது நம்மளுக்கு? கான்ஸ்டன்ட். ஓகே, ஸோ அடுத்து ஆர் வெக்டார் எதை ரெப்ரசன்ட் பண்ணுதுன்னா பொசிஷன் vector or position, we can say position of object at time t. time t அப்போ அந்த ஆப்ஜெக்டோட பொசிஷன் எங்கே இருக்குது? r0ன்றது என்னென்னா பொசிஷன் ஆஃப் ஆப்ஜெக்ட் at time t equal to position of object at time t equal to 0. ஓகே, ஸோ இப்போ இப்போ நம்ம வந்து இதுதான் பேசிக்கானது. ஓகே, ஸோ இங்கே ஆக்சலரேஷன் இதெல்லாம் சொல்லிட்டோம். இப்போ அடுத்து என்னென்னா நம்ம வந்து நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி இங்கே எக்ஸ் இருக்க இங்கே வந்து இப்போ மோஷன் வந்து ஒன் டைமென்ஷனல் பற்றி படிச்சுட்ருக்கோன்னு வைங்க. நம்ம எக்ஸ் ஆக்சஸில் உள்ளது மட்டும்தான் படிப்போம். அப்போது நம்ம இங்கே ஆர் இருக்க இடத்துல எக்ஸும் யூஸ் பண்ணிக்கலாம். ஓகே, எக்ஸு யூஸ் பண்ணிக்கலாம். ஓகே, நம்மளோட வேரியபிள் தான் அது. ஓகே, ஸோ சம்டைம்ஸ் வந்து ஆர்ன்றது இன் ஜென்ரல் வந்து ஏற்கனவே நம்ம சொல்லப்போனால் இது வந்து ஆர்ன்றது பொசிஷன் வெக்டார். பொசிஷன் வெக்டார் தெரியலனா ஜஸ்ட்டு உங்களுக்கு நான் ஒரு ஐடியா மட்டும் தரேன். கோஆர்டினேட்ஸை வச்சு எழுதுறது. இல்லைனா இது புரியலைன்னா ஒன்றும் பிரச்சனை இல்லை, எழுதாதீங்க. உங்களுக்கு நான் வெக்டார்ஸை எக்ஸ்பிளைன் பண்ணிவிட்டு மோஷன் இன் பிளேனில் ஐ வில் எக்ஸ்பிளைன் திஸ். ரைட், ஸோ இப்போ சம்டைம்ஸ் இந்த ஒன் டைமென்ஷனில் இப்போ மோஷன் வந்து அலாங் ஒய் ஆக்சஸில் நடக்குது. இந்த இடத்துல ஒய் ஆக்சஸில் நடக்குது. அப்போ நான் இங்கே ஆருக்கு பதில் என்ன போடலாம்? ஒய்யும் போடலாம். ஓகே, அது நம்ம இஷ்டம் தான் அது. ஸோ ஜஸ்ட் ஐம் கிவிங். ஸோ சம்டைம் வந்து எக்ஸ்னும் யூஸ் பண்ணுவான், இல்லை ஒய்னும் யூஸ் பண்ணுவான். எந்த ஆக்சஸில் இருக்கோ அதுக்கேற்ற மாதிரி ஆரை எக்ஸ்னும் போடுவான், இல்லை ஆரை ஒய்னும் போடுவான். ரைட், ஸோ நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி நம்ம ஒன் டைமென்ஷனில் அப்ளை பண்ணும்போது இங்கே வெக்டார் சைன்ஸை ரிமூவ் பண்ணிவிட்டு என்ன பண்ணணும்? அப்ளை சைன் கன்வென்ஷன்ஸ். அந்த சைன் கன்வென்ஷன்ஸ் என்னன்றதை பார்க்கலாம். Sign conventions. Sign convention for 1D motion. இதை நீங்கள் ஸ்டாண்டர்டாக எடுத்துக்கலாம். ஓகே, அதாவது என்ன பண்ணுவாங்கன்னா ரைட் ஹேண்ட் சைடில் இருக்கிறது பார்த்துருக்கிறத நம்ம +v அப்படின்னு சொல்லணும். லெஃப்ட் ஹேண்ட் சைடில் இருந்து பார்த்துருக்கிறத
minus v நெகட்டிவ்னு எடுத்துக்கணும். அதே மாதிரி மேலே போகிறத நம்ம பாசிட்டிவ்னு அசியூம் பண்ணிப்போம். கீழே இருக்கிறது குவான்டிட்டியை கீழே பார்த்துருக்கிற குவான்டிட்டியை நெகட்டிவ் அப்படின்றத நம்ம எடுத்துப்போம். ஓகே, நீங்கள் கேட்கலாம் இதை வந்து நான் மாற்றலாமா அப்படின்னு கேட்டால் எஸ், கண்டிப்பாக மாற்றலாம். பட் ஆனால் ரொம்ப ரொம்ப ஸ்டாண்டர்டானது, எல்லா புக்லேயும் ஸ்டாண்டர்டாக இருக்குது இதுதான். நீங்கள் இதை மாற்றினீங்க, ஃபார் எக்ஸாம்பிள் மேலே பாசிட்டிவ் போகிறத கீழே போகிறத பாசிட்டிவாக மாற்ற போகிறீங்கன்னா மாற்றலாம், தப்பில்லை. அதுக்கேற்ற மாதிரி ப்ராப்ளமில் ஆன்சர்லாம் கரெக்டாக வந்துடும், சைன் மட்டும் அதுக்கேற்ற மாதிரி அட்ஜஸ்ட் ஆகும், ப்ளஸ்ஸு மைனஸ் ஆன்சர் மாறும். ஸோ அதனால் ஜென்ரலாக ஏதாவது ஒன்று எடுத்துக்கோங்க. மேலே பார்த்துருக்கிறது பாசிட்டிவ், கீழே இருக்க நெகட்டிவ், ரைட் ஹேண்ட் சைடு பாசிட்டிவ், லெஃப்ட் ஹேண்ட் சைடு இஸ் நெகட்டிவ். ஓகே, ரைட். ஓகே, ரைட். ஸோ இந்த ஆர்ன்றதுலாம் என்னது? ஆர்ன்றது பொசிஷன் ஆஃப் தன் ஆப்ஜெக்ட் அட் வாட் டைம்? அட் டைம் t. கரெக்டாக? பொசிஷன் ஆஃப் அன் ஆப்ஜெக்ட் அட் டைம் t. ஆர் நாட்ன்றது என்னது? பொசிஷன் ஆஃப் த ஆப்ஜெக்ட் டைம் t ஈக்குவல் டு 0. ஸோ இப்போ என்னென்னா, நீங்கள் ப்ராப்ளம்ஸ்லாம் நீங்கள் ஒன் டைமென்ஷனில் பண்ணும்போது இந்த 3 ஈக்குவேஷன் ஸ்டாண்டர்டாக இருக்கும். இது கூட இன்னொரு ஈக்குவேஷன்ஸ் நம்மளுக்கு தேவைப்படும். அது என்ன ஈக்குவேஷன்னா டிஸ்பிளேஸ்மெண்ட் அப்படின்னு சொல்லுவாங்க. Displacement of the particle, displacement of the particle at nth second. nth second அப்படின்னு சொல்லுவான். அதாவது இந்த வார்த்தை கொஞ்சம் புதுசாக இருக்கும், nth செகண்ட்ன்றது. அதாவது கவனிங்க, இது வந்து ஒரு பால். ஓகே, இந்த பால் வந்து t ஈக்குவல் 0 அப்போ இந்த இடத்துல இருக்குது. இது வந்து என்னோடய கிரவுண்டு. ஓகே, இப்போ t ஈக்குவல் 0ல் நான் வந்து என்னோடய பால் ஆஃப் மாஸ் ட்ராப் பண்ணுறேன். அது வந்து கிரவுண்டை ரீச் பண்ணிடுச்சு அது. ஓகே, ஓகே, எவ்வளோ டைமில் ரீச் பண்ணுதுன்னா t ஈக்குவல் 3 செகண்ட் அப்போ ரீச் பண்ணிடுது. ஓகே, ஸோ இப்போ நான் என்னோடய ஒன் டைமென்ஷனல் ப்ராப்ளம் அப்ளை பண்ணும்போது நான் என்ன பண்ணணும் அப்படின்னா, இங்கேருந்து எவ்வளோ தூரம் நகர்ந்து வந்திருக்கு, t செகண்ட்ஸில் எவ்வளோ தூரம் நகர்ந்து வந்திருக்குன்னு சொல்லும் போது நான் என்ன பண்ணுவேன்? ஆரை யூஸ் பண்ணுவேன். நான் எங்கே ஆரம்பிச்சிருக்கேன்? t ஈக்குவல் 0ல் ஆரம்பித்து எங்கே போய் முடிக்கிறேன்? அதாவது நான் என்ன சொல்ல வரேன்னா, திஸ் இஸ் பொசிஷன் ஆஃப் த ஆப்ஜெக்ட் அட் வாட் டைம்? அட் t ஈக்குவல் 3 செகண்ட். நான் சொல்கிறது புரியுதா? டைம் t ஈக்குவல் 3 செகண்ட். அதாவது இந்த ஈக்குவேஷன்ஸில் ஆர்ன்னு சொல்லி படிக்கிறோம்லப்பா, இதுக்கான அர்த்தத்தை நான் சொல்ல வரேன். பொசிஷன் ஆஃப் த ஆப்ஜெக்ட் அட் டைம் t ஈக்குவல் 0. நான் இங்கே t ஈக்குவல் 0லேருந்து நான் விட்டேன். t அட் டைம் t இங்கே ரீச் பண்ணும்போது என்ன பொசிஷன் அப்படின்றது இது ரெப்ரசன்ட் பண்ணும். ஆனால் நீங்கள் எனக்கு கரெக்டாக சொல்லுங்கள், இந்த டைம் t ஈக்குவல் 0லேருந்து ஆரம்பிச்சுதா, அதுக்கப்புறம் என்ன இருக்கும்? ஆப்ஜெக்ட் வந்து டைம் t ஈக்குவல் 1 செகண்ட் அப்போது இங்கே இருந்திருக்கும். அதுக்கப்புறம் டைம் t ஈக்குவல் 2 செகண்ட் அப்போது இங்கே இருந்திருக்கும். டைம் t ஈக்குவல் 3 செகண்ட் அப்போது கீழே வந்திருக்கும். கரெக்டாக இல்லையா? இப்போ இந்த டைமை தான் என்ன சொல்கிறாங்க அப்படின்னா டிஸ்பிளேஸ்மெண்ட் இன் ஃபஸ்ட் செகண்ட். இந்த டிஸ்டன்ஸை டிஸ்பிளேஸ்மெண்ட் இன் செகண்ட். ஓகே, ரெண்டாவது செகண்டில் நடந்தது. இது வந்து டிஸ்பிளேஸ்மெண்ட் இன் தேர்டு செகண்ட். ஓகே, அதாவது நம்மளோட இந்த ஃபார்முலாஸில் 4 ஈக்குவேஷன், மொத்தம் 3 ஈக்குவேஷன் சொல்லியிருக்கேன். 4 ஒன் டைமென்ஷனில் இன்னொரு ஈக்குவேஷன் தேவைப்படும். 2 டைமென்ஷன் 3 டைமென்ஷனில் பெருசாக அது வராதுன்னு வைங்க. பட் ஒன் டைமென்ஷனல் இது அதிகமாக யூஸ் பண்ணுவாங்க, டிஸ்பிளேஸ்மெண்ட் இன் nth செகண்ட். ஓகே, அதாவது ஆறுக்கான அர்த்தம் என்னென்னா, அட் டைம் t அப்போது t ஈக்குவல் 0 அப்போ இருக்கிறது யார்? r0. டைம் t அப்போ இருக்கக்கூடிய பொசிஷனை சொல்கிறது யார்? r. ஆனால் நான் இப்போ ஒரு குவான்டிட்டி டிஃபைன் பண்ண போகிறேன் இல்லையா, டிஸ்பிளேஸ்மெண்ட் அட் த nth செகண்ட். நான் டிஸ்பிளேஸ்மெண்ட் அட் த nth செகண்ட்றது sn. ஓகே, அந்த snோட ஃபார்முலா என்ன அப்படின்னா, எப்படி கண்டுபிடிக்க போகிறாங்க அப்படின்னா, எனக்கு ஏதோ ஒரு nth செகண்ட் வேணும் அப்படின்னா, அதாவது பொசிஷன் அட் n செகண்ட் மைனஸ் பொசிஷன் அட் n மைனஸ் 1 செகண்ட் அப்படின்னு போட்டால் எனக்கு என்ன கிடைக்குமா? sn. டிஸ்பிளேஸ்மெண்ட் அட் nth செகண்ட் கிடைக்கும் அப்படின்னு சொல்கிறான். அதாவது என்னென்னா, இப்போ ஆரோட ஈக்குவேஷன் அது
r0 plus ut plus half at ஸ்கொயர் அப்படின்றது தெரியும். ஆனால் நான் இப்போ வந்து இது வந்து என்னது பொசிஷன் அட் டைம் t, ஜீரோலேருந்து ஆரம்பித்து டைம் t அப்போ இருக்கக்கூடிய பொசிஷன். ஓகே, நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி ஜீரோலேருந்து t நான் எந்த இடம் சொல்கிறேனோ அந்த பொசிஷனை சொல்கிறது. ஆனால் 0க்கும் 1க்கும் நடுவில் இருக்கிற டிஸ்பிளேஸ்மெண்ட்டை சொல்கிறது sn. 0க்கு 1க்கும் 2க்கும் நடுவில் இருக்கிறது s2, 2க்கும் 3க்கும் நடுவில் இருக்கிறது s3. புரியுதா? ஸோ இப்போ என்னென்னா டிஸ்பிளேஸ்மெண்ட் அட் nth செகண்ட் அப்படின்னா நான் t இருக்க இடத்துல என்ன பண்ணணும், என்னன்னு சப்ஸ்டியூட் பண்ணணும். half an ஸ்கொயர். டிஸ்பிளேஸ்மெண்ட் அட் n-1 செகண்ட்னா t இருக்க இடத்துல நான் என்ன சப்ஸ்டியூட் பண்ணணும், n-1. டிஸ்பிளேஸ்மெண்ட் அட் n-1 செகண்ட். இதை நான் ரெண்டுத்தையும் சப்ராக்ட் பண்ணி பார்த்தேன்னா எனக்கு என்ன ஆன்சர் வரும், சப்ராக்ட் பண்ணி பாருங்கள். ஸோ நம்மளுக்கு ஃபைனலாக என்ன ஆன்சர் வரப்போகுது அப்படின்னா, ஒர்க் அவுட் பண்ணுங்கள், ஸ்க்ரீனை பாஸ் பண்ணிவிட்டு நான் இப்போ எழுத போகிற ஆன்சர் தான் வரப்போகுது. ஓகே, ஸோ என்ன ஆன்சர் வரப்போகுதுன்னா sn is equal to u plus half a 2n minus 1. இதுதான் இது டிஸ்பிளேஸ்மெண்ட் இன் nth செகண்ட். இதுதான் அந்த ஆன்சராக வரும். ஓகே, ஸோ நோட் பண்ணிக்கோங்க. இப்போ ஒரு ஆப்ஜெக்டை வந்து கவனிங்க. இப்போ நான் ஒரு ஆப்ஜெக்டை வந்து இங்கேருந்து ட்ரா பண்ணும்போது எனக்கு இந்த s2 தெரியணுன்னா நான் என்ன பண்ணுவேன், n இருக்க இடத்துல 2ன்னு போடுவேன். இங்கே என்ன சில டைம் கன்ஃபியூஸ் ஆகும் அப்படின்னா, நான் டைம் t = 0லேருந்து 1க்கு போகும்போது 1th செகண்ட்னு சொல்லுவான். 1th செகண்ட்னா நம்ம வந்து அவன் இதை சொல்கிறானா இல்லை இதை சொல்கிறானான்றது கன்ஃபியூஸ் ஆகக்கூடாது. ஃபஸ்ட்டு செகண்ட் அப்படின்னா 0க்கும் 1க்கும் நடுவில் இருக்கக்கூடிய டிஸ்பிளேஸ்மெண்ட். 1க்கும் 1 செகண்டுக்கும் 2 செகண்டுக்கும் உள்ள நடுவில் நடக்கக்கூடிய டிஸ்பிளேஸ்மெண்ட் வந்து s2. புரியுதா? அதை மட்டும் ப்ராப்பராக கேட்ச் பண்ணிக்கோங்க. ஓகே, ஸோ திஸ் இஸ் ஆல் அபவுட் distance traveled in nth second or displacement of the particle at nth second அப்படின்னு கூப்பிடலாம். ஓகேவா? ஸோ டோட்டலாக 4 ஈக்குவேஷன்ஸ் நம்மளுக்கு மெயினாக தேவைப்படும். சைன் கன்வென்ஷன் நான் உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணிட்டேன். ஓகே, ஸோ இது வரைக்கும் நம்ம பார்த்தது எல்லாமே தியரி. ஸோ நம்ம அடுத்து என்ன பண்ண போகிறோம்னா ப்ராப்ளம்ஸ்க்கு போக போகிறோம். ஓகே, நான் லெட்ஸ் கோ டு இட். ஓகே, ஃபஸ்ட்டு ப்ராப்ளம் பார்க்கலாம். ஸோ இந்த ப்ராப்ளமில் என்ன கேட்டிருக்காங்கன்னா, 2 cars start off a race with velocity 2 meters per second and 4 meters per second, travel in a straight line with uniform acceleration கொடுத்துருக்கான். ஓகே, யூனிஃபார்ம் ஆக்சலரேஷன்னா கான்ஸ்டன்ட் ஆக்சலரேஷன். ஸோ வாட் இஸ் த லென்த் ஆஃப் த பாத் இஃப் தே ரீச் த ஃபைனல் பாயிண்ட் அட் த சேம் டைம்? ஓகே, so what is the distance if they reach the final point at the same time? Okay, same time la final point reach பண்றாங்க. So there are 2 cars here. This is car A ன்னு எடுத்துக்கலாம். Okay, so and this one is car B. So this is car A and this is car B. So final point என்னன்னா இதுதான் final ன்னு வெச்சுக்கோங்க. final point. ஸோ இந்த ஃபைனல் பாயிண்ட்டுக்கு என்ன இருக்கும்னா ஒரு கான்ஸ்டண்ட்டான டிஸ்டன்ஸ் இருக்கும் ஒரு ரேஸுக்கு. கரெக்டாக? ஓகே, ஸோ இப்போ 2 cars ஸ்டார்ட் ஆஃப் ரேஸ் வித் இனிஷியல் வெலாசிட்டி ஹவ் மச்? ஸோ இனிஷியலாக வந்து கார் ஏ எவ்வளோ வெலாசிட்டி, இது வந்து இனிஷியல் வெலாசிட்டி இல்லையா? இது வந்து 1 டைமென்ஷனுக்கு சைன் கன்வென்ஷன் நான் என்ன எடுத்துக்கிறேன், ரைட் ஹேண்ட் சைடில் போகிறது பாசிட்டிவ், லெஃப்ட் ஹேண்ட் சைடில் இருக்குது நெகட்டிவ். ஸோ ரைட் ஹேண்ட் சைடில் இருக்குது பாசிட்டிவ்னு எடுத்துக்கிறேன். ஸோ என்னோடய இனிஷியல் வெலாசிட்டி ரைட் ஹேண்ட் சைடை பார்த்துருக்கனால +2 அப்படின்னு நான் எடுத்துக்கணும். ஓகே, மீட்டர்ஸ் பர் செகண்ட். இப்போ இது வந்து இந்த ரெண்டாவது பார்ட்டிக்கல் வந்து அதுவும் வந்து 4 meters per second போகுது டுவர்ட்ஸ் ரைட். ஏன்னா ரேஸ்ன்றது டுவர்ட்ஸ் ரைட் மட்டும் தான் போகணும். ஓகே, they are moving in a straight line with uniform acceleration. So what is the acceleration of A is 2 meters per second square, positive acceleration. இதே மாதிரி Bக்கு என்ன acceleration அப்படின்னா +1 meters per second square. So what is the length of the path? இந்த S ஓட வேல்யூ என்னன்னு கேட்குறான். S என்னன்னு கேட்குறான். So if they reach the final point at the same time. So ரெண்டு பேருமே சேம் டைமில் பாயிண்ட்டை வந்து ஃபைனல் பாயிண்ட்டை ரீச் பண்ணுறாங்க. ஸோ வாட் இஸ் த
எஸ்ஸோட வேல்யூ என்னன்னு கேட்குறான். ஓகே, ஸோ இதுக்கு என்ன பண்ணலான்னா 2 ஈக்குவேஷன் நம்ம எழுதுகிற மாதிரி வரும். ஓகே, ஸோ R is equal to R0 plus UT plus half AT square. ஓகே, நம்ம வந்து Rன்னு போட்டிருக்கேன், you can take as X also. ரைட்டா, ஏன்னா இது 1 டைமென்ஷனல்ல Rன்னு Xன்னு கூட எழுதலாம் பொசிஷன்ஸ். ஸோ இனிஷியலாக வந்து 2 கார் ஏக்கு ஒரு ஈக்குவேஷன்னா கார் பிக்கு ஒரு ஈக்குவேஷன் எழுதணும். ஸோ கார் ஏக்கு வந்து இனிஷியலாக அது வந்து எங்கே இருக்குது அப்படின்னா கார் ஏ எக்ஸ்ஏன்னு போடுறேன். இனிஷியலாக 2 பேருமே சேம் பாயிண்ட்லேருந்து தான் ஸ்டார்ட் ஆகுறாங்க. ஓகே, ஏடி ஸ்கொயர். ஓகே, கார் பி எப்படி? கார் பி வந்து xp is equal to 0 plus ubt plus half abt square. ஓகே, ஸோ இப்போ என்னென்னா இந்த UA UBயோட வேல்யூவை நீங்கள் டேரெக்டாக இங்கே சப்ஸ்டியூட் பண்ணலாம். ஏஏவும் ஏபியும் சைனோட நம்ம எல்லாத்தையும் எழுதியிருக்கோம். சைன் வி ஹவ் அப்ளைட் இயர். ஸோ டேரெக்டாக இதை நம்ம சப்ஸ்டியூட் பண்ணி பார்க்கலாம். ஸோ ஃபைனலாக வந்து டைம் சேம் டைமில் என்ன ஆகுறாங்க, 2 பேருமே என்னது இந்த ஃபைனல் பாயிண்ட்டை ரீச் பண்ணுறாங்க. அப்போது அந்த ஃபைனல் டைமை வந்து நான் என்ன எடுத்துக்கிறேன், அதுக்கு நம்ம ஒரு டைம் கொடுக்கலாமா, கேபிட்டல் டீன்னு கொடுக்கலாம். ஓகே, ஸோ 2 பேருமே கேபிட்டல் டீன்ற டைமில் both are at a distance of s distance இல்லையா, இவங்க டோட்டலாக s distance கவர் பண்ணணும். அந்த டிஸ்டன்ஸ் தான் கொஸ்டினில் கேட்குறான். ஸோ என்ன வரும் நம்மளுக்கு என்ன வரும்னா 2t ப்ளஸ் 2/2 கேன்சல் ஆகிட்டு 1ன்னு வந்துடும். ஸோ டி ஸ்கொயர். இது வந்து என்னது பார்ட்டிக்கல் ஏ ஓடுது, இதே பார்ட்டிக்கல் பி. பட் ஆனால் இந்த தடவை நம்ம டைமையும் சப்ஸ்டியூட் பண்ணணும் ப்ராப்பராக. இப்போ டைம் வந்து கேபிட்டல் டி இல்லையா. ஓகே, ஸோ இந்த 2வது பார்ட்டிக்கல் பி வந்து 4t கேபிட்டல் டி. ஏன்னா நான் இங்கே பொசிஷனை சொல்லிட்டேன், அப்போ அந்த டைமை நான் கரெக்டாக போட்டாகணும். ஸோ 1t⁴ கரெக்டாக. ஸோ இப்போ என்னென்னா நம்மளுக்கு வந்து இந்த எஸ் வந்து கண்டுபிடிக்கணும். எஸ் இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் 2 ஈக்குவேஷன்லேயும் எஸ் இருக்குது, இந்த ஈக்குவேஷன்லேயும் எஸ் இருக்குது, இந்த ஈக்குவேஷன்லேயும் எஸ் இருக்குது. பட் ஆனால் இங்கே ரைட் ஹேண்ட் சைடில் இருக்க டி என்னன்னு நம்மளுக்கு தெரியல. ஸோ அப்போ நான் என்ன பண்ணணும் அப்படின்னா 2 பேருமே எஸ் இல்லையா, நான் 2 பேரும் ஈக்குவேட் பண்ணுறேன். இது ஈக்குவேஷன் 1, இது ஈக்குவேஷன் 2. இது 2த்தையும் ஈக்குவேட் பண்ணுறேன். அப்போ எனக்கு என்ன வரும், 2t plus t power square 4t plus t square by 2. ஸோ இதை நீங்கள் சால்வ் பண்ணிங்க அப்படின்னா ஸோ 2tன்றது வரப்போகுது. ஸோ t square by 2ன்னு வரும். ஓகே, ஸோ வாட் இஸ் த ஃபைனல் ஆன்சர்? நான் கீழே எழுதுகிறேன். 4t அப்புறம் t/2 வரும். minus t. ஓகே, திஸ் இஸ் ஈக்குவல் டு 0. ஸோ இதுலேருந்து என்ன தெரியுது, டைம் வந்து t = 0 அப்போது s டிஸ்டன்ஸில் இருக்க முடியாது. ஸோ இந்த கேபிட்டல் டி வந்து டைம் t = 0ல் இருக்கவே முடியாது. ஓகே, ஏன்னா டைம் டி இது வந்து இது என்ன டைம், இது அட் டைம் t. அதாவது இது என்ன முக்கியமானது, இது மற்ற டைம்லேருந்து இது டிஃப்ரெண்ட். இது ஏன் அட் டைம் t = capital T, both A and B are at final point. ரைட்டா, அதனால தான் இந்த டைம் வந்து t = 0 இருக்க முடியாது. ஸோ t = என்னவாக இருக்கணும், 4 செகண்டில் தான் இருக்கணும். ஓகே, ஸோ இப்போ இந்த நம்மளுக்கு என்ன கொஸ்டினில் கேட்டிருக்காங்க, எஸ் கேட்டிருக்கான். அப்போ இந்த t = 4 நீங்கள் போய் சப்ஸ்டியூட் பண்ணிங்கன்னா எஸ் என்ன வருது,
ரெண்டு ஈக்குவேஷன் இருக்குது 1 2ன்னு. இதில் நீங்கள் எதில் போய் போட்டாலும் ஆன்சர் எஸ்ஸோடது கிடைக்கும். ஆன்சர் வந்து 24 மீட்டர் அப்படின்னு வருது. ஓகே, ஸோ திஸ் இஸ் அபவுட் நம்மளுக்கு ஃபஸ்ட்டு ப்ராப்ளம். இப்போ ரெண்டாவது ப்ராப்ளம் பார்க்கலாம். ஓகே, ஸோ ரெண்டாவது ப்ராப்ளமில் என்ன கொடுத்துருக்கான்? A car was moving at a rate of 18 kilometers per hour. When the brake was applied, it comes to rest at a distance of 100 meter. When the brake was were applied, it comes to rest at a distance of 100 meter. Calculate the retardation produced by the brakes. Okay, so இப்போ வந்து car was moving at a rate. Okay, கார் வந்து எவ்வளோ ஸ்பீடில் போயிட்டுருக்கான்? கிலோமீட்டர் பவர்ன்றது வந்து என்னென்னா, இப்போ கார் வந்து இனிஷியலாக டுவர்ட்ஸ் ரைட்டு பார்த்து போயிட்டுருக்கு. இது என்னோட கார் ஏன்னு எடுத்துக்கோங்க. ஒரு கார் தான் இருக்குது, நான் கார் ஏன்னு பேர் வைக்கிறேன். ஸோ 18 கிலோமீட்டர் பர் ஹவர் அப்படின்னு வருது. இது எப்படி நீங்கள் மீட்டர்ஸ் பர் செகண்டாக மாற்றுவீங்க? கிலோ இருக்க இடத்துல 10⁻³ டிவைடட் பை ஹவரை வந்து செகண்டுக்கு மாற்றினீங்கன்னா டிவைடட் பை 60 × 60 செகண்டுன்னு வரும். ஆன்சர் என்னென்னா 5 meters per second அப்படின்னு வரும். ஓகே, இது போன ப்ராப்ளம். ஓகே, ரைட். ஸோ இப்போ இந்த கார் ஏவோட இனிஷியல் ஸ்பீடு வந்து u. இப்போ என்னன்னா பிரேக் அப்ளை பண்ணுறோம். பிரேக் அப்ளை பண்ணுறோன்னா என்ன அர்த்தம்? ஆக்சலரேஷன் இஸ் ஆப்போசிட் டு வாட்? கார் டைரக்ஷன். ஸோ கார் நிற்க போகுது, அதோட இனிஷியல் ஸ்பீட்லேருந்து இட் கம்மிங் டு ரெஸ்ட்டு. எவ்வளோ டிஸ்டன்ஸ் ஆனதுக்கப்புறம் இது ரெஸ்ட்டில் இருக்குது அப்படின்னா சம் டிஸ்டன்ஸ் ஆஃப் 100 மீட்டர். 100 மீட்டர் ட்ராவல் பண்ணிவிட்டு என்ன ஆகிடுது? இட் கம்ஸ் டு கார் ஏ கம்ஸ் டு ரெஸ்ட்டு. இப்போ என்ன கேட்குறான்னா, இந்த ஏ என்னன்னு கேட்குறான். ஆப்போசிட் டைரக்ஷனில் இருக்க இந்த ஏ என்ன? நம்ம திரும்பவும் சைன் கன்வென்ஷன் என்ன எடுத்துக்கலாம்னா, ரைட் ஹேண்ட் சைடில் இருக்கிறது பாசிட்டிவ்னு எடுத்துக்கலாம். ஓகே, இந்த ப்ராப்ளம் வந்து அந்த கைனமேட்டிக் ஈக்குவேஷன்ஸில் v² = 2as + 2a x - x0ன்னு ஒரு ப்ராப்ளம் பார்த்தோமா? சாரி, ஈக்குவேஷன் பார்த்தோம் இல்லையா? அதை யூஸ் பண்ணி we can do it. ஸோ அந்த ஈக்குவேஷன் எப்படி இங்கே உள்ளே கொண்டு வருவீங்க? இப்போ கவனிங்க, இனிஷியல் வெலாசிட்டி u வந்து டுவர்ட்ஸ் ரைட் ஹேண்ட் சைடில் இருக்கனால நான் பாசிட்டிவ்னு எடுத்துக்கிறேன், 5 meters per second. ஓகே, இங்கே ஆக்சலரேஷன் தான் என்னன்னு கேட்குறான் கொஸ்டினில். ஓகே, இனிஷியலாக நான் என்ன எடுத்துக்கிறேன்? என்னோடய கோஆர்டினேட் சிஸ்டம் வந்து என்னோடய ஆரிஜின் வந்து இனிஷியல் பொசிஷன்லேயே ஃபிக்ஸ் பண்ணேன்னா x0 என்ன ஆகிடும்? x0ன்றது இனிஷியல் பொசிஷன் ஆஃப் த கார் ஏ, அது வந்து 0. ஏன்னா நான் ஆரிஜின் அங்கேயே எடுத்துக்கிறேன். ஆரிஜின் திஸ் இஸ் x அண்ட் திஸ் ஒன் இஸ் y. ஓகே, ஸோ u வந்து +5 meters per second. ஏ என்னன்னு தெரியாது, கண்டுபிடிக்கணும். x0 இருக்குது. ஸோ எவ்வளோ டிஸ்டன்ஸ் தள்ளி போனதுக்கப்புறம் இது வந்து இனிஷியலான கண்டிஷன்ஸ். இது எல்லாமே இனிஷியலான கண்டிஷன்ஸ். இப்போ பாயிண்ட் என்ன அப்படின்னா, வாட் இஸ் த இனிஷியல் வெலாசிட்டி? ஓகே, அட் அ டிஸ்டன்ஸ் ஆஃப் எவ்வளோ டிஸ்டன்ஸ் தள்ளி பார்த்தோன்னே, அட் அ டிஸ்டன்ஸ் x = 100 மீட்டர் தள்ளி பார்க்கும்போது எனக்கு வெலாசிட்டி என்னது? வெலாசிட்டி 0, ரெஸ்ட்லெல்லாம் இருக்குது காரு. x = 100 மீட்டர், அப்போது கார் வந்து ரெஸ்ட்டில் இருக்குது. நான் இப்போ அதை எடுத்து சப்ஸ்டியூட் பண்ணேன்னா அந்த கண்டிஷனை ரெஸ்ட்டு ஸ்கொயர், அதாவது 0² u வந்து +5 which is 25 ப்ளஸ் ஆக்சலரேஷன் இங்கே என்னன்னு தெரியாது, 100 - 0. ஏன்னா x0 வந்து நான் ஆரிஜின் அங்கேயே ஃபிக்ஸ் பண்ணியிருக்கேன். ஸோ டுவர்ட்ஸ் ரைட் பார்த்தோன்னே இருக்குது டிஸ்பிளேஸ்மெண்ட்டு. ஸோ ப்ளஸ்ஸு 100 மீட்டர் தான் நான் போட்டிருக்கேன், +100 தான் வரும் நம்மளுக்கு, +100 மீட்டர். ஸோ இதை கொஞ்சம் நம்ம ஆன்சர் கண்டுபிடிக்க ட்ரை பண்ணால் என்ன வரும்? இது வந்து 5, இது வந்து 2, இது 0. ஸோ ஆன்சர் என்ன வருது அப்படின்னா, ஆக்சலரேஷன் இஸ் ஈக்குவல் டு -1/8. 1/8ன்றது என்னது நம்மளுக்கு? 0.125 meters per second square. So this is our acceleration we are interested in, right?
இது ஏன் ரிட்டார்டேஷன் கூப்பிட்டான்? இது ஏன் ரிட்டார்டேஷன் சொல்லிட்டு கொஸ்டினில் சொல்லியிருக்கான்னா, இனிஷியலாக வெலாசிட்டி வந்து லெஃப்ட் டு ரைட் இருக்குது, அந்த டைரக்ஷனுக்கு என்னவாக இருக்குது, ஆப்போசிட்டாக இருக்குல்ல என்னோட ஆக்சலரேஷன். ஆன்சர் நெகட்டிவ்னு வந்திருக்கா, அப்போ இது வந்து நெகட்டிவ் டைரக்ஷனில் இருக்குது. ஏன்னா டுவர்ட்ஸ் ரைட்டு நான் பாசிட்டிவ்னு எடுத்து எல்லா வேல்யூஸும் போட்டேன். எனக்கு ஃபைனல் ஆன்சர் ஏ வந்து நெகட்டிவ் மைனஸ்ன்னு வந்திருக்கு. அப்படின்னா நான் எடுத்துக்கின பாசிட்டிவ் டைரக்ஷனுக்கு ஆப்போசிட்டாக இருக்குது. தட் இஸ் ரைட் டு லெஃப்ட்டை பார்த்து ஆக்ட் ஆகுது ஆக்சலரேஷன், தட் இஸ் டீசலரேஷன் கூப்பிட்றான். ஓகே ரைட். இப்போது இது வந்து ஒரு நல்ல ப்ராப்ளம். a 2 car traveling towards each other. 2 கார் என்ன பண்ணுது, ஒருத்தர் பார்த்து இன்னொருத்தர் வந்துட்டுருக்காங்க. ஓகே, 2 cars traveling towards each other. 2 கார் வந்து ஒருத்தர் பார்த்து வருது. இது கார் ஏ, இது கார் பி. 2 பேரும் ஒருத்தரை பார்த்து வராங்க ஸ்ட்ரைட் ரோட்டில். வெலாசிட்டிஸ் எவ்வளோ, கார் ஏ வந்து 10 meters per second, இது வந்து 12 meters per second. ஓகே, when they are apart, 2 பேருமே வந்து வந்துட்டுருக்காங்க டுவர்ட்ஸ் பார்த்து. 150 meters apart, 2 பேரும் தள்ளி இருக்கும்போது 2 பேருமே பிரேக் போடுறாங்களாம். அதாவது கார் ஏ வந்து 10 meters per second பியை பார்த்து வருது, கார் பி வந்து டுவர்ட்ஸ் ஏ பார்த்து 12 meters per second வந்துட்டுருக்கு. ஸோ they are separated by a distance of 150 meter. ஸோ இப்போ both the cars apply, both the drivers apply their brakes and each car decelerates at a rate of 2 meters per second until it stops. ஸோ 2 காருமே பிரேக் அடிக்கிறாங்க. என்ன ஆகும், இந்த கார் ஏ வந்து சம் டிஸ்டன்ஸ் நகர்ந்து வந்துடும். ஓகே, சம் எக்ஸ்ஏ டிஸ்டன்ஸ் நகர்ந்து வந்துடும். அதே மாதிரி கார் பி டிஸ்டன்ஸ் என்ன ஆகும், அதுவும் கொஞ்சம் தூரம் நகர்ந்து வந்துடும். இப்போது ரெஸ்ட்டு, ஏன்னா பிரேக் அடித்தோன்னே ஒரு பாயிண்டில் என்ன ஆகிடும், ரெஸ்ட்டுக்கு வந்துடணும்ல. ஸோ 2 பேரும் என்ன ஆகிடுது, ரெஸ்ட்டுக்கு வராங்க. ஓகே, ஸோ இப்போ how far apart will they be when both of them come to rest? 2 பேரும் ரெஸ்ட்டுக்கு வரும்போது இந்த டிஸ்டன்ஸ் என்னவாக இருக்கும்னு கேட்குறான். இந்த டிஸ்டன்ஸ் இருக்குல்ல டி, இது என்னன்னு கேட்குறான். அதாவது இனிஷியலாக கார் ஏ வந்து 10 meters per second பியை பார்த்து வருது, டுவர்ட்ஸ் ஈச் அதர்னு சொல்லியிருக்கான். அதுதான் அதே மாதிரி பி வந்து ஏயை பார்த்து டுவர்ட்ஸ் பார்த்து வந்துட்டுருக்கு. 2 பேருமே 100 meters விலகி இருக்கும்போது 2 பேரும் பிரேக் போடுறாங்க. பிரேக் போடுறதுனால என்ன ஆகும், டீசலரேஷன் நடக்கும். தட் மீன்ஸ் வெலாசிட்டிக்கு ஆப்போசிட்டாக ஆக்சலரேஷன் இருக்கும் இல்லையா. ஸோ 2 பேருமே ரெஸ்ட்டுக்கு வராங்க. ஆனால் கொஞ்சம் டிஸ்டன்ஸ் நகர்ந்ததுக்கப்புறம் தான் ரெஸ்ட்டுக்கு வருவாங்க. 2 பேருமே நகர்ந்து வந்ததுக்கப்புறம் how far apart will they when both of them come to rest? ஸோ 2 பேரும் ரெஸ்ட்டுக்கு வரும்போது what is the distance between them, இந்த டி என்னன்னு கேட்குறான். ஓகே, ஸோ இப்போ என்னென்னா நம்மளுக்கு இங்கே வந்து கார் ஏக்கு தனியாக ஈக்குவேஷன் போடணும், கார் பிக்கு தனியாக ஈக்குவேஷன் போடணும். இப்போ கார் ஏக்கு நான் ஈக்குவேஷன் போட்டால் என்ன போடலாம், சரி நம்ம வந்து இங்கே ஈக்குவேஷனை கரெக்டாக சூஸ் பண்ணணும். 3 ஈக்குவேஷன் இருக்கு இல்லையா கைனமேட்டிக் ஈக்குவேஷனில், அது எது கரெக்டாக வரும்ன்றதை ட்ரை பண்ணுங்கள். எல்லா இதுலேயும் ட்ரை பண்ணலாம், தப்பு இல்லை. ஓகே, இங்கே வந்து இந்த ஈக்குவேஷனை ரெண்டு காருக்கும் 2 ஈக்குவேஷன் போடணும். 2 காருக்கும் 2 ஈக்குவேஷன் போடணும். ஓகே, ஸோ அது உங்கள் இஷ்டம் தான். அது நான் என்ன பண்ணுறேன்னா என்னோடய சிஸ்டம், இந்த கொஷினுக்கு ப்ராப்ளம்க்கே நான் ஒரே ஒரு ரெஃபரன்ஸாக நான் எடுத்துக்கிறேன். என்னோடய ஆரிஜின் எங்கே வைக்க போகிறேன் அப்படின்னா, என்னோடய ஆரிஜினை வந்து ஏ இருக்க இடத்துல நான் வச்சிடுறேன். இது எக்ஸு அண்ட் திஸ் ஒன் இஸ் மை ஒய். இது என்னோட ஆரிஜின் 0,0. ஓகே, திஸ் இஸ் மை ஆரிஜின். இங்கே தான் எல்லா மெஷர்மெண்ட்டுமே பண்ணணும். ஸோ இது வந்து ஈக்குவேஷன் ஏவோடது. பிக்கானது என்னன்றதை பார்க்கலாம். சி ஏலேயே வந்து இனிஷியல் வேல்யூ என்ன வருது, டுவர்ட்ஸ் ரைட்டு பார்த்துருக்கு இல்லையா, 10 meters per second. ஃபைனல் வெலாசிட்டி என்னது, ஏக்கு 0. இட் கோயிங் டு கம் டு ரெஸ்ட். பட் எவ்வளோ டிஸ்டன்ஸில் இருக்கும் நம்மளுக்கு தெரியாது. எக்ஸ்ஏ டிஸ்டன்ஸ் ட்ராவல் பண்ணுது. ஓகே, வாட் இஸ் த இனிஷியல் பொசிஷன்? இனிஷியல் பொசிஷன் வந்து எங்கே இருக்குது,
ஆப்ஜெக்ட் ஏ வந்து ஆரிஜின்லேயே இருக்குது இனிஷியலாக. ஸோ XOA என்ன வரும் நம்மளுக்கு 0ன்னு வரும். ஓகே, இப்போ ஆக்சலரேஷன் அது 2 meters per second. ஆக்சலரேஷன் எந்த டைரக்ஷனில் இருக்கும்? கார் ஏக்கு ஆப்போசிட் டு இட் எவ்வளோ? -2 meters per second square. நான் பண்ணுறது வந்து ரொம்ப ஸ்டாண்டர்டான மெத்தடு. ஸோ அதையே நீங்கள் ஃபாலோ பண்ணிங்கன்னா எனி டைப் ஆஃப் ப்ராப்ளமுக்கு கரெக்டாக அப்ளை பண்ண முடியும் வித்தவுட் எனி கன்ஃபியூஷன். ஓகே, ஸோ ஃபைனல் வெலாசிட்டி 0 ஸ்கொயர் நான் சப்ஸ்டியூட் பண்ணுறேன். இனிஷியலாக 10 ஸ்கொயர். திஸ் இஸ் 2 இன்ட்டு ஏ வந்து என்னதுன்னா -2. XA வந்து என்ன வரும்? XAன்றது இனிஷியல் ஃபைனல் பொசிஷன். எவ்வளோ தூரம் தள்ளி இருக்குது நம்மளுக்கு தெரியாது. சம் XA டிஸ்டன்ஸ் அதுதான் கண்டுபிடிக்க போகிறோம். ஸோ XA எனக்கு தெரியாது. -0 ஏன்னா ஆரிஜின்லேயே இருக்குது. ஸோ ஆன்சர் என்ன வரும்? -100 divided by -4 equal to XA. ஓகே, minus will get cancel. XA equal to என்ன வரும்? 2. இது வந்து 50. 25 வருதா? +25 வருது மீட்டர். அதாவது இதுக்கு என்ன அர்த்தம் அப்படின்னா என்னோடய ஆப்ஜெக்ட் வந்து ஃபைனலாக எங்கே இருக்குது? என்னோடய பொசிஷன் ஆப்ஜெக்டோட பொசிஷன் எங்கே அப்படின்னா இங்கே இருக்குன்னு சொல்லலாமா? எவ்வளோ டிஸ்டன்ஸ் இது? XA வந்து எவ்வளோ டிஸ்டன்ஸ் தள்ளி இருக்குது? 25 மீட்டர். கரெக்டாக? இப்போ அதே மாதிரி நம்ம என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா ரெண்டாவது பார்ட்டிக்கலுக்கு எவ்வளோ டிஸ்டன்ஸ் விலகி வந்திருக்கும் அப்படின்னு கண்டுபிடிக்கணும். XB என்னன்னு கண்டுபிடிக்கணும். ஸோ அது கண்டுபிடிக்கிறதுக்கு போன கேஸ் மாதிரி நான் ஈக்குவேஷன் எழுதிக்கிறேன். VB ஸ்கொயர் ஈக்குவல் டு UB ஸ்கொயர் ப்ளஸ் 2AB XB மைனஸ் X0B. X0Bன்றது இனிஷியல் பொசிஷன். ஸோ நான் ஆரிஜினை ஃபிக்ஸ் பண்ணிட்டேன் இந்த ப்ராப்ளம்க்கு எங்கள் ஏ இருக்க இடத்துல. ஸோ இனிஷியலாக வந்து வெலாசிட்டி என்னவாக இருக்குது? UB. இப்போ எந்த டைரக்ஷனில் இருக்குது வெலாசிட்டி? லெஃப்ட் ஹேண்ட் சைடு பார்த்தானே இருக்குது 12 மீட்டர்ஸு. ஸோ அப்போ நான் என்ன பண்ணணும்? -12 meters per second. ஓகே, ஸோ இப்போ ஃபைனல் வெலாசிட்டி ரெஸ்ட்ருக்கு வரப்போகுது. ஸோ 0. அதுக்கப்புறம் ஏபி என்ன வரும்? ஏபி வந்து பிரேக் தான் போடுறோம். ரெண்டு பேருமே சேம் ஆக்சிலரேஷனில் டீசலரேட் ஆகுறாங்க. ஸோ ஏபி இஸ் ஈக்குவல் டு -2. ஸோ ஆப்போசிட் டு தி டைரக்ஷன் ஆஃப் வெலாசிட்டிங்க. ஸோ நான் -2 தான் போடணும் வெலாசிட்டி போகிற டைரக்ஷனுக்கு. இல்லை இங்கே வந்து நம்ம பாசிட்டிவ்னு போடணும். ஏன்னா டுவர்ட்ஸ் த ரைட் பார்த்து இருக்கிற ஆக்சிலரேஷன் நான் என்னென்னு எடுத்திருக்கேன்? சைன் கன்வென்ஷன் படி ரைட் ஹேண்ட் சைடில் இருக்கிறதெல்லாம் பாசிட்டிவ்னு எடுத்திருக்கேன்ல. இந்த ஆக்சிலரேஷன் எந்த டைரக்ஷனில் இருக்குது? பாசிட்டிவ் டைரக்ஷனில் இருக்குது. ஸோ டுவர்ட்ஸ் ரைட் வந்து நான் பாசிட்டிவ் தான் எடுக்கணும். இந்த கேஸில் என்னது? இந்த கேஸில் நான் நெகட்டிவ்னு எடுத்தேன். ஏன்னா ரைட் ஹேண்ட் சைடில் நான் பாசிட்டிவ் அசியூம் பண்ணதுக்கு ஆப்போசிட்டாக இருக்கிறனால நெகட்டிவ். ஸோ இங்கே வந்து +2 meters per second square. அதுக்கப்புறம் XOB என்ன வரும்? ஆரிஜின்லேருந்து எவ்வளோ டிஸ்டன்ஸ் தள்ளி இருக்குது? இனிஷியலாக பொசிஷன் வந்து +150 மீட்டர் தள்ளி இருக்குது. கரெக்டாக? ஸோ இப்போ என்ன விஷயம் அப்படின்னா கவனிங்க, நான் ஆரிஜினை ஃபிக்ஸ் பண்ணுறனால இப்போ நான் இந்த டிஸ்டன்ஸ் வந்து நான் கண்டுபிடிக்கணும். ஓகே, இந்த டிஸ்டன்ஸ் இருக்கு இல்லையா, இதை நான் ரப் பண்ணிடுறேன். இப்போ நான் ஆரிஜின்லேருந்து தான் எனக்கு எல்லா மெஷர்மெண்ட்டுக்கான ஆன்சரும் வரும். ஓகே, ஸோ இப்போ எனக்கு என்ன கிடைக்க போகுதுன்னா இங்கேருந்து XB வந்து எவ்வளோ டிஸ்டன்ஸில் இருக்குன்னு தெரிய போகுது. ஆரிஜின்லேருந்து நான் கண்டுபிடிக்கிறேன்ப்பா. இதான் ஆரிஜின் மேலேருந்து நான் கனெக்ட் பண்ணேன்னா திஸ் இஸ் மை ஆரிஜின். அதை அங்கேருந்து நான் அங்கேயே எழுத முடியாதனால கீழே எழுதுகிறேன். இங்கேருந்து XB டிஸ்டன்ஸ் தள்ளி இருக்கும். கரெக்டாக நான் அப்ளை பண்ணது. ஸோ XB எனக்கு இங்கே கிடைக்கும். ஸோ எனக்கு வந்து XB மைனஸ் XA பண்ணனா எனக்கு என்ன டிஸ்டன்ஸ் கிடைக்கும்? இந்த D டிஸ்டன்ஸ் கிடைக்கும். ஓகே, ஸோ சப்ஸ்டியூட் பண்ணுறேன், என்ன வேல்யூ கிடைக்குதுன்னு பார்க்கலாம். ஸோ 0 ஸ்கொயர் 144. ஏன்னா மைனஸ் இருக்குது, பட் ஸ்கொயர் பண்ணும்போது ப்ளஸ் ஆகிடும். AB வந்து +2. ஓகே, ஸோ இது வந்து என்னது? XB வந்து we don't know, we need to find. ஆரிஜின்லேருந்து தான் நான் ஆக்சுவலாக இதை போட்டுட்டேன். நான் ட்ராவல் டிஸ்டன்ஸ் இங்கேருந்து இப்படி ட்ராவல் பண்ணணுன்னு தான் சொல்ல வந்தேன். அதே நேரத்தில் XBன்னு போட்டேன். தட் இஸ் ராங்.
ஓகே. ஸோ எக்ஸ்பின்றது ஆரிஜின்லேருந்து தான் நம்ம எல்லா மெஷர்மெண்ட்டுமே பண்ணுறோம். ஓகே ரைட். ஸோ எக்ஸ்பி எக்ஸ்ஓபின்றதுன்றது 150 மீட்டர். ஸோ இந்த டேர்ம்ஸ்லாம் அந்த பக்கம் கொண்டு வாங்க, என்ன வரும்? -144. ஸோ 4xb 4 இன்ட்டு இது பண்ணிங்கன்னா என்ன வரும்? 600 will come. ஓகே. ஸோ அந்த பக்கம் நான் கொண்டு போகிறேன். டிவைடட் பை 4 I need to do. அதுக்கப்புறம் தான் என்னோடய ஃபைனல் ஆன்சர் போட முடியும். ஸோ டிவைடட் பை 4. ஸோ ஆன்சர் வந்து எனக்கு என்ன வரும்? xb ஈக்குவல் டு 114 மீட்டர் வில் கம். இப்போ xa மைனஸ் xb பண்ணணுன்னா 144. ஓகே. xbயோட டிஸ்டன்ஸ் வந்து 25. ஸோ பண்ணிங்கன்னா என்ன வரும்? xb மைனஸ் xa வில் பி 89 மீட்டர்ஸ். ஓகே. கொஷின் வந்து சிம்பிள் தான். ஆனால் நம்ம வந்து அந்த ஈக்குவேஷனில் ஒரு ப்ராப்ளமை வந்து நீங்கள் ரொம்ப ஸ்டாண்டர்டைஸ் ஸ்டெப்பில் பண்ணிங்கன்னா அடுத்தடுத்த ப்ராப்ளம் எவ்வளோ காம்ப்ளிகேட்டடாக இருந்தாலும் தட் வில் ஹெல்ப் யூ டு டூ எனி டைப் ஆஃப் ப்ராப்ளம். இப்போ பாடி ஸ்டார்டிங் ஃப்ரம் ரெஸ்ட், ஒரு பாடி ரெஸ்ட்லேருந்து ஸ்டார்ட் ஆகுது ஆஸ் அன் ஆக்சலரேஷன் ஆஃப் 4. ஸோ ஒரு பாடி ரெஸ்ட்லேருந்து ஸ்டார்ட் ஆகுதுன்னா u is equal to 0. ஆக்சலரேஷன் என்னவாக இருக்கான்? +4 meters per second square. Calculate the distance by it in the 5th second. அதாவது ஒரு ஆப்ஜெக்ட் வந்து ஏலேருந்து ஸ்டார்ட் ஆகுதுன்னு எடுத்துக்கலாம். 5th second அப்போது அது எங்கே இருக்கான்? டைம் t equal to 5 அப்போது it is at here. ஓகே. அதாவது இந்த பொசிஷனில் இருக்குது. ஓகே. பி பொசிஷனில் இருக்குது. ஸோ இதை நான் என்ன பண்ணலாம் அப்படின்னா t equal to 0 அப்போது ஏல இருக்குது, t equal to 1 அப்போ இங்கே இருக்குது, இது 2, இது 3. நான் ஒரு எக்ஸாம்பிளுக்காக தான் போடுறேன். t equal to 4 அப்போ இங்கே இருக்குது, t equal to 5. ஸோ 0க்கும் 1க்கும் இருக்கிற டிஸ்பிளேஸ்மெண்ட் என்னது? S1. இது 2வது செகண்டில் நடக்கிறது, இது 3வது செகண்டில் நடக்கிறது, இது 4வது செகண்ட், இது 5வது செகண்ட். ஸோ டைரெக்டாக இந்த டிஸ்டன்ஸை நீங்கள் கண்டுபிடிக்கணும்னா என்ன ஃபார்முலா யூஸ் பண்ணுவீங்க? டைரெக்டாக x is equal to x0. இந்த டோட்டல் டிஸ்டன்ஸ் வந்து x தானே, அந்த எக்ஸை கண்டுபிடிக்கணும்னா x is equal to x0 plus ut plus half at square போட்டுருவீங்க. டைரெக்டாக t equal to 5ன்னு போட்டால் ஆன்சர் கிடச்சிரும். t equal to 5 செகண்ட் அப்படின்னு போட்டிங்கனாலே ஆன்சர் கிடச்சிரும். கரெக்டாக? ஆனால் இங்கே நம்மளுக்கு டைரெக்டாக நம்ம டிஸ்பிளேஸ்மெண்ட் இன் nth செகண்ட் நான் ஏற்கனவே சொல்லியிருக்கேன். ஸோ ஃபார்முலா இஸ் வாட்? இங்கே சைன் கன்வென்ஷன்ஸ் கரெக்டாக அப்ளை பண்ணணும். ஏ வந்து +4 மீட்டர்ஸ் per செகண்ட் ஸ்கொயர். u வந்து என்னது? இனிஷியலாக 0. ஸோ நான் எல்லாத்தையும் 5ன்னு போடணும். ஸோ 0 + 1/2 + 4 2 5 - 1 போட்டால் நம்மளுக்கு ஆன்சர் வந்துடும். ஸோ என்ன வரும்? S5 is equal to 2 into 10 - 1 18 மீட்டர். ஸோ இந்த லாஸ்ட்டு இந்த 5th செகண்டு, இது ஃபஸ்ட்டு செகண்டு, இது செகண்டு, 2வது செகண்டு, இது 3rd செகண்டு, 4th செகண்ட், 5th செகண்டில் S5ல எவ்வளோ டிஸ்டன்ஸ் கவர் பண்ணுது? இந்த இடத்துல மட்டும் 18 மீட்டர் கவர் பண்ணுது. 4thலேருந்து 5 செகண்டுக்குள்ளே. மோஷன் அண்டர் gravity. Motion under gravity. ஓகே. ஸோ மோஷன் அண்டர் கிராவிட்டின்னா நம்ம என்னென்ன விஷயங்களை மோஷன் அண்டர் கிராவிட்டின்னு சொல்லலாம்னா, இப்போது இது வந்து என்னோடய கிரவுண்டு. ஓகே. இது என்னோடய கிரவுண்ட். ஸோ கிரவுண்ட்லேருந்து கொஞ்சம் உயரத்தில் நான் என்ன பண்ணுறேன்? ஒரு பாலை வந்து ஹோல்ட் பண்ணுறேன். ஓகே. ஒரு பாலை இல்லை ஏதோ ஒரு ஆப்ஜெக்ட் ஓகே ஆஃப் மாஸ் m நான் வந்து என்ன பண்ணுறேன்? கையிலேருந்து ட்ராப் பண்ணுறேன். ஒரு பால் வந்து நான் என்ன பண்ணுறேன்? ட்ராப்னா என்ன அர்த்தம்னா, கையிலேருந்து நான் என்னோடய கையிலேருந்து ஜஸ்ட்டு நான் விடுறேன். எந்த வெலாசிட்டியோ ஃபோர்ஸோ நான் எதுவுமே அப்ளை பண்ணல, ஜஸ்ட் நான் ட்ராப் பண்ணுறேன். அப்போ என்ன ஆகும் அப்படின்னா,
it will reaches the ground. கரெக்டா? It reaches the ground. So இந்த இடத்துல நம்ம இதை என்னன்னு கூப்பிடுவோம்னா we call this one as free fall. Free fall அப்படின்னு கூப்பிடுவோம். அதுக்கப்புறம் இப்போ இதே வந்து இது என்னோட கிரவுண்டு. ஸோ கிரவுண்டில் இருந்து நான் என்ன பண்ணுறேன், ஒரு பாலை வந்து இனிஷியலாக ஒரு வெலாசிட்டியை கொடுத்து நான் என்ன பண்ணுறேன், த்ரோ பண்ணுறேன். இப்போ இது என்ன ஆகும் அப்படின்னா மேலே போகும், அது வந்து ஹையஸ்ட் பாயிண்ட்டை போய் ரீச் பண்ணும். ஓகே கரெக்டாக? ஸோ போயிட்டு என்ன ஆகும், திரும்ப இட் வில் ரிட்டர்ன். ஓகே திரும்ப இட் வில் ரிட்டர்ன், அதே பாத்தில் ரிட்டர்ன் ஆகும். நான் கொஞ்சம் தள்ளி போட்டிருக்கேன். ஓகே ஸோ இப்படி போயிட்டு ஹையஸ்ட் பாயிண்ட்டை ரீச் பண்ணிவிட்டு திரும்ப என்ன ஆகிடும், இட் வில் ரிட்டர்ன். ஸோ இனிஷியலாக நான் அப்ளை பண்ணும்போது வெலாசிட்டி மேலே டாப் மோஸ்ட் பாயிண்ட் போகும்போது என்ன ஆகும்னா வெலாசிட்டி 0 ஆகும், அதாவது ரெஸ்ட்டுக்கு போயிட்டு இட் வில் ரிட்டர்ன். ஓகே ஸோ இது வந்து நான் வேர்ட்டிக்கலாக அப்வர்ட், இது என்ன சொல்லலாம் அப்படின்னா ஃப்ரீ ஃபால். இது வந்து ஆப்ஜெக்ட் த்ரோன் வேர்ட்டிக்கலி அப்வர்ட் அப்படின்னு சொல்லுவாங்க. vertically upwards. ஓகே ஸோ இப்போ இது வந்து vertically upward சிச்சுவேஷன். ஸோ இப்போ இதே நான் வந்து ஒரு ஆப்ஜெக்டை நான் என்ன பண்ணுறேன், சம் இனிஷியல் வெலாசிட்டியோட கீழே பார்த்து தூக்கி போடுறேன். நான் கிரவுண்டில் இருந்து கீழே பார்த்து தூக்கி போடுறேன் அப்படின்னா இனிஷியலாக நான் ஒரு வெலாசிட்டி கொடுத்துருக்கேன் இல்லையா, அதே நேரத்தில் கீழே பார்த்து நான் எக்ஸாக்டாக த்ரோ பண்ணுறேன், வேறு எங்கேயும் த்ரோ பண்ணல, எக்ஸாக்டாக கீழே பார்த்து த்ரோ பண்ணுறேன். அப்போ என்ன ஆகும், நம்மளுக்கு இட் வில் ரீச்சஸ் கிரவுண்ட் இல்லையா. ஸோ இதை வந்து என்ன சொல்கிறாங்க, ஆப்ஜெக்ட் த்ரோன் டவுன்வர்ட்ஸ், vertically downwardsன்னு சொல்லுவான், vertically downwards. அது வந்து அப்வர்ட்ஸு, இது வந்து என்னது டவுன்வர்ட்ஸ், இது டவுன்வர்ட்ஸ், இது வந்து அப்வர்ட்ஸ். ரைட்டா? ஸோ இந்த 3 கேஸை தான் நம்ம மெயினாக இன்றைக்கி பார்க்க போகிறோம். இதே வந்து இப்போ நம்ம கிரவுண்ட்லேருந்து த்ரோ பண்ணியிருக்கோம், இதே நம்ம சம் ஹைட் பில்டிங்லேருந்து மேலே பார்த்து த்ரோ பண்ணலாம், இல்லை கீழே பார்த்து த்ரோ பண்ணலாம். ஸோ இது வந்து சம் பில்டிங் ஹைட் ஹெச்லேருந்து நான் கீழே பார்த்து த்ரோ பண்ணுற மாதிரி நீங்கள் எடுத்துக்கலாம். ஓகே ஸோ ஜென்ரலாக ஃப்ரீ ஃபால்ன்றது நம்ம இனிஷியலாக வந்து எந்த ஒரு வெலாசிட்டி கொடுக்காமல் கையிலேருந்து ஜஸ்ட்டு விடும்போது அதை நம்ம என்ன சொல்கிறோம், ஃப்ரீ ஃபால் அப்படின்ற மாதிரி நம்ம சொல்கிறோம். ஓகே ஸோ இப்போ லாஜிக்கலாக ஒரு கொஸ்டின் இருக்குது, ஒரு ஆப்ஜெக்டை வந்து நான் இந்த 3 கேஸ்லையுமே பார்த்தீங்க அப்படின்னா ஆப்ஜெக்ட் வந்து நான் என்ன பண்ணுறேன், vertically upward பார்த்து ப்ரொஜெக்ட் பண்ணுறேன், த்ரோ பண்ணுறேன், vertically downward பார்த்து த்ரோ பண்ணுறேன், ஃப்ரீ ஃபால் கொடுக்குறேன். ஃப்ரீ ஃபால்ன்றது கையிலேருந்து இனிஷியல் வெலாசிட்டி 0, இனிஷியலாக நான் எந்த வெலாசிட்டியும் கொடுக்காமல் இருக்கிறது u=0. இந்த 3 சிச்சுவேஷன்லுமே நம்மளுக்கு காமனாக ஒரே ஒரு ஆக்சலரேஷன் மட்டும்தான் ஆக்ட் ஆகும், அது வந்து ஆக்சலரேஷன் டியூ டு கிராவிட்டி. கிராவிட்டி வில் பி ஆக்டிங் டவுன்வர்ட். எல்லா கேஸ்லையுமே ஆக்சலரேஷன் கிராவிட்டி வில் பி ஆக்டிங் டவுன்வர்ட். ஓகே ஸோ இப்போ என்னென்னா உங்களுக்கு ஒரு சின்ன ஒரு கான்செப்ஷுவலாக இது பார்க்கலாம். இப்போ என்கிட்ட வந்து ஒரு ஃபெதர் இருக்குது. ஓகே ஃபெதர் வந்து எப்படி ட்ரா பண்ணலாம், ஓகே இது வந்து என்னோட ஒரு ஃபெதர். ஓகே இப்போ இன்னொன்று வந்து ஒரு காயின் இருக்குது. ஓகே ஒரு காயின் எக்ஸாம்பிள் எடுத்துக்கலாம். ஓகே திஸ் இஸ் அ காயின், இது காயின், இது வந்து என்னது ஒரு ஃபெதர். ஓகே இப்போ கிரவுண்டிலேருந்து நான் என்ன பண்ணுறேன், கிரவுண்டிலேருந்து சம் ஹைட் ஹெச்லேருந்து 2 பேரையும் ட்ரா பண்ணுறேன். 2 பேருமே என்ன இருக்காங்க, சேம் ஹைட்டில் இருக்காங்க. ஓகே நான் ட்ராப் ஃப்ரீ ஃபால் கொடுக்குறேன். ஃப்ரீ ஃபால் மீன்ஸ் வாட், இனிஷியல் வெலாசிட்டி ஈக்குவல் டு 0. இனிஷியலாக நான் எந்த வெலாசிட்டியுமே கொடுக்கல. அப்போது இந்த இடத்துல இந்த இடத்துல வந்து
ரெண்டு பேருமே கீழே வந்து ரீச் பண்ணுறாங்க. ஓகே, பட் யார் வந்து ரெண்டு பேரும் இப்போ ஃபெதர் எடுக்கிற டைம் கிரவுண்டை ரீச் பண்ணுறதுக்கு டி ஃபெதர்னு போடுறேன். ஃபார் டி ஆஃப் த காயின் நான் டி காயின் போடுறேன். ஸோ யூ டெல் மீ, யார் வந்து ஈக்குவல் யார் வந்து ஃபஸ்ட்டு ரீச் பண்ணுவான்? திங்க் பண்ணி பாருங்கள், யார் வந்து ஃபஸ்ட்டு ரீச் பண்ணுவான்? சரி, நம்மளோட ஆன்சர் வந்து ஃபெதராக இருக்கலாம், இல்லை காயினாக இருக்கலாம். யார் ஆன்சராக இருக்கும்? ஸோ மெஜாரிட்டியான பேர் என்ன சொல்லுவீங்க அப்படின்னா, காயின் வந்து கம்மி டைமில், ஷார்ட்டர் டைமில் தென் ஃபெதரோட கம்மியாக இதுவாக வரும். யார்? ஃபெதரோட காயின் வந்து சீக்கிரம் வந்துடும், கம்மி டைமில் கீழே ரீச் பண்ணிடும். கரெக்டாக? இது வந்து மெஜாரிட்டியான கொஸ்டினாக இருக்கும். ப்ராக்டிக்கலாக இதுதான் நடக்கும். ஓகே, இந்த இடத்துல ஒரு முக்கியமான பாயிண்ட் என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, இப்போ நான் ஃபெதர் வந்து நான் ஏர் மீடியமில் போட போகிறேன்னா இல்லை வேக்யூமில் போட போகிறேன்னா அப்படின்றது வச்சு மாறுபடும். இப்போ ஏர் மீடியமில் என்ன ஆகும் அப்படின்னு சொல்கிறாங்கன்னா, சரி, நான் காயினு ஏர் ஃபெதரு ரெண்டு பேரையும் நான் வந்து ஒரு ஏர் மீடியமில் நான் வந்து ட்ரா பண்ணுறேன். ஓகே, யூஸ் ஈக்குவல் டு 0 கொடுக்குறேன். ஸோ போத் வில் பி கம்மிங் டவுன்வர்ட். ஆனால் என்ன ஆகும் அப்படின்னு சொல்கிறாங்கன்னா, இந்த இடத்துல காயின் வந்து என்ன பண்ணுன்னா, சாரி, நம்மளோட ஏர் மீடியம் வந்து ஒரு ரெசிஸ்டன்ஸ் ஃபோர்ஸ் தரும். இப்போ ஃபெதர் கீழே இறங்கி வருது இல்லையா, அதுக்கு அப்போஸ் பண்ணுற அந்த மோஷனுக்கு காற்று இருக்கிறனால காற்று வந்து ஒரு ஃப்ரிக்ஷன் மாதிரி ஆக்ட் ஆகும். ஃப்ரிக்ஷன்றது எப்படின்னா, இப்போ உங்களுக்கு ஃப்ரிக்ஷன் தெரியலனா விட்டுருங்க. ஸோ ஃபெதர் கீழே வர்றதுக்கு ஆப்போசிட்டாக ஃப்ரிக்ஷன் ஏர் ரெசிஸ்டன்ஸுன்ற ஒரு ஃபோர்ஸ் வந்து ஆக்ட் ஆகும். ஓகே, ஃபார் எக்ஸாம்பிள், நீங்கள் வந்து காரில் போயிட்டுருக்கீங்க. ஓகே, காரில் ட்ராவல் பண்ணிட்டு போயிட்டுருக்கீங்க. உங்களோட கையை வந்து நீங்கள் வெளியில் பார்த்து நீட்டினீங்கன்னா என்ன ஆகும்? உங்கள் கையை வந்து பின்னாடி பார்த்து போகுமா? அங்கே வந்து ஏர் தான் அந்த ஃபோர்ஸ் தருது. அது மாதிரி இங்கே வந்து ஃபெதர் வந்து கீழே விழ ட்ரை பண்ணும்போது அதுக்கு அப்போஸ் பண்ணி ஏர் ஃபோர்ஸ் வந்து இருக்கும். ரைட்டா? இப்போ என்னென்னா, இந்த காரணத்தினால தான் நம்மளுக்கு வந்து காயினும் வந்து கம்மி டைமில் ரீச் பண்ணிடுது. காயின் மேலேயும் ஃபோர்ஸ் ஆக்ட் ஆகுது, ஆனால் அதுக்கு மேலே வந்து காயின் வந்து வெயிட் அதிகமாக இருக்கனால கீழே வந்துடுது. ஓகே, ஓகே, ஸோ இதுதான் வந்து ஜென்ரலாக நம்ம படிக்கிறது. ஆனால் இங்கே முக்கியமான எதுக்கு இந்த பாயிண்ட்டே நான் சொன்னேன் அப்படின்னா, ஃபெதர் காயின் எக்ஸ்பெரிமெண்ட். சி, இந்த எல்லா ஆப்ஜெக்ட் ஃபார் மாசியம், எந்த ஆப்ஜெக்ட்னாலும் நீங்கள் இப்போ எந்த மாஸ் ஆஃப் ஆப்ஜெக்ட் நான் விட்டாலும் சம் ஹைட்டில் இருந்து எல்லாருமே வந்து என்ன பண்ணுவாங்க? கிரவுண்டை சேம் டைம் தான் ரீச் பண்ணுவாங்க. அதாவது இப்போ ரெண்டு ஆப்ஜெக்ட் சேம் ஹைட்லேருந்து விட்டேன்னா, நான் சேம் ஹைட்லேருந்து விட்டனால ரெண்டு பேரோட டைமே எப்படி இருக்குமா? ஈக்குவலாக இருக்கும் அப்படின்றாங்க. எப்போ அப்படின்னா, நம்மளுக்கு ஏர் மீடியம் இல்லை, ஒரு வேக்யூம் மீடியம் இருக்குதுன்னு வைங்க. ஒரு வேக்யூம் மீடியமில் நம்ம இருக்கிறோம் அப்படின்னா அங்கே ஏர் ரெசிஸ்டன்ஸ் இருக்காது. அப்போ ரெண்டு பேருமே சேம் டைமில் ரீச் பண்ணுறாங்கன்னு சொல்லிட்டு எக்ஸ்பெரிமெண்ட்டாக கூட நீங்கள் எக்ஸ்பெரிமெண்டல் ரிசல்ட்னு கூட எடுத்துக்கலாம். இது வந்து ஃபெதர் கம்மி மாஸ், காயின் வந்து அதிக மாஸ். இது ரெண்டு பேருமே சேம் ஹைட்லேருந்து நான் ட்ராப் பண்ணுறேன். ரெண்டு பேருமே சேம் டைமில் ரீச் பண்ணுறாங்க. ஏன்னா இங்கே வந்து ஏர் ரெசிஸ்டன்ஸ் கிடையாது வேக்யூமில். ஸோ ஏரே இருக்காது இல்லையா? ஸோ ரெண்டு பேருமே சேம் டைமில் ரீச் பண்ணுறாங்க. இப்போ ஒரு டவுட் இருக்குது, ஏன் ரெண்டு பேரும் சேம் டைமில் ரீச் பண்ணுறாங்க அப்படின்னா, ஸோ அது அந்த ஒரு ஆப்ஜெக்டோட மாஸ் என்னன்னாலும் இருக்கலாம். ஓகே, பட் ஆனால் ரெண்டு பேரும் ட்ராப் ஆகக்கூடிய ரெண்டு பேருமே எந்த ஆக்சலரேஷனில் ஆக்ட் ஆகுறாங்க? ஆக்சலரேஷன் டியூ டு கிராவிட்டி. ஸோ தட் இஸ் த மெயின் ரீசன் ஃபார் இட். ஓகே, ஃபார் எக்ஸாம்பிள் வந்து கவனிங்க. ஸோ v is equal to u plus at, இந்த ஃபார்முலா நம்ம படிச்சிருக்கோம். சரி, ஆக்சலரேஷன் டியூ டு கிராவிட்டி வந்து ஒரு யூனிஃபார்ம் ஆக்சலரேஷன், கரெக்டாக? ஸோ அந்த இடத்துல நம்ம இந்த ஃபார்முலா அப்ளை பண்ணலாம். சரி, இந்த ஃபார்முலாவில் இது வந்து ஃபைனல் வெலாசிட்டி, இது இனிஷியல் வெலாசிட்டி, ஆக்சலரேஷன், டைம். இது என்ன டைம்? இது இந்த வெலாசிட்டி இருக்கும்போது இந்த டைமில் இருக்கும். நீங்கள் ரிவர்ஸாகவும் பார்க்கலாம். ஒரு ஆப்ஜெக்ட் வந்து அட் டைம் t இட் will have velocity of v in uniformly accelerated motion. நான் என்ன சொல்ல வரேன் அப்படின்னா, இங்கே டைம் டேக்கன் வந்து இண்டிபெண்ட் ஆஃப் மாஸ். ஏன்னா இந்த டேர்மில் எங்கேயாவது மாஸ் இருக்கா? v is equal to u plus atயில் எங்கேயாவது மாஸ் இருக்கா? கிடையாது. ஸோ ஆக்சலரேஷன் வந்து இஸ் இண்டிபெண்ட் ஆஃப் ஃபஸ்ட்டு மாஸு, டைம் டேக்கனும் இண்டிபெண்ட் ஆஃப் மாஸு. ஸோ நீங்கள் எனி மாஸ், ஓகே, ஒரு வேக்யூம் எடுத்துக்கோங்க. ஒரு வேக்யூமில் ஒரு சின்ன குண்டூசி எடுத்துக்கிறேன். ஓகே, இது வந்து ஒரு பெரிய பீரோ. ஓகே,
பட் ஆனால் நான் இது என்ன எடுத்துக்கிறேன், வேக்யூமில் எடுத்துக்கிறேன். ஓகே, ஸோ ரெண்டு பேருமே சேம் ஹைட்லேருந்து நான் ட்ரா பண்ணுறேன். ஓகே, ரெண்டு பேருமே எவ்வளோ டைமில் ரீச் பண்ணுவாங்க கிரவுண்டை? சேம் டைம் ஆர் டிஃப்ரெண்ட் டைம்? They will reach the ground at same time. ஓகே, இந்த டோர் வந்து கீழே விழுது இல்லையா, ரெண்டுமே எப்படி இருக்கும், சேம் டைமில் வந்து விடும். ஏன்னா இது வேக்யூமு, ஏர் ரெசிஸ்டன்ஸ் கிடையாது. ஏர் ரெசிஸ்டன்ஸ் இருந்தால் டைம் வந்து வேரி ஆகும். ஓகே, ஸோ ஏன் இது முக்கியமான காரணம் சொல்ல, ரெண்டு ஆப்ஜெக்ட் மேலேயும் ஆக்சலேஷன் டியூ டு கிராவிட்டி வந்து ஜி தான் ஆக்ட் ஆகுது. சேம் வேல்யூ 9.8. ஓகே, ஸோ தட் இஸ் த ரீசன். ஸோ இது உங்களுக்கு இன்ட்ரெஸ்டிங்காக இருந்திருக்கும் இல்லையா, சம் பாயிண்ட் யூ மைட் ஹவ் லேர்ன். சரி, நம்ம இப்போ என்ன போகலாம் அப்படின்னா, அடுத்து நம்ம என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா, இந்த 3 கேஸ் இருக்குது பாருங்கள், 1 2 3, இவங்க 3 பேருக்கான ஈக்குவேஷன்ஸை நம்ம வந்து அப்ளை பண்ணி பார்க்க போகிறோம். லாஸ்ட்டாக எப்பயும் போல் நம்ம ப்ராப்ளம் சால்விங் வந்து we are going to do. ஸோ நோட்ஸ் வந்து ஆஸ் யூஷுவல் நம்மளோட இதில் இருக்க போகுது, இதில் இயற்பியல் தமிழ் ஆப்பில் இருக்குது. ஓகே, ஸோ இந்த 3 கேஸுக்கான ஈக்குவேஷன்ஸை எப்படி எழுதணும், ஏன்னா நம்ம 3 ஈக்குவேஷன் படிச்சிருக்கோம். v is equal to, ஏன்னா இது எல்லாமே இன்னொரு முக்கியமான பாயிண்ட் என்னென்னா, இது எல்லாமே என்னது, ஒன் டைமென்ஷனல் மோஷன் தானே. இங்கே நான் ஒரு ஆப்ஜெக்டை ட்ரா பண்ணுறேன், அப்படியே எக்ஸாக்டாக கீழே விழுது 1D, கீழேருந்து மேலே போடுறேன், அப்படியே போயிட்டு இப்படி கீழே வருது, இதுவே என்னது ஒன் டைமென்ஷனலாக கீழே பார்த்து வருது. ஸோ எவ்ரிதிங் இஸ் ஒன் டைமென்ஷனல் இயர். திஸ் இஸ் நம்ம படிக்கிறது என்னது, ஒன் டைமென்ஷனல் மோஷன் ஆஃப் த கிராவிட்டியில் படிக்கிறோம். ஓகே, ஏன்னா இது 3 கேஸுமே 1D தான், ரைட். ஸோ இப்போ நம்ம ஈக்குவேஷன் ஆஃப் மோஷன்ஸ் ஃபார் இண்டிவிஜுவல் கேசஸ் பார்க்கலாம். ரைட்டா, ஸோ இப்போ if a particle is dropped from some height, if a particle is dropped from some height, ஓகே, இப்போ என்னன்னா கவனிங்க, இப்போ வந்து ட்ராப்டுன்னு கொடுத்துருக்கான். ட்ராப்டுன்னு என்ன அர்த்தம், u is equal to 0 இனிஷியலாக. ஓகே, ஸோ சம் ஹைட் ஹெச்சில் இருந்து நான் என்ன பண்ணுறேன், கிரவுண்ட்லேருந்து சம் ஹைட்லேருந்து ட்ராப் பண்ணுறேன். ஓகே, சம் ஹைட், ஸோ u ஈக்குவல் டு 0. ஓகே, இப்போ இது பாயிண்ட் ஏன்னு வச்சுக்கிறேன், இந்த லாஸ்ட் பாயிண்ட்டு ரீச்சிங் பாயிண்ட்டை பின்னு எடுத்துக்கிறேன். ஸோ ஏலேருந்து பிக்கு வரத்துக்கு எவ்வளோ டைம் எடுக்கும், அதாவது ஏலேருந்து பிக்கு வரத்துக்கு எவ்வளோ டைம் எடுக்கும் அப்படின்னு நம்மளுக்கு என்னென்னு தெரியணும். ஓகே, இதெல்லாம் ஜென்ரலாக நம்மளுக்கு ப்ராப்ளம்ஸில் கேட்கக்கூடிய பாயிண்ட்ஸு. அதுக்கப்புறம் அட் பாயிண்ட் பி, அதாவது மேலே இனிஷியலாக யூவில் ட்ரா பண்ணுறேன், பாயிண்ட் பின்றது என்னது, ஃபைனல் வெலாசிட்டி. விபி இருக்கிறப்போ பாயிண்ட் பியை ரீச் பண்ணும்போது எவ்வளோ வெலாசிட்டி இருக்கும் அப்படின்லாம் நம்ம கண்டுபிடிக்கணும். ஓகே, ஸோ அதனால் வந்து இதுக்கு வந்து நம்ம என்ன யூஸ் பண்ணணும், இது வந்து யூனிஃபார்ம்லி ஆக்சலேட்டட் மோஷன். ஒரு ஆப்ஜெக்டை நான் வந்து ட்ரா பண்ணும்போது இது கிராவிட்டி கண்ட்ரோலில் வரும். ஓகே, ஸோ நம்மளுக்கு ஸ்டாண்டர்டாக என்னென்ன ஈக்குவேஷன்ஸ் தெரியும், v is equal to u plus 18 தெரியும், அப்புறம் v square equal to u square plus 2a. இது வந்து வெர்டிக்கல் டைரக்ஷனில் இருக்கனால நான் என்ன எடுத்துக்கிறேன், y minus y நாட்னு எடுத்துக்கிறேன். ஓகே, ஸோ அதுக்கப்புறம் y is equal to y naught plus ut plus half at square. இப்போ இது வந்து ஜென்ரல் ஈக்குவேஷன்ஸ். இந்த ஜென்ரல் ஈக்குவேஷனை நம்ம ப்ராப்ளம்க்கு ஏற்ற ஈக்குவேஷனாக எழுதணும். ஓகே, அப்படி எழுதுனா தான் நம்மளோட ஃபைனல் வெலாசிட்டி, எவ்வளோ டைம் டேக்கன் ஆச்சு ஏலேருந்து பிக்கு வர்றது, இது எல்லாமே கண்டுபிடிக்க முடியும். ஓகே, ஸோ
ஸோ இனிஷியலாக நம்மளுக்கு என்னது கண்டிஷன், அதாவது ஃபஸ்ட்டு ஸ்டெப் என்னென்னா, இது மாதிரி ப்ராப்ளம்ஸை வந்து ஜென்ரலாக யூனிஃபார்ம்லி ஆக்சைட்டட் மோஷன்ஸை எப்படி அப்ளை பண்ணணும்னா, ஃபஸ்ட்டு வந்து கோஆர்டினேட் சிஸ்டமை ஃபிக்ஸ் பண்ணணும். உங்கள் ப்ராப்ளமில் கோஆர்டினேட் சிஸ்டம் ஃபிக்ஸ் பண்ணணும். ஓகே, ஏன்னா கோஆர்டினேட் சிஸ்டமில் தான் ஆரிஜின் இருக்கும். கரெக்டாக, ஆரிஜின்லேருந்து தான் எல்லா மெஷர்மெண்ட்டுமே நம்ம பண்ணணும். ஓகே, ஸோ நம்ம கோஆர்டினேட் சிஸ்டமை ஃபிக்ஸ் பண்ணணும். ரைட். ஸோ ரெண்டாவதாக என்ன பண்ணணும் அப்படின்னா, இனிஷியல் வேல்யூஸ்லாம் எதுனா, u வந்து ஒரு இனிஷியல் வேல்யூ, கோஆர்டினேட் சிஸ்டம் ஃபிக்ஸ் பண்ணணும். ஏன்னா ஒரு ப்ராப்ளமுக்குன்னு ஒரு ஃபிக்ஸ்டு கோஆர்டினேட் சிஸ்டம் இருந்தால் தான் அங்கேருந்து தான் எல்லா மெஷர்மெண்ட்டுமே பண்ணுவோம். ஸோ ஃபைண்ட் என்னது, ஃபைண்ட் u, அப்புறம் y0, அப்புறம் என்னது ஆக்சலரேஷன். அதாவது இவங்க 3 பேரையும் நீங்கள் சயின்ஸோட கண்டுபிடிக்கணும். கண்டுபிடிச்சதுக்கப்புறம் இது வந்து ஜென்ரல் ஈக்குவேஷன் இல்லையா, then substitute u y0 a in general equations. general equations ஒன்றும் கிடையாது, கைனமேட்டிக் ஈக்குவேஷன்ஸ் தான். ஓகே, அதில் நீங்கள் சப்ஸ்டியூட் பண்ணணும். ஸோ இதுதான் பேசிக்கான ப்ரொசீஜர் ஃபார் எனி கேஸ். இந்த 3 கேஸுக்குமே இதுதான் ப்ரொசீஜர். ஓகே, ஸோ அதனால் அந்த ஸ்டெப்பையும் நம்ம ஃபாலோ பண்ணலாம். ஸோ இந்த ப்ராப்ளமில் பொறுத்த வரைக்கும் நம்மளோட u என்னவாக வரப்போகுது, u வந்து 0 இந்த ப்ராப்ளமில். அதே மாதிரி ஆக்சலரேஷன், ஃபஸ்ட்டு கோஆர்டினேட் சிஸ்டம் ஃபிக்ஸ் பண்ணணும்னு சொல்லியிருந்தேன் இல்லையா. கோஆர்டினேட் சிஸ்டம் நீங்கள் எப்படி சூஸ் பண்ண போகிறீங்க, அது உங்களோட இஷ்டம் தான். கோஆர்டினேட் சிஸ்டம் வந்து நிறைய பேர் எப்படி அசியூம் பண்ணியிருப்பீங்க அப்படின்னா, கோஆர்டினேட் சிஸ்டம்னா இப்படி தான் இருக்கணும். ஓகே, ஸோ அதையும் நம்ம பார்க்க வேண்டியிருக்கு. நிறைய பேர் கோஆர்டினேட் சிஸ்டம்னா இப்படி தான் எப்போவுமே இருக்கணும், இது எக்ஸ்னா இது ஒய்ன்னு எப்போவுமே இருக்கணும் அப்படின்னு நினைக்கிறீங்க. அப்படிலாம் கிடையாது. இப்படி நம்ம ஸ்டாண்டர்டாக, இது வந்து ஸ்டாண்டர்டானது தான். இப்படி எடுத்தால் என்ன அர்த்தம், இந்த சைடு பாசிட்டிவ்னு அர்த்தம், இந்த சைடு பாசிட்டிவ்னு அர்த்தம். கரெக்டாக. பட் ஆனால் இப்படியும் எடுக்கலாம். என்னோடய கோஆர்டினேட் சிஸ்டம் இப்படி எடுத்தால் என்ன அர்த்தம், இந்த சைடு பாசிட்டிவ், இந்த சைடு பாசிட்டிவ். ஓகே, ஸோ அதே மாதிரி இது y, இது வந்து எக்ஸ்ன்னு வைங்க, இது வந்து பாசிட்டிவ், இது வந்து பாசிட்டிவ். ஓகே, அதாவது கோஆர்டினேட் சிஸ்டம் வந்து இப்படி தான் இருக்கணும்னு ஸ்டாண்டர்டாக, இது வந்து ஸ்டாண்டர்ட் கேஸ் தான். பட் வேறு மாதிரியும் இருக்கலாம். பட் அக்கார்டிங்கில் நம்ம பாசிட்டிவ் நெகட்டிவாக கரெக்டாக சொல்லணும். ஓகே, ஸோ ஃபார் எக்ஸாம்பிள் இப்படி இருக்குன்னு வைங்க, இது எக்ஸு, இது வந்து ஒய், இப்படியும் இருக்கலாம். அப்போ நான் என்ன எடுத்துக்கணும், இந்த டைரெக்ஷன் பாசிட்டிவ், இந்த டைரெக்ஷன் பாசிட்டிவ். அப்போ இதுக்கு ஆப்போசிட் டைரெக்ஷன் நான் என்னென்னு எடுத்துப்பேன், நெகட்டிவ். அதே மாதிரி இதுக்கு ஆப்போசிட் டைரெக்ஷன் நெகட்டிவ். ஓகே, ரைட். ஸோ இதுதான் நம்ம வந்து எல்லா இடத்துலையும் இது யூஸ்ஃபுல்லாக இருக்க போது. நான் உங்களுக்கு பேசிக்காக இதை சொல்லித்தரேன். ஸோ இந்த கோஆர்டினேட் சிஸ்டம் எப்படினாலும் நீங்கள் சூஸ் பண்ணிக்கலாம். ஓகே, ஒரு ப்ராப்ளமுக்கு ஈஸியானது வந்து நம்ம இஷ்டம்தான். ஒரு ப்ராப்ளமுக்கு ஏற்ற மாதிரி நம்ம டிஃப்ரெண்ட் கோஆர்டினேட் சிஸ்டம் யூஸ் பண்ணுற மாதிரி இருக்கும். நான் பிகினிங்லேயே சொல்கிறேன். ஓகே, ஸோ